வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மாதா பிதா குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் பாரம்பரிய தமிழ் மருத்துவர் குல திருநாவுக்கரசு, ஈரோடு மாவட்டம் சென்னிமலையிலிருந்து இன்றைய சிந்தனை விருந்தில் உங்களோடு இணைந்திருக்கிறேன். அனைவரும் மகிழ்ச்சி. நாம் இன்னைக்கு சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிவோம். இந்த பாட்டு யார் சொன்னது? திருமந்திரத்தில் திருமூலர் அருளியது. என்ன சொன்னார் இந்த பாட்டில்? உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு ஐயா சொல்கிறேன். ஐயா என்ன சொல்கிறாங்க? உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படிங்கிற. அப்போது சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது அப்படிங்கிறார். நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இல்லைன்னா ஒரு அணுவு கூட அசைக்க முடியாது அப்படிங்கிறார். அப்போ உயிர் எவ்வளோ முக்கியம், அந்த உயிரை பாதுகாக்கக்கூடிய உடல் எவ்வளோ முக்கியம், அந்த உயிரையும் உடலையும் பாதுகாக்கக்கூடிய அந்த உபாயம் எவ்வளோ முக்கியம். இந்த உபாயம் தெரியாதனால தான் மக்கள் இன்றைக்கி நோய்வாய்ப்பட்டு மருந்து மாத்திரையால் அண்ணல் பட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த உபாயத்தை நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். நாம் இன்றைக்கி ஒரு 1.5 மணி நேரம் இங்கே பேச போகிறோம். இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக கேட்கணும். இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக கேட்டு நீங்கள் இது உள்வாங்கினதுக்கப்புறம் இதை கடைபிடிங்க. இதை கடைபிடிக்கும்போது ஒரு நோயற்ற ஒரு பெருவாழ்வை கண்டிப்பாக வாழ முடியும். இது நீங்கள் கடைபிடித்து ஒரு நோயற்ற பெருவாழ்வுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த காணொலியை மற்றவங்களுக்கும் பகிர்ந்து நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இப்போ இந்த உடம்பை வளர்க்கும் உபாயம் என்ன உபாயம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். கடுவழி சித்தர் ஒரு பாட்டில் சொல்லுவார், நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4 மாதம் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி அப்படின்னு ஒரு பாட்டில் பாடியிருக்கிறார். என்ன சொல்ல வராரு? நந்தவனத்தில் ஒரு ஆண்டி. ஆண்டினா என்ன? ஆண்டினா உயிர். உயிர்னா கடவுள். கடவுள்னா என்ன? கடவுள் எங்கே இருக்கார்? நமக்கு முன்னாடி வாழ்ந்த நம்ம முன்னோர்கள்லாம் கடவுளை ஆய்வு பண்ணியிருக்காங்க. எப்படி ஆய்வு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுக்கு தமிழ்லேயே பாருங்கள், கடவுள்னு அழகாக ஒரு பேர் பொருந்திருக்கு. தமிழில் மட்டும்தான் கடவுளுக்கு அர்த்தமே இருக்கும். வேறு எந்த மொழியிலையும் கடவுளுக்கு அர்த்தமே இருக்காது. அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த நம்மளோட தமிழ். கடவுள்னா என்ன? கடந்து நம்ம உடம்புக்குள்ளே போக சொல்கிறாங்க. இப்போ கடந்து நம்ம உடம்புக்குள்ளே போனால் என்ன இருக்கும்? நிறைய ஆர்கான்ஸ்லாம் இருக்கும். இப்போ கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகம், நுரையீரல், இதயம், இந்த மாதிரி நிறைய உறுப்புகளாக இருக்கும். இந்த உறுப்புகளையும் நம்ம கடந்து உள்ளே போனோம்னா, உறுப்புகளையும் கடந்து போனோம்னா உறுப்புலாம் ஒரு திசுவால் கட்டமைக்கப்பட்டது அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற நவீன விஞ்ஞானம் சொல்லுது. சரி, இப்போ இந்த திசுக்குள்ளையும் கடந்து உள்ளே போனோம் அப்படின்னா இந்த திசுவெல்லாம் செல்லால் கட்டமைக்கப்பட்டது அப்படின்னு நவீன விஞ்ஞானம் சொல்லுது. இந்த செல்லுக்குள்ளேயும் நுண்ணோக்கி மாதிரி வச்சு நம்ம உள்ளே கடந்து போனோம் அப்படின்னா இந்த செல்லுலாம் அணுவால் கட்டமைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அணு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கண்ணுக்கே தெரியாத நுண்ணிய ஒரு துகள். இப்போ இந்த அணுவை பிளந்து ஆராய்ச்சி பண்ணுற வேலையில் இப்போ இருக்கிற நவீன விஞ்ஞானிகள் ஈடுபட்டுருக்கிறாங்க. அப்படி அணுவை பிளந்துட்டாங்க, அதில் வெற்றியும் கண்டுட்டாங்க. அப்படி அணுவை பிளக்கும் போது அதில் 3 வகையான ஓட்டம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன ஓட்டம்? எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான். இதுதான் வாதம், பித்தம், கபம். இதுதான் ரத்தோட்டம், காத்தோட்டம், சக்தி ஓட்டம். அப்போ அந்த கண்ணுக்கே தெரியாத நுண்ணிய துகள் அந்த அணுவுக்குள்ளே இந்த 3 ஓட்டம் இருக்கும்போது இந்த அணு நிலையாக இல்லை, அது அங்கேயும் இங்கேயும் நகர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கேயும் இங்கேயும் நகர்ந்துக்கிட்டே இருக்குதுன்னா அதில் உயிர் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த உயிர் தான் கடவுள். இதைத்தான் திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்கிறார்.
ஆதி, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படிங்கிறார். என்ன சொல்றாரு? அகரம்னா தொடக்கம், இந்த உலகம் எங்கிருந்து தொடங்குது? ஆதினா முதல் முதல் தோன்றிய, பகவன்னா உயிராற்றல். அப்போ முதல் முதல் தோன்றிய அந்த ஆதி பகவன், அந்த அணு, அந்த ஆட்டம் தான் இந்த உலகத்தையே படைக்குது அப்படின்னு சொல்றார். அப்போ ஆண்டினா ஆதி பகவன், ஆதி பகவன்னா கடவுள். இதைத்தான் திருமூலர் சொல்றாரு, உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பே ஆலயம் வள்ளற் பிரானுக்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தோருக்கு சீவன் சிவம் அப்படிங்கிற. சிவம்னா கடவுள், ஆண்டி தான் சிவம் சொல்றார். அதே மாதிரி வள்ளல் பெருமான் கூட சொல்றார், உயிரூறும் உடலையும் உடலூறும் உயிரையும் அயர்வர காத்தருள் அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற. வள்ளல் பெருமான் என்ன சொல்றார்? ஆண்டிய அருட்பெருஞ்சோதிங்கிறார். நம்ம வேதாத்திரி மகர்ஷி கூட ஆய்வு பண்ணிக்கார். அவர் என்ன சொல்றாரு? அந்த சின்ன அணுவுக்குள்ள இந்த பேரண்டமே அடக்கம் அப்படிங்கிறார். அது அணுவின் அறிவை அறிந்தோர் அறிவர் அவர் அணுவாய் நின்றதினாலே அப்படின்னு சொல்றார். அதுதான் அருட்பேராற்றல் கருணையிலால் உடல் நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் அப்படிங்கிறார். இதெல்லாம், இந்த செல்வம் எல்லாம் ஓங்கி வளரணும்னா எதனோட துணை இருக்கணும்? அருட்பேராற்றலோட கருணை இருக்கணும். அருட்பேராற்றல்ங்கிறது எதுதான்? அதுதான் ஆண்டி, அதுதான் உயிர், அதுதான் கடவுள், அதுதான் ஆதி பகவன், அருட்பெருஞ்சோதி, அருட்பேராற்றல். இப்போ ஐயா சொல்றாரு, நந்தவனத்தில் ஒரு ஆண்டி. ஆண்டின்னு என்ன? இப்போ உயிர். அவன் 4-6 மாதம் குயவனை வேண்டி, 4-6-10 மாதம் குயவனை வேண்டி அப்படின்னா தவம் இருந்து ஒரு குழந்தைய வந்து நம்ம இப்போ ஒரு உடம்பை கட்டமைக்குது. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி, அவன் 4-6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. அந்த தோண்டி தான் உடம்பு. இந்த உடம்புக்கு பேர் என்ன இருந்தீங்களா? பண்டாரம். ஆண்டி எப்படி என்றால் உயிர், பண்டாரம் என்றால் உடல். நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஆண்டி பண்டாரம் இருக்கார். யாரு? பழனி மலையில் இருக்கிற ஒரு ஆண்டி. அவன் ஆண்டி பண்டாரம். என்ன சொல்றாங்க? நம்மளுக்கு எதுக்கு கற்பிக்கிறாங்க தமிழ் முன்னோர்கள்? ஆண்டினா உயிர், பண்டாரம்னா அந்த உயிரை காக்கக்கூடிய உடம்பு. இந்த ரெண்டோட சேர்ந்து தான் அவர் நிற்கிறார். அதனால அவர் ஆண்டி பண்டாரம். நம்மளுக்கு இங்கே நிறைய பேர் தெரியும், கோயிலில் நம்ம உள்ளூரில் பூஜை பண்ணுறாங்க, அவங்களும் ஆண்டி பண்டாரங்க. ஆமாம், அவங்களும் ஆண்டி பண்டாரம். நாம் அதை சாதியாக பார்க்கக்கூடாது, அது செய்கிற தொழில். அது அவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த ஆண்டி பண்டாரத்துக்கு அவங்க வந்து பால் ஊட்டி தேன் ஊட்டி அவங்களை குளிக்க வச்சு அதை சீராட்டி அதுக்கு வந்து உடையெல்லாம் அணைஞ்சு அணிகளெல்லாம் அலைஞ்சு அவங்களுக்கு ராஜ மரியாதை செஞ்சு அலங்காரம் பண்ணி அவங்கள பேணி பாதுகாக்கிறாங்க. அந்த தொழில் செஞ்சவங்களுக்கு பேர் ஆண்டி பண்டாரம். அது ஒரு தொழில். ஆனால் அது இன்றைக்கி ஒரு ஜாதியாக மாறி அது இன்றைக்கி கேலி கூத்தாயிருக்குது. இன்றைக்கி யாராவது எதாவது நம்ம இழிவாக பேசுகிறப்ப வந்து ஆண்டி பண்டாரங்கிறோம். ஆண்டி பண்டாரன்னு என்ன? அவன் வந்து எந்த ஒரு ஆடையும் இல்லாமல் அம்மனமாக நிற்கிறான்னு. இன்றைக்கி நமக்கு முருகனுக்கு வந்து சும்மா இருக்க முடியும், அவனுக்கு ஒரு சின்னதாக ஒரு துணி கோமணத்தை கட்டி விட்டுருக்கிறோம். அவன் அந்த கோமணத்தை கட்டிட்டு தான் பேசுவாங்க. அப்போ ரோட்டில் எவனாவது வந்து துணியெல்லாம் வந்தோன்னா அவனை ஆண்டி பண்டாரம் அவன். அது இழி செயல் இல்லை. நாம் பிறக்கிறத ஒவ்வொருத்தரும் ஆண்டி பண்டாரமாக தான் பிறக்கிறோம். அப்போது அந்த ஆண்டி, நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4-6 மாதம் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி அப்படிங்கிற. அப்போ அந்த ஆதி பகவன், அந்த ஆண்டி, அந்த உயிராற்றல் 4-6-10 மாதம் தவம் இருந்து ஒரு குழந்தையை வந்து உருவாக்கி தவம் இருந்து குழந்தைய பிறந்து வெளியில் வர்றோம். அந்த குழந்தை அப்படிங்கிறது அந்த தோண்டினா மண்பானை. எதுக்கு மண்பானையை வந்து அவர் ஐயா சொல்கிறார் பாட்டில்? இந்த மண்பானை எப்படி உருவாக்க முடியும்? பஞ்சபூதங்கள் இருந்தால் மட்டும்தான் உருவாக்க முடியும். அதுக்கு ஒரு குடம் தயாரிக்கணும்னா மண் வேணும், அதை போட்டு பிசையணும்னா அதுக்கு தண்ணி வேணும், அதை வந்து ஒரு நெருப்பில் போட்டு அதை சூடு பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஆகாயம் நம்ம சொல்கிற ஸ்பேஸ் சொல்கிறோம் அதில் இருக்கணும். அதை வந்து அதெல்லாம் சுட்டு காய்ஞ்சதுக்கப்புறம் வெளியில் வந்து காய வைக்கணும், அதை காற்றுல காயணும். அப்போ இந்த பஞ்சபூதம் சேர்ந்தால் தான் அந்த குடத்தை உருவாக்க முடியும், எந்த பொருளையுமே உருவாக்க முடியும். அந்த பஞ்சபூதம் சேர்ந்தது உயிர். அந்த உயிர் வந்து 10 மாதம் கட்டமைச்சு நம்மளுக்கு ஒரு உடம்பை கொண்டாந்து கொடுக்குது, ஒரு தோண்டி கொண்டாந்து கொடுக்குது. இந்த மனுஷன் என்ன பண்ணுறா அப்படின்னா மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டுடைத்தாண்டி அப்படிங்கிறான். மெத்தன்னா அளவுக்கு அதிகமாக, கூத்தாடினா மகிழ்ச்சி, மகிழ்விக்கிறதுக்காக. கூத்துன்னு சொல்கிறாங்களே, கூத்து சினிமா படத்தெல்லாம் பார்க்குறோம்ல, கூத்து எதுக்கு போய் பார்க்குறோம்? எல்லாம் நம்மளை மகிழ்விக்கிறதுக்காக. இவன் சந்தோஷத்துக்காக அந்த உயிர், அந்த பரம்பொருள் ஆதி பகவன் அருட்பெருஞ்சோதி அருட்பேராற்றல் 10 மாதமாக தவம் இருந்து அந்த கொண்டு வந்து அந்த குழந்தைய வந்து போட்டு உடைக்கிற மகிழ்ச்சிக்காக. எப்படி போட்டு உடைக்கிறான்? அந்த குழந்தை பிறந்து வெளியில் வந்தோனையுமே
முதல்ல என்ன உணவு எடுக்கும் உள்ள காற்றை தான் சுவாசம் பண்ணும். இந்த காற்றுல இப்போது எவ்வளவு பெரிய ரசாயன நெஞ்சை கலந்து வச்சுக்கிறோம். பெரிய பெரிய ஃபேக்ட்ரியில் உருவாக்கி அதில் வந்து கட்டிப்பிடிக்க முடியாத புகைக்குழாயில் வச்சு நாம் எல்லாத்தையும் வந்து பிளாஸ்டிக் போட்டு எரிக்கிறோம், புகைக்குழாய் போட்டு எரிக்கிறோம். அதே மாதிரி வண்டி வாகனத்தில் எத்தனை புகை. இன்றைக்கி டெல்லியிலாம் நீங்கள் போனீங்கன்னா மூச்சிடவே முடியாது. அதனால் பழைய வண்டியெல்லாம் பேன் பண்ணுறான். அப்போ அவ்வளவு காற்றுல நஞ்சு கலந்துருக்குது. அந்த குழந்தைக்கு எடுத்தோன்னே நஞ்சை கொடுக்குறான், நஞ்சு காற்றை கொடுக்குறான். ரெண்டாவது என்ன உணவு கொடுக்குறோம்? தாய்ப்பால். இன்றைக்கி தாய்ப்பாலில் வந்து பிளாஸ்டிக் நஞ்சு கலந்துருக்குதுன்னு இப்போது மருத்துவ அறிக்கை சொல்கிறாங்க. கோயம்புத்தூரில் இப்போ சமீபத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம், செய்தியில் யூடியூப்லாம் பார்த்துருக்கலாம். தாய்ப்பாலில் நஞ்சு பிளாஸ்டிக் இருக்குதாம். எப்படி பிளாஸ்டிக் வந்துச்சு? இன்றைக்கி எது எடுத்தாலும் பிளாஸ்டிக். மண்ணில் போட்டு உள்ளே உறிஞ்சி தண்ணி எடுக்கிறோம்ல, அதெல்லாம் இரும்பு பைப் இருந்துச்சு, இன்றைக்கெலாம் பிளாஸ்டிக் பைப் தான். எல்லாமே பிளாஸ்டிக். நம்ம வாங்கிட்டு வர சாப்பாடு முதல்கொண்டு அத்தனையுமே நம்ம பிளாஸ்டிக். அந்த அம்மா கரு உண்டானதுலேருந்து உள்ளே குத்தி வச்சு குளுக்கோஸ் படுக்க வைக்கிறதுலேருந்து எல்லாமே பிளாஸ்டிக்கோட கலந்து உள்ளே போகுது. அது போய் பிளட்டில் கலக்குது. இந்த பிளட்டு தான் பாலாக பிரிஞ்சு வருது. இந்த பாலில் அப்புறம் பிளாஸ்டிக் வராமல் என்ன வரும்? அப்போ இந்த பிளாஸ்டிக் உள்ளே கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? இன்றைக்கி தாய்ப்பாலையும் யாரும் கொடுக்கறதில்ல. அவன் என்னமோ வந்து ஒரு டெக்ஸோலக்குங்கிறான், அப்புறம் என்னமோ செரலாக்குங்கிறான், அது என்னமோ ஒரு சத்து பொருள், அது ஒரு பிளாஸ்டிக் பண்டலத்தில் வருது, அதை போட்டு வச்சுக்கிறோம். அதை வந்து கலந்து உள்ளே கொடுக்குறோம் மகிழ்ச்சி விற்கிறதுக்காக. அதுக்கப்புறம் ஹார்லிக்ஸுங்கிறோம், பூஸ்ட்டுங்கிறோம், என்னென்னமோ உள்ளே கலந்து கரைச்சி உள்ளே ஊற்றுறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் அதுக்கு வந்து சாக்லேட்டுங்கிறோம், ஐஸ்கிரீம்ங்கிறோம், என்னென்னமோ கொடுக்குறோம். எதுக்காக? மகிழ்விக்கிறதுக்காக. அதெல்லாம் உணவா? அதில் எல்லாம் எவ்வளோ நஞ்சு கலந்துருக்குன்னு நம்மளுக்கு தெரியுமா? நாம் எதையுமே கலந்துக்கிறது இல்லை. அவனை சந்தோஷப்படுத்துறதுக்காக அதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம். அப்புறம் பிஸ்கட்டுங்கிறோம், அப்புறம் ரஸ்க்குங்கிறோம், என்னென்னமோ கேக்குங்கிறோம், பண்ணுங்கிறோம். இன்றைக்கி பிறந்த நாளைக்கு என்னென்ன கேக் வெட்டுறோம், அதில் எவ்வளோ ரசாயனம் இருக்குது. அந்த வெஸ்ட்டு தான் குழந்தைக்கு அந்த மகிழ்விக்கிறதுக்காக, அந்த குழந்தைய மகிழ்விக்கிறதுக்காக உடச்சி வெட்டி கொடுக்குறோம், உண்டை ஊட்டணும். அதில் வந்து என்னமோ போட்டு அடிக்கிறாங்க, அதை நுரையாட்ட பூசுகிறாங்க, அந்த நுரையெல்லாம் கேக்கில் உழுகுது. அந்த அறிவோடு இல்லாமல் அந்த ரசாயனத்தோடு சேர்த்து அந்த குழந்தைக்கு மகிழ்விக்கிறதுக்காக எடுத்து கொடுக்குறோமே, எல்லாரும் சாப்பிட்றோமே. இதெல்லாம் எதுக்காக? மகிழ்விக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் அந்த குழந்தை கொஞ்சம் மேலே வந்ததுக்கப்புறம் பீடிங்குது, சிகரெட்டுங்குது, என்னென்னமோ வாங்கி குடிக்குது, சுருட்டுங்குது, கஞ்சாங்குது, என்னென்னமோ வாங்கி குடிக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் விதவிதமாக சாராயத்தை காய்ச்சி ஊற்றுறோம். எப்படி? அது விஸ்கிங்கிறோம், ரம்முங்கிறோம், வீரனுங்கிறோம், என்னென்னமோ எல்லாம் கலந்து இப்போ ரசாயன மதுவை கலந்து நம்ம உள்ளே ஊற்றுறோம். அதுக்கப்புறம் கடைசி என்ன நடக்குது? அதுக்கப்புறம் குழி தோண்டி கொண்டு படுக்க வச்சிடறோம். இதுதான் நடக்குது. இதைத்தான் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அந்த கடுவெளி சித்தர் வந்து பாட்டில் பாடியிருக்காரு. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 மாதம் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி மெத்த கூத்தாடி போட்டுடை தாண்டி. இப்படி அந்த மண் படத்தை போட்டு உடச்சிட்டானே, பஞ்சபூதம் சேர்ந்து செஞ்சு அந்த உயிர் சேர்ந்து உடம்பை போட்டு உடச்சிட்டானே, குழியை தோண்டி படுக்க வச்சிட்டானே. சுடுகாட்டில் கடைசியில் என்னத்தை உடச்சிட்டு வர்றாங்க? பானையை உடச்சிட்டு வர்றாங்க. எதுக்கு தெரியுதா? உன்னோட மகிழ்ச்சிக்காக நீ இப்படி இந்த உடம்பை பார்த்து வீணாக பண்ணி போட்டையே அப்படின்னு கடைசியாக கொண்டு போய் பானையை உடச்சிட்டோம். இதுதான் நடக்குது விஷயம். யாருக்கெல்லாம் பானை உடைக்கப்படும்? யாருக்கெல்லாம் உடம்பை வளர்க்கும் உபாயம் தெரியாதோ அவங்களுக்கெல்லாம் பானை உடைக்கப்படும். அதான் ஐயா அப்படி பாடியிருக்காங்க. இன்றைக்கி அந்த உபாயத்தை தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த உபாயத்தை நம்மளுக்கு யார் கற்றுக் கொடுத்துக்கிறாங்க அப்படின்னா திருவள்ளுவர். இந்த திருவள்ளுவர் வந்து 1330 குறள் எழுதியிருக்கார். அதில் வந்து 133 அதிகாரத்தில் மருந்துக்குன்னு ஒரு அதிகாரம் நம்மளுக்கு கொடுத்துருக்கார். அதுதான் உலகத்திலேயே தலை சிறந்த மாமருந்து. நம்ம முன்னோர்களை வந்து ஏகப்பட்ட மருத்துவர்கள் வந்திருக்கிறாங்க. அகத்தியர், போகர், தேரையர், திருமூலர், வள்ளலார், ஏன் வேதாத்திரி மகர்ஷியில் கொண்ட ஒரு மருத்துவர் தான் எண்ணற்ற பிணிகளுக்கு மருந்து கொடுத்துக்கிறாங்க. ஆனால் எல்லாத்துலேயுமே ஆகச்சிறந்த ஒரு மருத்துவர் யார் அப்படின்னா திருவள்ளுவர். ஏன் திருவள்ளுவர் ஆகச்சிறந்த மருத்துவர்? இவங்கெல்லாம் வந்து இந்த நோய்க்கு இந்த மருந்து சாப்பிடுன்னு எழுதி வச்சுக்கிறாங்க குணப்பாட ஓலையில். திருமூலர் வந்து இப்போ ஒரு காமாலை வந்துருச்சுன்னா நீ போய் வந்து கீழநெல்லி சாப்பிடும் பாரு. அதே வள்ளலார் போய் கேட்டீங்கன்னா நீ போய் இல்லை மஞ்சள் கரிசலாங்க நீ சாப்பிடும் பாரு. அகத்தியர் நூல் எடுத்து பார்த்தீங்கன்னா நீ குப்பமே நீ சாப்பிடு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மருந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் திருவள்ளுவர் வந்து மருந்தன வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படிங்கிறார். எதுக்கு சொல்ல வந்தார்? யார் சொன்னார்? உலகத்தில் வாழும் அனைத்து உயிர்களுக்கும் சொல்லியிருக்கார். இப்போ திருமூலர் சொன்ன கீழாநெல்லையோ இல்லை மஞ்சள் கரிசலாங்கலையோ குப்பமேனியோ இங்கே இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். இதே வந்து நம்ம இப்போ ஊட்டி கொடைக்கானலில் பார்த்தா கீழாநெல்லி கிடைக்குமா?
அடுத்த மாநிலம் வந்து கர்நாடகாவோ இல்லை வந்து ராஜஸ்தான் போனால் கிடைக்குமா? அடுத்த நாடு அமெரிக்காவோ லண்டனோ போனால் கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ அங்கே இருக்கிறவங்கள எப்படி சுத்தி பண்ணிக்க முடியும்? எப்படி காப்பாற்றிக்க முடியும்? நோயிலிருந்து எப்படி வெளியே வர முடியும்? அவனுக்கு சேர்ந்த மருந்து தான் ஐயா கொடுத்துருக்கா திருவள்ளுவர். அதனால தான் இவர் ஆகச்சிறந்த மருந்து. நீ எந்த நாட்டில் வேணா இரு, எந்த மொழி பேசி, எந்த ஜாதியாவது மதமாறு, நான் கொடுக்குற மருந்தை நீ உள்வாங்கலினா தீராத நோயும் தீரும். உனக்கு மருந்தே தேவையில்லை. நீயே ஒரு டாக்டர், உண்ணக்கூடிய உணவே மருந்து. அதனால தான் மருந்தே வேண்டான்னு இருக்கார். அதைத்தான் நம்ம இங்கே சிந்திக்க போகிறோம். மருந்தென வேண்டாமம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணை. இப்போ ஐயா வந்து மருந்துன்னு ஒரு அதிகாரத்தில் 10 குறள் கொடுத்துருக்காரு. இந்த 10 குறள் நம்ம இன்னைக்கு விளக்க வேண்டியதில்லை. அதில் ஒரு 5 குறள் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அதில் முதல் குறளை என்ன சொல்கிறார் அப்படின்னா, மிகினும் குறையினும் நோய் செய்யும் வழிமுதலா எண்ணிய 3, நூலோர் வழிமுதலா எண்ணிய 3 அப்படின்னு ஐயா எழுதி வச்சுக்காங்க. அதாவது மருந்துன்னு ஒரு 10 அதிகாரத்தை போட்டு நோயினா என்ன, நோய் வர்றதுக்கு காரணம் என்ன, அதை தீர்க்கும் வழிமுறை என்ன, அதுக்கப்புறம் மருந்துனா என்ன, மருத்துவர்னா எப்படி இருக்கணும், மருத்துவமனை எப்படி செயல்படணும், அதெல்லாம் எழுதி வச்சுக்கார். அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு இங்கே என்ன தேவை? நோயினா என்ன, நோய் வர்றதுக்கு காரணம் என்ன, அதை தீர்க்கும் வழிமுறை என்ன. இந்த 3 விஷயம் இப்போ தெரிஞ்சால் போதும். நாமளே ஒரு டாக்டர், நம்ம உண்ணக்கூடிய உணவே மருந்து. அப்போ முதல் குறளையே சொல்கிறாரு, மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலாக எண்ணிய 3 அப்படின்னு. அது என்ன நூலோர் வழிமுதலாக எண்ணிய 3? நூலோர்னா திருவள்ளுவருக்கு முன்னாடியே படித்த நிறைய டாக்டர்ஸ்லாம் இருந்துக்கிறாங்க. அவங்கெல்லாம் நம்ம உடம்பை 3 மண்டலமாக பிரிச்சிருக்காங்களா? எப்படி? வாதம், பித்தம், கபம் அப்படின்னு 3 மண்டலமாக பிரிச்சிருக்காங்க. இந்த ஒவ்வொரு மண்டலத்துக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய உறுப்பெல்லாம் வச்சுருக்கோம் ஆண்டவன், அந்த உயிர் படைச்சி வச்சிருக்குது. இதில் கப மண்டலத்தை எடுத்திங்கன்னா நம்மளுக்கு நுரையீரல், இதயம், சிறுகுடல், பெருங்குடல், இந்த மாதிரி உறுப்பெல்லாம் கப மண்டலத்தில் வரும். இதெல்லாம் என்ன வேலை செய்யுது அப்படின்னு, இதெல்லாம் வந்து படைத்தல் வேலை செய்யுது. கபம்னா நீர். நீர் மண் வந்து மழை பெஞ்சு கீழே விழுந்தால் எத்தனை செடி கொடிகள் முளைக்குது? படைத்தல். நீர் இல்லைன்னா படைக்க முடியாது. நீரின்றி அமையாத உலகம் ஐயா எழுதி வச்சுக்கார். அதனால தான் தண்ணி தேடி எங்கேயோ போயிட்டு இருக்கிறோம். இங்கே இருக்கிறதெல்லாம் கெடுத்து போட்டு இப்போ தண்ணி தேடி எங்கேயோ போயிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த கபம் அப்படிங்கிறது படைத்தல் வேலை செய்யுது. ரெண்டாவது பித்தம், கல்லீரல், மண்ணீரல், இரைப்பை, பித்தப்பை, இதெல்லாம் வந்து பித்த உறுப்பு. இதெல்லாம் என்னவே செய்யுது? இதெல்லாம் காத்தல். அதுக்கப்புறம் வாதம். வாத உறுப்புனா சிறுநீரகம், சிறுநீர் பை. அப்புறம் நம்ம உடம்புலேயே மிகப்பெரிய கழிவு வெளியேற்றக்கூடிய உறுப்பு யாரு? தோல், மிகப்பெரிய உறுப்பு. இதெல்லாம் என்ன வேலை செய்யுது? இதெல்லாம் கழிவு வெளியேற்ற அழித்தல் வேலை செய்யுது. அப்போ இந்த வாதம், பித்தம், கபம், படைத்தல், காத்தல், அழித்தல், இந்த 3 கோட்பாட்டில் தான் நம்ம உடம்பு கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஐயா சொல்கிறாங்க. அப்போ மிகினும் குறையினும் நோய் செய்யும் அப்படின்னா, இந்தந்த மண்டலத்தில் இந்தந்த உறுப்பில் கழிவு சீராக வெளியேறலை. ஒன்றா கழிவு வெளியேறது குறைஞ்சி போச்சு, இல்லைன்னா அளவுக்கு அதிகமாக கழிவு வெளியேற்றுது. இப்போ நைட்டு படுத்தா காலையில் வரைக்கும் 5-6 முறை யூரின் போகுது. காலையில் தூங்கி எழுந்திரிச்சா மலம் கழிக்க மாட்டேங்குது, சரியாக மலம் வரல. அப்போ அளவுக்கு அதிகமாக போனாலும் உனக்கு நோயாக மாறும், சரியாக போகலினாலும் நோயாக மாறும் அப்படின்னு ஐயா சொல்கிறாங்க. அப்போ நோயினா என்ன? நம்ம உடம்புல கழிவு சீராக வெளியேறலை அப்படின்னா நோய். அப்படியா? ரைட். அப்போனா கழிவுனா என்ன? கழிவுனா என்ன? நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டு வெளியேறதெல்லாம் கழிவு. நம்ம உடம்புக்குள்ளே முதல் என்ன உள்ளே போகும்? நாம் இப்போ தான் பார்த்தோமே, குழந்தை பிறந்தால் முதல்ல காற்று கொடுக்குறாங்க, காற்றா உள்ளே போகுது அப்படின்னு பார்த்தோம். இந்த காற்று நம்ம உடம்புக்குள்ளே போகுது, உள்ளே போய் அது ஆக்சிஜனாக மாறி கார்பன் டை ஆக்சைடாக வெளியில் போகுது. அப்போ முதல் உணவும் காற்று தான், கழிவும் காற்று தான். மொத்தம் 5 வழிகள் மூலிமா நம்ம உடம்புலேருந்து கழிவு சீராக வெளியேற்று. நம்ம உடம்பு என்னென்ன வழி தெரியுங்களா? எல்லாமே பஞ்சபூதம் தான். அந்த 5 வழிகளில் பார்த்தீங்கன்னா, முதல்ல மூச்சு காற்று, ரெண்டாவது வியர்வை துவாரங்கள். நம்ம உடம்புல வந்து முடியை விட சின்ன சின்ன ஓட்டையெல்லாம் இருக்கும், பார்த்தா தெரியாது, ஆனால் அது மூலிமா தண்ணி வெளியேறிட்டு இருக்கு. அப்போ வியர்வை, தோல் தான் வந்து 80% கழிவு வெளியேற்றும். அப்போ வியர்வை துவாரங்கள் மூலிமா கழிவு வெளியேற்றும். மூணாவது சிறுநீர் மூலிமா, அது எல்லாத்துக்கும் தெரியும். சிறுநீர் தூங்கி இருந்துச்சுன்னா யூரின் போவோம். அதுக்கப்புறம் 4வது மலங்கழிக்கிறது மூலிமா, அது எல்லாத்துக்கும் தெரியும். 5வது முடியாவும் நகமாகவும் வெளியேறும். இந்த முடி நகமெல்லாம் ஒரு கழிவுங்க, அதெல்லாம் இறந்த செல்லு. இப்போ ஒரு அணு உண்டாகுது, இந்த அணு வந்து ஒன்றா சேர்ந்துச்சுன்னா செல்லாக மாறுது. இந்த செல்லுக்கு எத்தனை வயசு? 90லேருந்து 180 நாள். 180 நாளைக்கு அப்புறம் அந்த செல் என்ன ஆகும்? செத்து போயிடும். அப்போ அந்த இறந்து போன செல்லை நம்ம உடம்பு இப்படி வெளியேற்றும், முடிய நகமாக தான் வெளியேற்றும். இது செத்து போன பணம். இந்த பணத்துக்கு மாதம் அதுக்கு சாயம் அடிக்கிறது. என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? அதுக்கப்புறம் விளம்பரத்தில் போட்டு காமிக்கிறான், நீ இந்த ஷாம்பு போட்டீங்கன்னா வைட்டமின் வரும், இதில் போட்டால் கால்சியம் இருக்குது, இதில் போட்டால் அயன் வருது. முடிக்கு செத்து போன பணத்துக்கு யாராவது அறிவு இருக்கிறீங்க அதை வாங்கி பயன்படுத்துவாங்களா? அதையும் கேட்டுட்டு நம்ம உட்காந்துருக்கிறோமே, அதுக்கு நாம் அந்த விளம்பரத்துக்கு நாம் தான் காசு கொடுக்குறோம்.
அப்போது இதெல்லாம் செத்து போன பணம் மொத்தம் 5 வழிகள் மூலிமா கழிவு சீராக வெளியேது. எப்படி மூச்சு காற்றுல, வியர்வையில், யூரினில், மோஷனில், முடிய நகமெல்லாம் இந்த 5 வழிகள் மூலிமா நம்ம உடம்புல இருக்கிற கழிவெல்லாம் சீராக வெளியேற்றிடும். யாருக்கெல்லாம் இந்த 5 வழிகள் மூலிமா சீராக வெளியேற்ற முடியலையோ அவங்களுக்கு இன்னொரு 5 வழி ஏற்படுத்தி நம்ம உடம்பு தன்னைத்தானே சிகிச்சை அளிக்கும். அது என்ன சிகிச்சை? சளி, காய்ச்சல், வாந்தி, வயிற்றுப்போக்கு, வலி, இந்த பஞ்ச சுத்தி. இந்த 5 நாம் என்ன வச்சுக்கிறோம்? இந்த 5 நோய்ங்க வந்தால் சீக்கிரமாக செத்து போயிடுவோம், உடனே மெடிக்கலுக்கு போய் மருந்து மாத்திரை வாங்கி போட்டு எல்லாம் தடுத்துக்கணும் அப்படின்னு பண்ணி வச்சுக்கிறோம். இந்த 5 நோயில் நம்ம உடம்பு தன்னைத்தானே செய்யக்கூடிய சிகிச்சை. அப்போ இந்த 5 பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சால் தானே நம்ம சிகிச்சை அளிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்க முடியும். அதான் நம்ம இங்கே கற்றுக் கொடுப்போம். இந்த சளி, காய்ச்சல், வாந்தி, வயிற்றுப்போக்கு வலியில் முதல்ல வலியை பார்க்கலாம். வலின்னா என்ன? இப்போ மூச்சு காற்றுல, வியர்வையில், யூரினில், மோஷனில், முடிய நகமெல்லாம் ஒரு கழிவு வெளியேற்ற முடியலனா அந்த கழிவு அந்த செல்லுலேயே அந்த உறுப்புலையும் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு உடனே மூளையிட்டு போய் முறையிடும். ஐயா, இந்த மாதிரி என்னால் கழிவு சீராக வெளியேற்ற முடியல, நீங்கள் கொஞ்சம் பார்த்து உதவி செய்யுங்க அப்படின்னு. உடனே மூளை அந்த கழிவு எங்கே இருக்குது, எந்த செல்லில், எந்த உறுப்பில் எல்லாம் கழிவு இருக்குன்னு பார்த்துட்டு அதை வெளியேற்றுறதுக்கு 2 பேர்த்த உதவிக்கு அனுப்புவார். யாரைனா நுரையீரலையும் இதயம். ஏன்னா அவங்க தான் படைத்தல் வேலை செய்கிறாங்க. அப்போ அவங்கள முதல்ல போய் பார்க்க சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு காலையில் தூங்கி எந்திரிக்கிறீங்க, எந்திரிச்சோடனே இப்போது கழிவறையில் போய் உட்கார்றோம். இப்போ உடனே யூரின் வந்துருச்சு, ஆனால் இன்னும் மலம் வரல. 2 நிமிஷம் ஆகுது, 3 நிமிஷம் ஆகுது, இன்னும் மலம் வரல. என்னென்ன வேலை நடக்கும்? உடனே மூளைக்கு தகவல் போயிடும். ஏன் மலக்குடனால கழிவு வெளியேற்ற முடியல, அதனால் உடனே மூளையிட்டு போய் உடனே அந்த மாதிரி சொல்லணும், மலக்குடனால கழிவு வெளியேற்ற முடியலைங்க அப்படின்னு. உடனே மூளை 2 பேர்த்துக்கு ஆர்டர் கொடுப்பார், நுரையீரலுக்கு, இதயத்துக்கும். இப்போ இதய ஆர்டர் வாங்கிட்டு நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் ரத்தம் இருக்கோ அந்த ரத்தத்தெல்லாம் இதயத்தை கொண்டு இப்போ யாருக்கு தேவை? மலக்குடலுக்கு தேவை. உடனே மலக்குடலுக்கு ரத்த அழுத்தம் கொடுக்கும். அப்படி அழுத்தம் கொடுக்கும்போது அந்த குடலை அப்படியே சுருங்கி விரிதை பற்றி பெருங்குழுக்கிற கழிவுலாம் அப்படியே நகர்ந்து அப்படியே மலக்குடல் மூலியமாக வெளியிதல். 2வது நுரையீரல். அது என்ன வேலை செய்யும்? காற்றை உள் வாங்கி பலூன் மாதிரி உள்ள ஊதி இப்போ யாருக்கு தேவை? பெருங்குடலுக்கு தேவை. உடனே பெருங்குடலுக்கு காற்று அழுத்தம் கொடுத்து முக்கிய அந்த கழிவு வெளியேற்றக்கு உதவி செய்யும். இப்போ ஒரு செல்லோ ஒரு உறுப்போ சீராக கழிவு வெளியேற்ற முடியல அப்படின்னா அதை வெளியேற்றக்காக நுரையீரல் காற்றழுத்தமோ இதய ரத்த அழுத்தமோ கொடுத்து உதவி செய்கிற நிகழ்வுக்கு பேர் தான் வலி. இதை நீங்கள் வயிறு வலியை வச்சுக்கலாம், தலைவலியை வச்சுக்கலாம், முட்டி வலியை வச்சுக்கலாம், பிரசவ வலியை கூட வச்சுக்கலாம். உடம்புல எனக்கு எங்காவது வலிக்குது அப்படின்னா அந்த செல்லோ அந்த உறுப்போ சீராக கழிவு வெளியேற்ற முடியல, அதுக்காக நுரையீரல் இதையை உதவி செய்கிறாங்கன்னு அர்த்தம். இப்போ வலி நோயா சிகிச்சையா? வாழ்க வளமுடன். இப்போ வலி நோயா சிகிச்சையா? நாம் என்ன வச்சுக்கிறோம்? வலிக்கவே கூடாதுங்க, உடனே மெடிக்கலுக்கு போயிடுறது. எனக்கு தலை வலிக்குது, வயிறு வலிக்குது, முட்டி வலிக்குன்னு சொல்லி போட்டு உடனே வலி மாத்திரை போட்டு தடுத்துக்கிறோம். அப்படி தடுத்தீங்கன்னா கழிவு வெளியே போகுமா? அந்த மாத்திரை என்ன வேலை செய்யும்? உடனே போய் நுரையீரலுக்கு இதயத்துக்கு கொடுத்த ஆர்டரை கேன்சல் பண்ணிடும். அரிய கண்டுபிடிப்பு. அப்படி ஆர்டர் கேன்சல் பண்ணிச்சுன்னா அது நுரையீரலாமல் இதயம் அழுத்தம் கொடுக்காது. அழுத்தம் கொடுக்கலைன்னா கழிவு வெளியேறாது. கழிவு வெளியேறி எனக்கு வலிக்காது. அடடா, அற்புதமான கண்டுபிடிப்பு. அப்போ எப்பப்பெல்லாம் இந்த மாதிரி வலி வருதோ அப்போல்லாம் இந்த மாத்திரையை போட்டு தடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேடுகட்ட வாழ்க்கை தான் இப்போ நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நம்மளுக்கு அப்படி கற்பிச்சு கொடுத்துட்டாங்க. இப்போ சுகப்பிரசவம் நடக்கணும் அப்படின்னா அந்த நுரையீரலும் இதையும் அழுத்தம் கொடுத்தா சுகப்பிரசவம் நடக்கும். சுகப்பிரசவம் நடக்கும்போது எனக்கு லைட்டாக வலிக்குமா வலிக்காதா? எனக்கு வலிக்கவே கூடாதுன்னு என்ன ஆப்ஷன் இருக்குது? உடனே மருத்துவமனைக்கு போய் முதுகுத்தனில் ஒரு மைக்கூசி போட்டு எல்லாம் ஒரு கத்திட்டு அறுத்து சிசரின் மூலியமாக வெளியே எடுத்துக்கலாம். 2 கிலோ 3 கிலோ இருக்கிற குழந்தைய நம்ம இந்த மாதிரி வெளியே எடுத்துக்கலாம். ஆனால் கண்ணுக்கே தெரியாத கழிவுகளை எப்படி வெளியே கொண்டுறது? அதுக்கு தான் நுரையீரல் இதையும் உதவி செய்யுது. இப்போ நாம் என்ன பண்ணுறோம்? மருந்து மாத்திரை போட்டு அந்த வலியை தடுத்துக்கிறோம். என்னால் தாங்க முடியாது அப்படின்னு தடுத்துக்கிறோம். தாங்க முடியாத வலியை ஆண்டவன் கொடுப்பானா? கொடுக்கவே மாட்டான். அவனுக்கு தெரியும். இப்போ கையில் எங்கேயாவது போய் இப்போ எங்கேயாவது இடிச்சிச்சு கால் அப்படின்னா நம்மளுக்கு விண்ணு வலிக்கும். இதே ரோட்டில் போகிறோம், காலே விரலே துண்டாகி விழுந்துச்சுன்னா வலிக்குமா? வலிக்காது. ஏன்னா அந்த ஆண்டவன் இவனால் தாங்க முடியாதுன்னு அந்த வலியவே அவன் அங்கேயே கேன்சல் பண்ணிடுவான். எப்படி விரலை எங்கே கிடக்குன்னு அவனுக்கு தெரியாது, ஆனால் வலியே இருக்காது. அந்த இடத்துல ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளவு அற்புதமான அந்த படைப்பு தான் அந்த ஆண்டவன் கொடுத்துருக்கு. அப்போ இந்த வலி அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நாம் என்ன பண்ணுறோம்? தப்புன்னு சொல்லி போட்டு மருந்து மாத்திரை போட்டு தடுத்துக்கிறோம். இப்போ இந்த கழிவு உள்ளே இருக்குமா வெளியில் போகுமா? உள்ளே தான் இருக்கும். இது உள்ளே இருக்கணும், வெளியில் போகணுமா? வெளியில் போகணும். அப்போ அதுக்காக நம்ம உடம்பு என்ன அடுத்த முயற்சி இருக்குது அப்படின்னா, இப்போ சுவாசிக்கிற காற்றுல, குடிக்கிற தண்ணியில், உண்ணக்கூடிய உணவுலாம் ஏதாவது ஒரு சின்ன தூசு நம்ம உடம்புக்கு உள்ளே போகுதுனாலும் நம்ம உடம்புக்குள்ள ஏகப்பட்ட நேச்சுரலாக இன்டெலிஜென்ட் இருக்கிறாங்க. அவங்களாம் சிசிடிவி கேமரா வச்சு பார்த்துட்டே இருக்கிறாங்க. வித்தின் செகண்டில் தூக்கி வெளியில் போட்டுருவாங்க. இப்போ ரோட்டில் நடந்து போகிறோம், ஒரு பெருக்கான ஒரு நாயோ அடிபட்டு செத்து கிடக்குது. ஒரு 100 அடிக்கு முன்னாடி நம்மளுக்கு சுவாசம் நம்மளுக்கு தெரியும், நாத்தம் அடிக்கும்.
பக்கத்தில் நடந்து போக போக வாசம் அதிகமாகும். உடனே நம்ம என்ன பண்ணுவோம், கண்டுபிடிச்சிருவோம் இந்த இடத்துல செத்து கிடக்குது. உடனே வந்து கர்ச்சீப் மாதிரி இப்போ எடுத்து மூக்கு பொத்திக்குவோம். பொக்கிட்டு அதை தாண்டி கிராஸ் பண்ணி போகிற வரைக்கும் மூச்சு விடவே மாட்டோம். பார்த்துருக்குறோமா? என்ன வேலை நடக்குது? அங்கே உள்ளே இருக்கிற அந்த இறைவன் உள்ளே இன்டிமேட் பண்ணுறார், இந்த இடத்துல சுவாசம் பண்ணாத அப்படின்னு. அப்போ இதில் வந்து ஏகப்பட்ட உயிராற்றல் இருக்குது. சுவாசிக்கிற காற்றுல, குடிக்கிற தண்ணியில், நம்மளுக்கு உண்ணக்கூடிய உணவுல ஏகப்பட்ட உயிராற்றல் இருக்குது. இந்த உயிராற்றல் இப்போ நம்ம சுத்தமான காற்றோ தண்ணியோ இப்போ உணவோ ஏதோ சாப்பிட்றோம். இந்த சாப்பாடு செரிமானமாகி இறைப்பையில் போய் நொதித்தலாகி சிறுகுடலில் உறிஞ்சி போய் பிளட்டில் போய் கலந்து உள்ளுக்குள்ள போய் ஸ்கேன் பண்ண இந்த உயிராற்றல் எங்காவது கழிவு இருக்கான்னு பார்க்கும். ஆமாம், இந்த இடத்துல ரொம்ப நாளாக கழிவு வெளியேற்ற முடியாமல் மாத்திரை போட்டு தடுத்து வச்சுக்கிறான் இந்த அறிவு கட்டவ அப்படின்னு சொல்லும். அப்போ அந்த கழிவுக்கு மேலே அழகாக வந்து ஒரு சளி பழத்தை போற்றி அதை வந்து ரத்தத்திலேயோ காற்றுலையோ கலக்காமல் நுட்பமாக போய் வெளியே கொண்டார். மூக்கில் தண்ணி தண்ணியாக விழுகும். இப்போ காரி துப்புனா கொலையாக போய் விழுகும். அதை இழுத்துட்டு வரக்கு இரும்பல் வரும், தும்பல் வரும். இப்போ சளி அப்படிங்கிறது நோயா சிகிச்சையா? சிகிச்சை. இப்போ நாம் என்ன பண்ணி வச்சுக்கிறோம், மூக்கிலேயே ஒழுகக்கூடாதுங்க, இரும்பக்கூடாது, தும்பக்கூடாது, கோலை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டு உடனே மெடிக்கலுக்கு போயிடும். அங்கே போய் நின்றுட்டு எனக்கு மூக்கில் ஒழுகுது, கோலை வருது, எனக்கு அஸ்டாலின் கொடு, லிவோலின் கொடு, சிட்டிசன் கொடு, நாமளே பேரை சொல்லி வாங்கி சாப்பிட்றோமே. அந்த சிட்டிசன் எலிப்பிழைக்காட்ட ஒரு மாத்திரை இருக்கும். அரை மாத்திரை நீங்கள் புட்டு உள்ளே போட்டீங்கன்னா 30 செகண்ட் மூக்கில் நின்று போயிடும். அரிய கண்டுபிடிப்புங்க. எவ்வளோ ஒரு இப்போ நோபல் பரிசாக வாங்கிக்கிறாங்க இந்த மூக்கில் ஒழுகுற சளியை நிறுத்துறதுக்கு, தடுக்கிறதுக்கு. என்ன பண்ணி வச்சுக்கிறோம் நம்ம? உடம்போட மொழி தெரியுதா? சளி அப்படிங்கிற நம்மளை காப்பாற்றுறக்கா வருதா, நம்ம உடம்பை சுத்தம் பண்ணுறக்கா வருதா? எதுக்கு வருது? சாகடிக்கிறக்கா வருதா? நம்ம உடம்பை சுத்தம் பண்ணுறக்கா வருது. அது ஒரு சிகிச்சை, இது நோய் கிடையாது. ஆனால் அதை மருந்து மாத்திரை போட்டு தடுக்கிறோம். சரி, தடுத்தாச்சு. உடனே மூளையிட்டு போய் முறையிடும். ஏனுங்க மூச்சு காற்றுல வேறு வேலை, யூரினில், மோஷனில், முடியா நகமால என்னால் சீராக கழுவி வெளியேற்ற உங்கள்கிட்ட வந்து கேட்டேன். நீங்களும் சளி வலியில் 2 விஷயத்துக்கு கொடுத்து எனக்கு உதவி செஞ்சீங்க. ஆனால் இந்த பைத்தியார் 2 நோய் நினச்சிக்கிட்டு மருந்து மாத்திரை போட்டு தடுத்துட்டானுங்க. இது எப்படி இங்கே வெளியே கொண்டாடுது அப்படின்னு கேட்கும். வெளியிலேருந்து சுவாசிக்கிற காற்றுல, குடிக்கிற தண்ணியில், உண்ணக்கூடிய உணவுலையெல்லாம் உயிர் சத்து வச்சு இவன் வெளியேற்றக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறான், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும். உடனே மூளை என்ன சொல்லும், சரி இப்போ வெளியேற்றக்கு அனுமதிக்கலாம் என்ன, இப்போ வெளியிலேருந்து உயிராற்றல் வச்சு வெளியேற்றல என்ன, உனக்குள்ளேயே உயிராற்றலை படைக்கூடிய அறிவு ஆற்றலும் இருக்குது, நான் உனக்கு அனுமதி கொடுக்குறேன், உனக்கு என்ன உயிராற்றல் வேணும், எவ்வளோ உயிராற்றல் வேணும், அதை படைச்சிக்கோ அப்படின்னு சொல்லும். இப்போ அதை படைக்கணும் அப்படின்னா அந்த செல்ல அந்த உறுப்பை தன்னை சூடு அதிகரிக்கணும். இப்போ நம்ம உடம்புல என்ன வெப்பநிலை இருக்கும்? சாதாரண வெப்பநிலை 96லேருந்து 98 டிகிரி இருக்கும். இதெல்லாம் உயிராற்றலை பல்கி பெருக்க முடியாது. அதுக்காக நம்ம உடம்பு அந்த ஆதி பகவான் என்ன வேலை செய்தார்னா 99 டிகிரி, 100 டிகிரி, 102, 105 இந்த மாதிரி உடம்பை சூடு பண்ணி காய்ச்சலை கொண்டு வரான். அப்படி காய்ச்சலை கொண்டு வந்தால் தான் அங்கே உயிராற்றலை பல்கி பெருக்க முடியும். அப்போ தான் அந்த உறுப்பை சுத்தம் பண்ண முடியும், செல்களை புதுப்பிக்க முடியும். இதுக்கு தான் காய்ச்சல் வருது. இப்போ காய்ச்சல் நோயா சிகிச்சையா? சிகிச்சை. ஆனால் நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுத்துக்கிறாங்க, காய்ச்சல் வந்தால் சீக்கிரமாக செத்து போயிடும், உடனே மெடிக்கலுக்கு ஓடி போய் மருந்து மாத்திரை வாங்கி போட்டு தடுத்துக்கோ. இப்போ வீட்டிலலாம் குழந்தையெல்லாம் இருக்குது, என்ன பண்ணி வச்சுக்கிறோம், தொட்டு பார்ப்பாங்க, கணவனன் இருக்குது, உடனே தெர்மோமீட்டர் வேணும்னு குடிச்சிருப்பான். அந்த குழந்தை பிறந்தனமே வீட்டில் டாக்டர் மெடிக்கல் வச்சு கொடுத்துருவான். எல்லாத்து வீட்லேயும் இன்றைக்கி மெடிக்கல் இருக்குது. என்ன பண்ணுவோம் நம்ம? உடனே வந்து தொட்டு பார்த்துட்டு ஐயோ 99 இருக்குது, 100 இருக்குது, 102 டிகிரி கொதிக்குது சொல்லி போட்டு உடனே வந்து 250 எடுத்து ஒரு 5 ml ஊற்று, இல்லைன்னா ஒரு 5 எடுத்து ஒரு 5 ml ஊற்று, ஒரு 60 போடு, ஒரு டோலா போடு, ஏதோ ஒன்று போட்டு சூட்டை குறை, இல்லைன்னா குழந்தை செத்து போயிடும். சூடு அதிகரித்தா குழந்தை செத்து போயிருமா? காய்ச்சல் எதுக்காக வருது? நம்ம உடம்பு சுத்தம் பண்ணுறதுக்காக வருது. ஆனால் நாம் என்ன பண்ணி வச்சுக்கிறோம், தவறாக புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து மருந்து மாத்திரை போட்டு நம்ம தடுக்கிறோம். வாழ்க வளமுடன். உட்காரு. தடுக்கிறோம். இப்போ நம்ம கழிவு உள்ளே இருக்குமா வெளியில் போகுமா? வெளியில் போகணும். எப்படி வெளியே கொண்டாரும்? அதுக்கு தான் 2 விஷயத்துக்கு கொண்டு வாந்தி, வயிற்றுப்போக்கு. இப்போ முன்னாடி பார்த்தோம், சுவாசிக்கிற காற்றுல, குடிக்கிற தண்ணியில், உண்ணக்கூடிய உணவுலையெல்லாம் நம்மளுக்கு வந்து உடம்புல வந்து உயிராற்றல் உள்ளே போகும்னு சொன்னோம். இப்போ ரோட்டில் நடந்து போனால் நம்ம அந்த ஸ்மெல்ல இருக்கும், அதை வந்து உள்ளே அனுமதிக்காத உடனே மூக்கை பொத்திக்குவோம். இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம உணவு எதுவும் சாப்பிட்றோம், பழங்கள், காய்கறிகள், முளைக்கட்டின தானியங்கள், இதில் உணவு எதுவும் சாப்பிட்றோம், நம்ம முடியே ஒன்று கலந்து உள்ளே போயிடுது. இந்த முடி உள்ளே போகும்போது உணவுக்குள்ளில் ஏகப்பட்ட சிசிடி கேமரா வச்சுருக்கும். இது என்ன வேலை செய்யும்? என்ன முடியெல்லாம் உள்ளே வருது, முடியெல்லாம் உணவு லிஸ்ட்லேயே கிடையாது, இதெல்லாம் செத்து போன செல் தானே, இறந்த கழிவு தானே, இதெல்லாம் வெளியே தானே போகணும், எதுக்கு உள்ளே வரும்னு சொல்லி போட்டு உடனே வந்து ஸ்கேன் பண்ணி வேண்டான்னு வெளியேற்று. இப்போ வாந்தியாக வெளியேதலும். இப்போ இந்த வாந்தி நாம் என்ன பண்ணுவோம், இந்த வாந்தி எந்த மாத்திரை போட்டால் தடுக்கலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். அதுதான் அறிவுன்னு நினச்சிருக்கிறோம். நம்ம உடம்பு அறிவோடு செயல்படுது. நாம் என்ன நினச்சிக்கிறோம், இந்த அறிவு வந்து இதுதான் அறிவுன்னு அந்த அறிவு மடமாத்திரம். எப்படி மடமாத்திரம்? இப்போ ஒரு விளம்பரம் போட்டிகிட்டு இருக்கும்,
கல்யாண மண்டபத்தில் 2 பேர் ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பான். எல்லாம் சாப்பிட போயிடுவாங்க. எல்லாரும் சாப்பிட போயிட்டாங்க, இதுதான் சரியான தருணம், வா நாமளும் போய் சாப்பிடலாம், மூஞ்சி போயிடும் அப்படிமா. அதுக்கு இன்னொருத்தர் சொல்லுவார், இல்லை எனக்கு கொஞ்சம் எது சாப்பிட்டாலும் எது குளிச்சு வருது, எனக்கு பசி இல்லை, நீ போய் சாப்பிட்டு வா, அது வரைக்கும் நான் இங்கே பார்த்துக்கிறேன் அப்படிமா. ஆனால் இதுக்கே கவலைப்படுறேன், பாக்கெட்டில் வந்து ஒன்று எடுத்து நம்மளுக்கு கட் பண்ணி டம்ளரில் போட்டு ஸ்பூன் போட்டு ஆட்டி தண்ணி போட்டு குடிச்சு இப்போ இந்த இதை குடிக்கணும். இதை குடிச்சனே ஒரு ஏப்பம் வரும். ஆனால் நல்லா இருக்குன்னு சொல்லி போய் சாப்பிட்டு வந்துட்டு ஈனோக்கு நன்றி அப்படின்னு விளம்பரம் கொடுக்கும். பார்த்துருக்கோம் விளம்பரத்தை. அந்த விளம்பரம் ஓட்டும் போதே பாருங்கள், டம்ளரில் கரைச்சி இப்போ உள்ளே ஊற்றுற மாதிரியுமே உணவு குழாயில் உள்ளே போகிற மாதிரியுமே உணவு குழாயில் போய் இறைப்பையில் டச் ஆனோடனே எப்படி ஒரு ப்ளூ கலர் படுதா மாதிரி விரிக்கும். என்ன சொல்லுது? இறைப்பையில் இருக்கிற கழிவு எந்த கழிவும் மேல் நோக்கி போகக்கூடாது அப்படின்னு உந்துதல் பண்ணு. மேலே வந்து போகக்கூடாது அப்படின்னு அறிவை மட்டு பண்ணுது. அப்போ மேல் நோக்கி போகக்கூடாதுன்னா கீழ் நோக்கி தான் போகணும். அப்போ இறைப்பையிலேருந்து சிறுகுடல், அதுக்கப்புறம் பெருங்குடல், அப்புறம் மலக்குடல், கீழ் நோக்கி தான் போகணும் அப்படின்னு நம்ம உடம்ப அறிவியே மட்டு பண்ணுறோம். இப்போ இறைப்பைக்கு அப்புறம் சிறுகுடல்னா சிறுகுடலில் ஏகப்பட்ட சிசிடி கேமரா இருக்கும். அதில் வந்து உமிழ்நீர் இருக்கா, தைராய்டு இருக்கா, பித்தநீர் இருக்கா, வாயில் மென்று சாப்பிட்ருக்கானா, இறைப்பையில் நொதிச்சல் ஆயிருக்கா, கணையத்தில் பச்சைக்கலை வந்து இன்சுலின் கொடுத்துருக்கா, அத்தனை விஷயத்தையும் நோட் பண்ணும். இதில் ஏதாவது ஒன்று இல்லைனாலும் சிறுகுடல் கதவை திறந்து உள்வாங்காது, கதவை சாத்திட்டு போய் குப்பத்தள்ளி கொண்டு டிசென்ட்ரி பண்ணிடும், வேண்டாம் போ அப்படின்னு தள்ளிவிடும். இப்போ சிறுகுடலுக்கு அப்புறம் பெருங்குடல் வந்து மலக்குடல் மூலியமாக இப்போ வந்து டிசென்ட்ரி ஆகுது. இப்போ வயிற்றால போகுது, வயிற்றுப்போக்கு ஆகுது. இப்போ வயிற்றுப்போக்கு அப்படிங்கிறது நோயா சிகிச்சையா? சிகிச்சை. நாம் என்ன வச்சுக்கிறோம், ஐயோ அது நோய்ங்க, எந்த மாத்திரை போட்டால் வயிற்றால போகாது, குழந்தைகளுக்கெல்லாம் பள்ளிக்கூடத்தை தாட்டி விடும். எந்த மாத்திரை போட்டால் வயிற்றால போகாது, வேலைக்கு போய் பணம் சம்பாரி. எந்த மாத்திரை போட்டால் வயிற்றால போகாது, விசேஷத்துக்கு போய் ஒரு புடி. இப்போ கணவன் மனைவி வீட்டில் பேசிகிட்டு இருப்பாங்க. நைட்டு அந்த கடையில் புரோட்டா வாங்கி கொடுத்தீங்க, அது இன்றைக்கி வயிற்றால போயிட்டு இருக்குது, அது சேரில் குழம்பு கெட்டுப்போன குழம்பு கொடுத்தானான் இருக்குது, அது வயிற்றால போயிட்டு இருக்குது அப்படின்னு. என்னங்க மச்சா பண்ணலாம், நாளைக்கு வர வெடிக்கத்தில் ஒரு புண்ணியாச்சனி இருக்குது, இப்போ மத்தியானம் வந்து ஒரு காது குத்து கெடாவு இருந்திருக்குது, நைட்டு வேறு ஒரு வரவேற்பு இருந்திருக்குது, இங்கே வேறு இப்படி வயிற்றால போகுது, இதெல்லாம் போய் சாப்பிட முடியாது போல் இருக்குது அப்படின்னு மனைவி கேட்பாங்க. அதுக்கு கணவன் என்ன சொல்லுவார், ஏப்பா கவலைப்படுற, அந்த முக்கில் ஒரு மெடிக்கல் இருக்குது, அங்கே போனே ஒரு ஆப்பு வச்சுருப்பான், அதை வாங்கிட்டு வந்து சொருகிக்கோ அப்படின்பா. ஆப்புனா என்ன, அந்த வயிற்றால ஊருக்கு தடுக்கிற மாத்திரை. இப்போ அந்த மாத்திரையை போட்டு அந்த வயிற்றால ஊரை தடுத்துக்கிறோம், போய் ஒரு விசேஷத்தில் போய் பிடிக்கிறோம். இப்போ இந்த சளி, காய்ச்சல், வாந்தி, வயிற்றுப்போக்கு வலி, இந்த 5 விஷயம் நோயா சிகிச்சையா? நம்மளை சாகடிக்கிறதுக்காக வருதா, காப்பாற்றுறதுக்காக வருதா? காப்பாற்றுறதுக்காக வருது. ஆனால் இந்த 5 நோய் நினச்சிக்கிட்டு இது வரும்போதெல்லாம் யாரெல்லாம் மருந்து மாத்திரை போட்டு தடுக்கிறீங்களோ அவங்களுக்கு கழிவு வெளியில் போகாது. ஒரு செல்லுலேயோ ஒரு உறுப்புலையோ 15லேருந்து 45 நாள் கழிவு வெளியில் போகலை அப்படின்னா அது கட்டியாக மாறி. என்ன கட்டியாக மாறுது? அதுதான் நீர் கட்டியாக மாறுது, அதுதான் கொழுப்பு கட்டியாக மாறுது, அதுதான் கேன்சர் கட்டியாக மாறுது. கேன்சர் அப்படிங்கிறது அப்படியே வானத்திலிருந்து பொத்து உடம்புக்குள்ள பூந்து வர்றது கிடையாது. யாரெல்லாம் இந்த சளி, காய்ச்சல், வாந்தி, வயிற்றுப்போக்கு வலி நோய் நினச்சிக்கிட்டு மருந்து மாத்திரை போட்டு தடுக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் கட்டி உருவாகும். அது பித்தப்பையில் வந்தால் பித்தப்பை கல், சிறுநீரில் வந்தால் சிறுநீர் கல், கற்பப்பையில் வந்தால் அது கட்டி, வேற எங்கோ வந்தால் கட்டி. எப்படி கட்டியாக மாறுது? இப்போ மூளையிட்டு போய் முறையிடுது. ஏனுங்க மூச்சு காற்றுல, வியர்வையில், யூரினில், மோஷனில், முடிய நகமாலாம் என்னால் கழிவு வெளியேற்ற முடியும் உங்கள்கிட்ட வந்து கேட்டால், நீங்கள் சளி, காய்ச்சல், வாந்தி, வயிற்றுப்போக்கு வலி 5 விஷயம் கொடுத்து உனக்கு உதவி செஞ்சீங்க. ஆனால் இந்த பைத்தியக்கார 5 நோய் நினச்சி மருந்து மாதிரி போட்டு தடுத்துட்டானுங்க. இப்போ இந்த கழிவு வெளியேற்றுறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறான், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும். எப்படி வெளியேற்றுற இந்த கழிவை அப்படின்னு கேட்கும். அதுக்கு மூளை என்ன சொல்லும், இப்போதைக்கு அவன் வெளியேற்றுறதுக்கு அனுமதி கொடுக்கலன்னு என்ன, அவன் எப்போ அனுமதி கொடுக்கணும் அப்போ வெளியேற்றிக்கலாம், அது வரைக்கும் அந்த கழிவை அந்த செல்லில் அந்த உறுப்பிலையை பாதுகாப்பாக வை, அவன் அனுமதி கொடுக்கும்போது வெளியேற்றிக்கலாம். உடனே அந்த செல்லு வந்து கழிவு வந்து உறுப்பை கொண்டாந்து செல்லுக்குள்ளே வச்சு அதை சுற்றி ஒரு ரூமை கட்டி அதுக்கு ஒரு கதவை போட்டு அதுக்கு ஒரு பூட்டை போட்டு சாவி கொண்டு வச்சு. நீங்கள் எப்போ சுத்தமான காற்றை சுவாசம் பண்ணுறீங்களோ, இப்போ சுத்தமான உயிர்ச்சத்து நீரை, மழை நீரை குடிக்கிறீங்களோ, பானத்தண்ணி குடிக்கிறீங்களோ, எப்போ வந்து காய்கறி, பழங்கள் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் சாப்பிட்றீங்களோ அதில் ஏகப்பட்ட உயிராற்றல். இந்த உயிராற்றல் வாயில் செரிமானமாகி இறைப்பையில் நொதித்தலாகி சிறுகுடல் உறிஞ்சி உள்ளுக்குள்ள பெட்டில் போய் கலந்து உள்ளுக்குள்ள போய் ஸ்கேன் பண்ணணும், எங்காவது கழிவு இருக்கான்னு பார்ப்போம். நம்ம உடம்பு 80% கழிவு வெளியேற்ற வேலை செய்யும், வெறும் 20% தான் செல்களை புதுப்பிச்சு கட்டுமானம் பண்ணுற வேலை செய்யும். இப்போ உள்ளுக்குள்ள போய் ஸ்கேன் பண்ணோன்னே எங்காவது கழிவு இருக்கான்னு பார்த்தா, ஆமாம் இந்த பைத்தியக்காரர் ரொம்ப நாளாக கழிவு வெளியேற்ற முடியாமல் ஒரு ரூமை கட்டி பூட்டி வச்சுக்கிறான் அப்படின்னு தகவல் கொடுக்கும். அப்போனா அந்த ரூம் சாவி போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு அந்த ரூம் சாவி போய் எட்டு வந்து அந்த பூட்டை திறந்து அந்த கதவை நீக்கி அந்த செல்லுக்குள்ளேயே அந்த உறுப்புலைய கழிவெல்லாம் வந்து ஒரு கேரி பேக் போட்டு கட்டி அதை நுட்பமாக மூக்கில் தண்ணி ஒழுகிறது, காரி துப்புனா கொலையை ஒழுகிறது, அதுக்கு இழுத்துட்டு வரும். இவ்வளோ நுட்பமாக வெளியே கொண்டு வரும். எப்படி? காற்றுலையோ ரத்தலையோ கலக்காமல் வெளியே கொண்டு வரும் அந்த கழிவை. இப்போ மூக்கில் தண்ணியை ஒழுகிறதும் காரி துப்புனா கொலையை போய் ஒழுகிறது என்ன? கேன்சராக மாறி இருந்த கட்டி. இப்போ நாம் என்ன பண்ணுறோம், இப்படி மூக்குலையெல்லாம் காரி துப்புனா கோலையால் வரக்கூடாது, அது கட்டியாக மாறிட்டு அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துக்கலாம்.
அதுக்கு என்ன ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்சம் செலவாகும். இப்போ மாரில் ஒரு கட்டி வந்துருச்சு. இந்த கட்டி வந்தோடனே இப்போ அதை இழுத்துட்டு வரக்கு நுரையீரல் இதையும் அழுத்தம் கொடுக்குது. இப்போ விண்ணு வலி வருது. இப்போ வலி வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே மருத்துவர்கிட்ட போவோம். ஐயா எனக்கு இந்த மாதிரி பிரஸ்ட்டில் வந்து வலிக்குது அப்படின்னா உடனே அவர் வந்து எக்ஸ்ரே பண்ணுறாரு, ஒரு ஸ்கேன் பண்ணுறாரு, எம்ஐஏ பண்ணுறாரு, ஒரு மெமோகிராம் பண்ணுறாங்க. பண்ணி பார்த்துட்டு ஆமாம்மா இந்த இடத்துல ஒரு 5 mm ஒரு கட்டி இருக்குது. இது என்ன கட்டின்னு தெரியாது. கொழுப்பு கட்டியா, நீர் கட்டியா, இல்லை கேன்சர் கட்டியான்னு தெரியல. அப்படி கட்டி என்ன கட்டின்னு தெரியும்னா அந்த கட்டி லைட்டாக பயாப்சி மாதிரி வெட்டி பாபே நிலைக்கு அனுப்புனா 2 நாள் ரிசல்ட் வந்துடு. அதுக்காக சரியான மருந்து கொடுத்து இந்த கட்டியை கரைச்சிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லுவார். அதே பாதுகாப்பாக ரத்தத்துலையோ காற்றுலையோ கலக்கூடாதுன்னு பாதுகாப்பாக வச்சுருக்குது. இவர் அதை கட்டி வந்து வெட்டி பார்க்குறாராம். எப்படி பார்ப்பார் வெட்டி? நீங்கள் ஒரு கோழி முட்டையை கற்பனை பண்ணிக்கோங்க. அதுதான் வெள்ளை கலரில் ஒரு செவுரு. அந்த முட்டைக்குள்ளே வந்து ஒரு வெள்ளை கலரில் வந்து ஒரு சளி மாதிரி ஒரு படலம் இருக்கும். அதுக்குள்ளே ஒரு மஞ்சக்கரு இருக்கும். இப்போ இந்த மஞ்சக்கரு தான் டாக்டர் ஆய்வு பண்ண வேண்டிய கட்டி. எப்படி மஞ்சக்கரு ஆய்வு பண்ணுவார் டாக்டர்? நேராக செவுத்தை உடச்சி உள்ள போவார். முட்டை ஓட்டையை உடச்சி உள்ள போவார். உள்ளுக்குள்ளே வெள்ளைக்கரு இருக்குது, அதை போய் கிழிச்சிட்டு உள்ளே போவார். உள்ளுக்குள்ளே போய் அந்த மஞ்சக்கரு போய் ஆய்வு கட்டு வருவார், என்ன கட்டின்னு பார்க்குறக்காக. இங்கே வெளியில் ஒரு ஆப்பாயில் ஒரு பின்னூசி எடுத்து மஞ்சக்கரில் குத்து என்ன நடக்கும்? ஆப்பாயில் உடஞ்சி போயிடும். அப்போ இவர் எப்போ பயாப்சி பண்ணுறாரோ அப்போ தான் அது காத்தல் கலக்கு, அப்போ தான் ரத்தல் கலக்கு. அப்போ என்ன ஆகுது? அடுத்த செல்லுக்கு போகுது, அடுத்த உறுப்புக்கு போகுது. அப்புறமே உடம்பு பூரா பரவி ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் செத்து போயிடும். அப்போ டாக்டர்லாம் ஒன்று கூடி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இது என்ன நம்ம இவங்க தான் பயாப்சி பண்ணி காப்பதில் பார்த்தா இந்த மாதிரி கேன்சர் பல்கி பெருகி சீக்கிரமாக செத்து போகிறாங்களே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படி எல்லாம் ஒன்று கூடி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ எங்காவது கட்டின்னு ஸ்கேனில் தெரிஞ்சால் போதும் அந்த உறுப்பையே வெட்டி வீசு. ஏன் பயாப்சி பண்ணிட்டு இருந்தால் தேவையெல்லாம் பரவுது, உறுப்பை வெட்டி வீசுன்னு இன்னொரு 10 வருஷம் இருப்பான்ல, நம்மகிட்ட மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்ருப்பான்ல அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பித்தப்பையில் ஏதாவது கல் வந்துருச்சு அப்படின்னா பித்தப்பையை வேண்டாம் தூக்கி ஏறி, கற்பப்பையில் ஒரு கட்டி வந்துச்சுன்னா கற்பப்பையே வேண்டாம் எடுத்துரு. ஆனால் மாரில் ஒரு கட்டி வந்தால் மாறே நம்மளுக்கு நீ எதுக்கு, நீ என்ன குழந்தை பிறக்க போதா பால் ஊட்ட போகிறோமா, அது மாதிரி தேவையில் எடுத்து போடு அப்படின்னு. இப்போ நீங்கள் படம் பார்க்கலாம், நீங்கள் போனீங்கன்னா சினிமா படத்தில் படம் போகிறதுக்கு முன்னாடி சுனிதான்னு ஒரு அம்மா பேசு பார்த்துருக்கீங்களா? என் பேர் சுனிதாங்க, என் கணவன் பேர் ஓம் பிரகாஷுங்க, அவர் வந்து இந்த புகையிலை பான் மசாலா குட்கா இதெல்லாம் போட்டு எல்லாம் இங்கே புற்றுநோய் வந்துடுது, இப்போ இதோட மருத்துவர்கள் வெட்டி எரிஞ்சிட்டு இப்போ தையல் போட்டு வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி இப்போ எந்த உறுப்பில் கட்டி வந்தாலும் அந்த உறுப்பையை வெட்டி வீசுகிற வேலை தான் இப்போ இருக்கிற நவீன மருத்துவம் செஞ்சிட்ருக்கு. ஆனால் நம்ம உடம்புல இருக்கிற அந்த ஆதிபகவன் அருட்பேராற்றல் அருட்பெருஞ்சோதி அந்த ஆண்டிக்கு என்ன விஷயம் இருக்குது? இந்த கழிவை எப்படி வெளியேற்றணும் அப்படிங்கிற அறிவு ஆற்றலும் இருக்குது. என்ன மாதிரி கழிவாக இருந்தாலும் எப்படி வெளியேற்றங்கிற அறிவு இருக்குது. அப்போ நமக்கு என்ன பண்ணணும்? உடம்போட மொழி தெரியணும். அந்த உடம்பை வளர்க்கும் உபாயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நாம் எந்த நோயிலையும் மாட்டிக்க மாட்டோம், நம்மளுக்கு கேன்சர் வரும். அப்போ இந்த சளி காய்ச்சல் வாந்தி வயிற்றுப்போக்கு வலி இந்த 5 விஷயம் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சால் போதும், நாம் நோய் வராது. இந்த 5 விஷயம் இருக்கும்போது நல்லா நுட்பமாக கவனித்து பாருங்கள். அவங்களுக்கு பசி அப்படிங்கிற உணர்வே இருக்காது. பசி இருக்குமா? தலைவலி தாங்க முடியல, இல்லை இப்போ பிரஷர் வலி வந்துருச்சு, பசிக்குமா? வாந்தி வயிற்றாலேயே போயிட்டு இருக்குது, காய்ச்சல் ரணமாக கொதிக்குது, இப்போ பசிக்குமா? பசிக்காது. அப்போ பசி இல்லாதப்ப நான் என்ன சாப்பிடக்கூடாது, பசிக்கும் போது நம்ம என்ன சாப்பிட்ணும் அப்படிங்கிறது தெரிஞ்சால் யாருக்காவது நோய் வருமா? யாருக்காவது கேன்சர் வருமா? வராது. இப்போ அதைத்தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அதான் ஐயா கற்றுக் கொடுத்துருக்காரு. இப்போ பசிக்கும் போது நம்ம என்ன சாப்பிடலாம், என்ன சாப்பிடக்கூடாது, அதுக்கு முதல்ல பசின்னு என்ன தெரியும். யாருக்காவது பசின்னு தெரியுமா? இப்போ அந்த பள்ளிக்கூடத்து குழந்தைய கேட்டோம்னா மத்தியானம் ஒரு 12:30 மணிக்கு ஸ்கூலில் பெல் அடிப்பாங்க அங்கிள், அது எல்லாம் டிஃபன் பாசி திறந்து மிஸ்ஸு சாப்பிட சொல்லுவாங்க, எல்லோரும் சாப்பிடுங்க அங்கிள், அதுதான் பசி. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அம்மா தோசை சுட்டு அடுக்கிடுவாங்க, வாங்க சாப்பிட்லான்னு சொன்னால் எல்லோரும் போய் உட்காந்து சாப்பிட்ணும், அதுதான் பசி. 3 வேளை சாப்பிட்ணும், நேரத்துக்கு சாப்பிட்ணும், கண்ணால் பார்க்கும்போது சாப்பிட்ணும், காதால் கேட்கும்போது சாப்பிட்ணும், ஸ்மெல் பண்ண சாப்பிட்ணும், யாராவது எதாவது கொடுத்தா வாங்கி உள்ளே போட்டுக்கணும், அதுதான் பசி. பசின்னா என்ன அப்படின்னா நம்ம வாயில் 12 வகையான உமிழ்நீர் சுரக்கும். இங்கே 12 வகையான உமிழ்நீர் இருக்குது, நம்மளுக்கு ஒரே ஒரு சலவாய் தான் தெரியும், ஆனால் அது 12ஓட கூட்டு. எப்படி 12 சுரக்குது? இப்போ சுவையை நம்ம 6 வகையை பிடிச்சிருக்கோம்ல, இனிப்பு புளிப்பு காரம் தோற்பு இதெல்லாம் தெரியுது 6 வகையா. அந்த ஒவ்வொரு சுவைக்கும் உள்ள 2 ஷவர் இருக்குது. இங்கே 2 ஷவர் உள்ள சுரக்கும். இது தெரியும்னா கண்ணாடி முன்னாடி போய் நின்று ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள். வாயை ஆண் வச்சுக்கிட்டு ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்ற மாதிரி, ஒரு ஊறுகாய் நக்கி சாப்பிட்ற மாதிரி, ஒரு மாங்காய் வந்து உப்பு மிளகாய் போட்டு கடிக்கிற மாதிரி ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள். அந்த ஷவரை உள்ளே ஊற்றுறது அப்படியே தெரியும். சில பேருக்கு ஷவர் தெரிஞ்சு கண்ணாடியிலே தெரியும். அந்த அளவுக்கு உள்ள சுரப்பிகள் வேலை செய்யும். 12 வகையான உமிழ்நீர் பசினா முதல்ல இந்த 12 வகையான உமிழ்நீர் சுரக்கணும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு சுரப்பி இருக்குது, இதுக்கு பேர் கேடைய சுரப்பி. இதுக்கு பேர் என்ன? ஆனால் இப்போ டாக்டர் எழுதி கொடுத்துப்பார்ல, தூங்கி எந்த சொன்னி நீ பல்லு வளர்க்குறே இல்லையோ 50 mg 100 mg மாத்திரையை போடு அப்படின்னு.
தைராய்டு மாத்திரை. தைராய்டுங்கிறது நோய் கிடையாது, அது ஒரு கிளாண்டோட பேர். இதனோட வேலை என்ன? உண்ணக்கூடிய உணவுல இருக்கிற கொழுப்பை கரைக்கிறது. இது கம்மியாக சுரந்ததுன்னா உணவுல இருக்கிற கொழுப்பை கரைக்கணும், அதில் உடம்பு டெபாசிட்டி உடம்பு போட்டுரும். ஒருவேளை இது அதிகமாக சுரந்ததுன்னா உடம்புல இருக்கிற நல்ல கொழுப்பு சேமிச்சு வச்சுக்கிற கொழுப்பை கரைஞ்சி உடம்பு மெலிஞ்சு போயிடும். இப்படி 2 பிரச்சனையும் கொண்டு வரும். இப்போ இந்த தைராய்டு ஈவனாக சுரக்கணும் என்ன பண்ணணும்? இதை சுரக்க வைக்கிறது யாருன்னா வாயில் இருக்கிற 12 வகையான உமிழ்நீர் தான். இந்த 12 வகையான உமிழ்நீர் சுரக்க வைக்கிறது யாருன்னா வாயில் இருக்கிற ஆண்டின்னு என்ன சொன்னோம்? உயிர், ஆதி பகவன், அந்த உயிராற்றல். இந்த உயிராற்றலை தான் தூங்கி எந்திரிச்சோனையும் ஒரு ரசாயன பேஸ்ட்டு, பூச்சிக்கொல்லி மருந்தை பிதுக்கி பிரஷில் போட்டு அதில் வாயில் போட்டு அழிக்கிறோம். யாரெல்லாம் இப்போ பேஸ்ட்டில் பல் வளர்க்குறோம்? எல்லாரும் தான் பல் வளர்க்குறோம். நாம் விளக்குறது பூச்சிக்கொல்லி மருந்தா இல்லையா? ஆனால் அவனே விளம்பரத்தில் சொல்கிறானே, என்னோடது போட்டு இந்த அளவுக்கு பிதுக்கி நீ பல்ல விளக்குனீங்கன்னா வாயில் இருக்கிற பாக்டீரியா ஜெம்ஸ் எல்லாம் 12லேருந்து 24 மணி நேரத்துக்கு பாதுகாக்கும் அப்படிங்கிறானே. அப்போ என்ன பண்ணுறான்? வாயில் இருக்கிற அந்த ஆதி பகவானை அழிக்கிறோம் எந்திரிச்சோனே. நாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம்? ஆலங்குச்சி, அரசங்குச்சி, வேப்பங்குச்சி இந்த மாதிரி ஏதோ ஒரு பல் விளக்கிட்டு இருந்தோம். அதில் கழிவு தான் வெளியேறுமை விளைஞ்சு வாயில் இருக்கிற உயிராற்றல் அழியாது. மாறா அந்த மரத்தில் இருக்கிற பாலில் இருக்கிற உயிராற்றல் வந்து உயிராற்றல் பல்கி போயிருக்கு. அது ஒரு மாமருந்து தான் நம்மளுக்கு செயல்படும். ஆனால் இவன் என்ன பண்ணி வச்சுட்டா அப்படின்னா, இது இந்தியாவில் ஏகப்பட்ட உலகத்திலேயே இவனுக்கு தான் மக்கள் தொகை அதிகமாக இருக்கானுங்க. இங்கே போனால் வியாபாரத்தை கட்டமைச்சிடலாம். முதல்ல பேஸ்ட்டில் வச்சுட்டா நீங்கள் வைக்கிற நீங்கள் எந்த பேஸ்ட்டாக இருந்தாலும் அது பூச்சிக்கொல்லி மருந்து தான். அது உள்ளே முழுங்க முடியுமா? முடியாது. தயவு செஞ்சு நீங்கள் பேஸ்ட்டில் பல் வளர்க்குறப்ப வந்து இன்னையோட விட்டுருங்க, தலை சுற்றி வீசுங்க, அது உங்களுக்கு கண்டிப்பாக காப்பாற்றாது. அவன் அதில் வச்சுக்கிறான். அவனே ஒரு ஆய்வில் சொல்லிக்கிறானே, என்னோட போட்டு நீ பெதுக்கி பல் வளர்க்குனீங்கன்னா நீங்கள் வந்து அதில் இருக்கிற 12 சிகரெட் குடிச்ச அளவுக்கு நிக்கோடின் அதில் கலந்துருக்குங்கிறான். ஒரு தடவை பல் விளக்குனா எப்படி வருதுன்னே தெரியாது. அப்படியே உமிழ்நோட கலந்து உள்ளுக்குள்ள போய் ஒரு செல்லு வரைக்கும் போய் சேர்ந்துடும். இப்போ நம்ம காலையில் மலைக்கு போயிட்டுருக்கிறோம். காலையில் 5 மணிக்கு நம்ம ஏறிட்டு போயிட்டு வரதுக்கு மணி 6:30 ஆயிரும். பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா நான் 5 மணிக்கு போது கரெக்டாக வாசல் சொல்லிக்கிறதுக்கு வெளியே வரும்போது ப்ரஷ் கையில் வச்சுருக்கோம் வாயில். நான் போயிட்டு வர வரைக்கும் வாயில் வச்சுருக்கேன். 1.5 மணி நேரம் வாயிலேயே வச்சுருக்கேன். அவனே அதில் போட்டிருக்கிறான் 30 செகண்டுக்கு மேலே பல்லு விளக்காத அப்படின்னு. உடனே வெளியில் துப்பிடுன்னு நாமெல்லாம் என்ன பண்ணி வச்சுக்கிறோம்? 1.5 மணி நேரத்துக்கு வாயில் வச்சுக்கிறோம். அந்த வெஸ்ட்டை ருசியாக இருக்குது, இனிப்பாக இருக்குது. இன்னும் குழந்தைகளுக்கு கொடுத்தா தின்னே கூட உள்ள. அந்த குழந்தைகளுக்கு பல்லு முளைச்சா போதும், இன்றைக்கி அதுக்கு தனியாக ஒரு பேஸ்ட், அதுக்கு தனியாக ஒரு ப்ரஷ்ஷு, அது வாயில் வச்சு உள்ளே முழுங்கிக்கிட்டே இருக்குது. அப்புறம் வாரத்துக்கு ஒரு தடவை தூக்கிட்டு ஓடு, காய்ச்சல் வந்துருச்சு, வாந்தி வந்துருச்சு, வயிற்றால போதுன்னு இப்போ வீட்டில் மெடிக்கல் வச்சு கொடுத்துக்க டாக்டர். எது வந்தாலும் நம்ம இங்கேயே ஊற்றிக்கிறது. இன்றைக்கி எந்த குழந்தையாவது நம்ம வீட்டில் வச்சுக்கிறோமா? ஆரோக்கியமாக இருக்கிறோம். அப்போல்லாம் வந்து 6 குழந்தை 12 குழந்தை இருந்தது, எந்த மருத்துவமனையும் இல்லாமல் காப்பாற்றணும். இன்றைக்கி ஒரு குழந்தை பெற்று வளர்த்துறதுக்கு வக்கு இல்லையே. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? உடம்பை வளர்க்கும் உபாயம் தெரியாது. அப்போ தூங்கி எழுந்திரிச்சினிமா அந்த பேஸ்ட்டை போட்டு நம்ம அழிக்கிறோம். தயவு செஞ்சு பேஸ்ட்டு போடாதீங்க. இந்த உமிழ்நீர் 12, தைராய்டு, அப்புறம் கல்லியில் ஒரு நீர் சுரக்கும், அதுக்கு பேர் பித்தநீர். பித்தநீர்னா தெரியுமா? நாம் இன்றைக்கி உணவு சாப்பிட்றோம். இந்த உணவு வந்து குளுக்கோஸாக மாறி ரத்தமாக சக்தியாக மாறுது. இந்த ரத்தத்துக்கு வயசு எத்தனை நாள்னா 100 நாள் 120 நாள். இந்த 120 நாள் வரைக்கும் அந்த ரத்தம் உசுரோடு இருக்கும். அதுக்கப்புறம் அழிஞ்சு போயிடும். இந்த அழிஞ்சு போன ரத்தம், கெட்டுப்போன ரத்தமெல்லாம் ஸ்பிலின் வந்து அதை கலெக்ட் பண்ணி வச்சு இந்த மண்ணீரில் வந்து இந்த கெட்டுப்போன ரத்தம் தூக்கி கல்லியலுக்கு கொடுத்துரும். இந்த கல்லியல் இதை வாங்கிட்டு போய் அதை பித்தநீரை வந்து நம்மளுக்கு கெட்டுப்போன ரத்தம் பித்தநீரை மாற்றும். கல்லியல் மிகப்பெரிய ஒரு ஃபேக்ட்ரி. இந்த பித்தநீர் அப்படிங்கிறது வந்து இதை பித்தநீரை மாற்றினதுக்கப்புறம் பித்தப்பையில் கொண்டே சேமித்து வைக்கும். இந்த பித்தநீர் தான் செரிமானம் பண்ணுறது, கொழுப்பை கரைக்கிறது, ஜீரணம் பண்ணுறதுக்கு உதவி செய்யும். அப்போ நம்ம உடம்பு எப்படி ஆண்டவன் கட்டமைச்சிக்காம பாருங்க. ஒரு சொட்டு ரத்தத்தை கூட வேஸ்ட் பண்ணாது. கெட்டுப்போன ரத்தமாக இருந்தாலும் அதையும் பித்தநீரை மாற்றுது. இதை மாற்றி கொண்டு பித்தப்பையில் வச்சுக்கும். இப்போ நம்ம ஏதாவது பசிக்கு சாப்பிட்றோம், இப்போ ஒரு தேங்காய் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தேங்காய் வாயில் ஓட்ட மின்னோம்னா இந்த 2 தாடை அசைப்போடுமா? இப்படி அசைப்போடும் போது இங்கே பித்தப்பை சுருங்கி வரும். எல்லாத்துக்கும் உள்ள கனெக்ஷன் இருக்குது. அசைப்போட்டிங்கன்னா பித்தப்பை சுருங்கி வரையும் பித்தநீர் என்ன அளவு, அந்த தேங்காய்க்கு என்ன அளவு வேணுமோ அந்த கொழுப்பை கரைக்கிறதுக்கு செரிமானம் பண்ணுறதுக்குள்ள பித்தனை வெளியில் வரும். அதனால தான் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க, நொறுங்க தின்றால் 100 வயது. இன்னைக்கு யார் நொறுங்க திங்கிறா? எல்லாம் நாய் மாதிரி நம்ம வந்து லபக்குன்னு உள்ளே போட்டு அவசரமாக எங்கேயோ ஓடுறோம். அப்போ ஓடும்போது அந்த பித்தநீர் வந்து சுருங்கி விரிய மாட்டேங்குது, பித்தப்பையிலே தங்கிடுது. நம்மளுக்கு 15 - 40 நாளில் பித்தநீர் வெளியே வரல அப்படின்னா அது ஸ்லெஜ்ஜாக மாறிடுது. அப்புறம் பித்தப்பையில் கல்லாக மாறிடுது. மாறினதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னா அங்கே போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா உனக்கெல்லாம் பித்தப்பை எதுக்கு? ஆடு மாடுமா அசைப்போறவங்களுக்கு தான் பித்தப்பை தேவை. நீலாம் நாய் மாதிரி சாப்பிட்ற உனக்கெல்லாம் பித்தப்பை தேவையில்லைன்னு 2 mm கல் வந்தால் கூட பித்தப்பை வெட்டி வீசிடுறாங்க. அதுக்கு 5 லட்ச ரூபா கொடுக்கணும். இப்போ பசினா என்னென்னா உமிழ்நீர் 12, தொண்டையில் சுக்கிற தைராய்டு, கல்லியில் சுக்கிற பித்தநீர், இந்த 3 சேர்ந்து இறைப்பையில் ஒரு பச்சை கலரில் ஒரு திரவம் வந்துடும். இந்த பச்சை கலர் திரவத்துக்கு பேர் ஆல்கலைன் ஆசிட். இதில் என்ன தன்மை இருக்குன்னா காரத்தன்மை இருக்கும்.
இந்த காரத்தன்மை வந்தாச்சு அப்படின்னா இரைப்பையில் கபகபகன்னு அரிக்கும், வயிறு ஒரு கில்லும், உடனே மூளைக்கு தகவல் போயிடும். ஏய், இந்த மாதிரி வந்து உமிழ்நீர், தைராய்டு, பிரச்சனை 3 சேர்ந்து பச்சைக்கடலை ஏசிட்டு வந்தாச்சு, பசிக்குது, இப்போ எதாவது சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உடனே நம்ம என்ன பண்ணுவோம், பழங்கள், காய்கறிகள், முளைக்கட்டின தானியங்கள், இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்து இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்ணும். இல்லைன்னா கேடு கெட்ட உணவு இருக்கும்ல, இட்லி, தோசை எல்லாம் புளிச்சு போன மாவு வச்சுருப்போம், அதை எடுத்து ஏதாவது சுட்டு உள்ள தூக்கி போடணும். இப்போ இதெல்லாம் வாயில் செரிமானம் பண்ணுறோம், இந்த உணவு போய் இந்த பச்சை கலரில் இரைப்பையில் அமிலத்தில் போய் உள்ளே உழுகுது. உள்ளே உளுந்தோனையும் உடனே இரைப்பையில் 2 மணி நேரம் மாவாற்ற வேலை நடக்கும், அங்கே நொதித்தல் நடக்கும். இப்போ செரிமானம் அப்படிங்கிறது வாயில் நடக்கும், நொதித்தல் அப்படிங்கிறது இரைப்பையில் நடக்கும், அதுக்கப்புறம் ஜீரணம் அப்படிங்கிறது சிறுகுடல் நடக்கும். நம்மளுக்கு இதுக்கே வித்தியாசம் தெரியாது. இப்போ வாயில் செரிமானம் பண்ண உணவெல்லாம் இப்போ இரைப்பையில் போய் அந்த பச்சை கலர் போய் பொத்துன்னு உழுகும். இது உளுந்தோடனே 2 மணி நேரம் மாவாட்டும். இப்போ 2 மணி நேரம் மாவாட்டம் முடிச்சனையும் உடனே கணையை வந்து பார்க்க ஒடியாது. ஏன் இதில் உமிழ்நீர் இருக்கா, தைராய்டு இருக்கா, பித்தநீர் இருக்கா, வாயில் நல்லா மென்று சாப்பிட்ருக்கானா, இரைப்பையில் வந்து பச்சை கலர் திரவம் தான் இருக்கா, இப்போ இதில் வந்து கரெக்டாக மாவு 2 மணி நேரம் ஆட்டி இருக்குதா, அப்படி எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க அப்படின்னா உடனே கணையை வந்து அனுமதி கொடுக்கும். அந்த அனுமதிக்கு பேர் தான் இன்சுலின். இப்போ கணையை இன்சுலின் கொடுத்தாச்சுன்னா இப்போ இரைப்பைக்கு அப்புறம் சிறுகுடல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 மீட்டர் இருக்கும். 1 மீட்டர்னா 3.25 அடி, 7 மீட்டர்னா கிட்டத்தட்ட 25 லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்கும். அப்பேற்பட்ட நீளமான குடலை தான் மடித்து ஆண்டவன் இந்த ஒரு சின்ன ஒரு பேக்கெட் மாதிரி இங்கே வச்சுருக்கிறான். அந்த சிறுகுடலுக்குள்ள பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஓட்டை இருக்கும். என்ன மாதிரி ஓட்டைனா முடியை விட சின்ன ஓட்டை, வேர்வை தோரங்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி ஓட்டை சிறுகுடலுக்குள்ளே இருக்கும். இந்த ஒவ்வொரு ஓட்டைக்கும் ஒவ்வொரு கதவு இருக்கும், அந்த கதவுக்கு ஒரு சாவி இருக்குது, அந்த சாவிக்கு பேர் தான் இன்சுலின். இப்போ கணையை வந்து இன்சுலின் கொடுத்தாச்சு. இப்போ இந்த 2 மணி நேரம் ஆட்டின மாவு இப்போ சிறுகுடலில் உள்ள உறிஞ்சோணும். எப்படி உறிஞ்சோணும், முடியை விட சின்ன ரத்த குழாய் மூலியமா உள்ள உறிஞ்சுது. இப்படி உறிஞ்சதுக்கு பேர் தான் குளுக்கோஸ். இந்த குளுக்கோஸ் கொண்டே ஒரு செல்லுக்கு கொண்டு கொடுக்கணும். செல் எப்படி இருக்கும், அது முடியோட சின்னதாக இருக்கும். அந்த செல்லுக்கு கொண்டே குளுக்கோஸை கொடுத்ததுக்கப்புறம் அந்த செல்லு வாங்கி அந்த குளுக்கோஸை எரித்து பயன்படுத்தும். அதை வந்து சக்தியை மாற்றி ரத்தமாக மாற்றி நம்ம உடம்புக்கு ஏற்றிட்டு அதை ஒரு கழிவு வெளியேற்றும். அந்த கழிவு தான் மூச்சுக்காத்து மூலியமாக, வியர்வை மூலியமாக, யூரின் மூலியமாக வெளியேற்றும். இப்படி தான் நம்ம உடம்பு வந்து இயங்குது. இந்த யூரினில் நம்மளுக்கு வந்து வியர்வையில் அப்புறம் வந்து மூச்சுக்காத்து மூலியமாக தான் 80% கழிவு வெளியில் போகும். அப்புறம் மோஷன் போகிறதெல்லாம், மலம் கடிக்கிறதுல அதெல்லாம் சக்கை, நம்ம உடம்புக்கு உள்வாங்காத கழிவு. இப்போ கரும்பால் குடிக்கிறக்கா கடைக்கு போகிறீங்கன்னா ஒரு 4 கரும்பு எடுத்து நசுக்குவாங்க, சக்கை தனியாக போய் விழுந்துடும். அந்த சாறு தான் நம்மளுக்கு உணவு, அதை எடுத்து உள்ளே குடிப்போம். அது ஒரு செல்லுக்குள்ளே போய் அந்த செல்லு பயன்படுத்தி வெளியேறதுல அதுதான் கழிவு. இப்போ இந்த சக்கை அது பெருங்குடல் மூலிமா வெளியேறும். இப்போ இந்த சிறுகுடலில் வந்து 7 மீட்டர் இருக்குது, 25 அடி இருக்குது, குட்டி குட்டி ஓட்டை இருக்குது, முடியை விட சின்ன ஓட்டை. இந்த முடியை விட சின்ன ஓட்டையை வச்சுட்டு எவ்வளோ நேரம் உறிஞ்சு அப்படின்னா 4 மணி நேரம் உறிஞ்சும். இரைப்பையில் 2 மணி நேரம் மாவாட்டுது, சிறுகுடலில் 4 மணி நேரம் உறிஞ்சுது, மொத்தம் 6 மணி நேரம் ப்ராசஸிங் நடக்குது. 6 மணி நேரம் உறிஞ்சி முடிச்சதுக்கப்புறம் உறிஞ்ச முடியாத சக்கையெல்லாம் அப்படியே பெருங்குடல் கொடுத்துருது. இந்த பெருங்குடல் இதை வாங்கிட்டு வந்து நம்மளை மலக்குடல் கொடுத்துருது, மலக்குடல் அதை வெளியேறும். இப்போ இந்த 6 மணி நேரம் ப்ராசஸிங் நடந்து பெருங்குடல் சக்கை வந்தாச்சுன்னா நம்மளுக்கு அடுத்த பசி வரும். இப்போ காலையில் 7 மணிக்கு நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா 7லிருந்து 8, 9, 10, 11, 12, 1, 12லேருந்து 1 மணிக்கு பசி. அப்போ நம்ம ஒரு தடவை பசிக்கு சாப்பிட்டாச்சுன்னா அடுத்த பசி வரைக்கும் எவ்வளோ நேரம் ஆகும், 6 மணி நேரம் ஆகும். இந்த 6 மணி நேரம் கேப்பில் நீங்கள் ஏதாவது வாய் வச்சிங்க அப்படின்னா, என்னென்ன வாய் வைக்கக்கூடாது அப்படின்னா, கஞ்சி, கூழ், பால், பழச்சாறு, பழங்கள், உணவுகள், அப்புறம் பிஸ்கட்டு, வறுக்கி, முட்டாய் எதுவுமே வாயில் வைக்கக்கூடாது. அப்படி ஏதாவது நீங்கள் வச்சிங்கன்னா அதெல்லாம் கழிவு. அந்த கழிவு நம்ம உடம்பு எக்காரணத்துக்கு கூட அமிர்தமாக இருந்தாலும் உள்வாங்காது, அதை தூக்கி குப்பைத்தொழில் கொட்டிடு, வேண்டாம் போ அப்படின்னு. இதுதான் நோய். இதுதான் ஐயா சொல்லி வச்சுக்கார். என்ன சொல்றாரு, தீ அளவின்றி தெரியான் பெரிதனின் நோய் அளவின்றி படும் அப்படிங்கிறார். தீயன்னு எதை சொல்றாரு, இந்த உமிழ்நீர் 12, தைராய்டு, பித்தநீர் 3 சேர்ந்து இரைப்பையில் பச்சை கலர் வருதுல திரவம், அதுக்கு பேர் தான் தீ. இந்த தீ எரியும் போது நீ வந்து பிளாஸ்டிக்கு, பேப்பரு, மரம், மட்டை, இரும்பை கூட போட்டாலும் அது சாம்பலாயிரும்பா. பசிக்கும் போது நீ என்ன கொடுத்தாலும் சாம்பல் குளுக்கோஸா மாறிடும். இதே தீ எரியாதப்போ நீங்கள் என்னென்னவோ உள்ள ஒதுக்கி போடுங்க, என்ன ஆகும், சாம்பல் ஆகுமா? சாம்பல் ஆகாது. சாம்பல் ஆகலைன்னா உடம்புக்குள்ள ஏறுமா? எப்படி ஏறணும், முடியை விட சின்ன ரத்த குழாய் மூலியமாக தான் குளுக்கோஸ் போகணும். அப்போ செரிமானம் ஆகலைன்னா அதெல்லாம் என்ன ஆகும், பெருங்குடல் தலையை வெளியிடும். இப்போ உமிழ்நீர் 12, தைராய்டு, பித்தநீர் 3 சேர்ந்து இரைப்பையில் ஒரு பச்சை கலர் திரவம், அதுதான் பசின்னு சொன்னோம். இந்த பசி எவ்வளோ நேரம் இருக்குன்னு தெரியுங்களா? குழந்தைகளுக்குலாம் 20 நிமிஷம் தான் இருக்கும், பெரியவங்களுக்குலாம் 3/4 மணி நேரம் இருக்கலாம். அதிகபட்சம் நம்ம வந்து நடுநிலையாக வச்சுக்கிட்டா 1/2 மணி நேரம் வச்சுக்கலாம். 30 நிமிஷம் தான் பசி இருக்கும்.
இந்த 30 நிமிஷத்துக்கு நீங்கள் ஏதாவது நீங்கள் உணவை கொடுத்தீங்கன்னா 2 மணி நேரம் மாவாட்டி 4 மணி நேரம் உறிஞ்சி எல்லாம் குளுக்கோஸை ரத்தமாக சக்தியாக மாத்திர ப்ராசஸிங் நடக்கும். நீங்கள் அரை மணி நேரத்துக்கு நீங்கள் உணவை கொடுக்கலைன்னா அந்த பச்சை கலர் அப்படியே சிவப்பு கலராக மாறிடும். சிவப்பு கலராக மாறினா என்ன மாறுது? அது வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டாக மாறுது. ஆல்கலைன் ஆசிட்டாக இருந்துச்சு, இதில் காரத்தன்மை இருக்குது. இப்போ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டாக மாறிச்சு, இதில் அமிலத்தன்மை இருக்குது. இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நம்ம வீட்டில் பயன்படுத்துகிறோமே, எங்கே? டாய்லெட்டில், பாத்ரூமில் கழுவுறக்கு. நீங்கள் ப்ளூ கலரு, பச்சை கலர்லாம் ஹார்பிக்கு, டோமக்ஸ் எல்லாம் வச்சுருப்பீங்களே, அதில் போய் இன்றைக்கி எடுத்து பின்னாடி எடுத்து படித்து பாருங்கள். கொட்டை எழுத்துல போட்டிருப்பான் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இத்தனை % அப்படின்னு. அதனோட வேலை என்ன? போகாத கரையும் போக்குறது, கண்ணுக்கே தெரியாது ஏதாவது கிருமி ஜெம்ஸ் எல்லாம் இருந்தால் அதெல்லாம் அழிக்கிறது. அதுதான் அதனோட வேலை செய்யும். இந்த ஆசிட் நம்ம வயிற்றுக்குள்ளே சுரக்குது சிவப்பு கலராக. அப்போ இந்த ஆசிட் எதுக்கு சுரக்குது? இவன் வந்து பசிக்குது, இவன் சாப்பிடாம விட்டான், அதனால் வந்து நான் எல்லாம் சுத்தம் பண்ணுறேன். எதை சுத்தம் பண்ணணும்? இரைப்பை சுத்தம் பண்ணணும். எவ்வளோ நேரம்? அரை மணி நேரம் இரைப்பை சுத்தம் பண்ணுற ப்ராசஸ் நடக்கும். அதுக்கப்புறம் சிறுகுடல், அதில் குட்டி குட்டி ஓட்டை இருக்குது, எல்லாம் வளைஞ்சிருக்குது, இதெல்லாம் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணணும், அதுக்கு அரை மணி நேரம் டைம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் பெருங்குடல், அது வந்து 5 அடி இருக்குது, அதெல்லாம் வந்து நம்ம குமிழாக இருக்குது, அதெல்லாம் வந்து எல்லாம் நாத்தம் பிடிச்சி கிடக்குது, அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும். இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு மொத்தம் 1.5 மணி நேரம் டைம் எடுத்துக்கும். 1.5 மணி நேரம் டைம் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஏசிட் கொண்டாந்து மலைக்குடலில் கொண்டாந்து கொடுத்துரும். இப்படி மலைக்குடலை கொண்டாந்து விட்டுருச்சு அப்படின்னா நம்மளுக்கு 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் அடுத்த பசி வரும். இப்போ நல்லா செஞ்சுக்கணும். ஒரு தடவை நீங்கள் பசிக்கு ஏதாவது நீங்கள் உணவு எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த பசி வர்றதுக்கு 6 மணி நேரம் ஆகும். ஒரு தடவை நீங்கள் பசிக்கு எதுவும் சாப்பிடாம விட்டீங்கன்னா அடுத்த பசி வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 1.5 மணி நேரம் ஆகும். இந்த 1.5 மணி நேரத்தில் நம்ம என்ன சாப்பிடக்கூடாது? இந்த 6 மணி நேரத்தில் என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னா கஞ்சி, கூழ், பால், பழச்சாறு, பழங்கள், உணவுகள் எதையுமே உள்ளே போட்டக்கூடாது. அப்படி தெரியாதனமாக நீங்கள் வந்து ஆசையாக இருக்குது, மற்றவங்க கொடுக்குறாங்க, சாப்பிட சொல்கிறாங்கன்னு கெஞ்சுறாங்கன்னு நீங்கள் தான் நீங்கள் தூக்கி உள்ளே தூக்கி போட்டிங்கன்னா அதெல்லாம் கழிவு. அந்த கழிவு நம்ம உடம்பு உள்வாங்க தூக்கி எல்லாம் வெளியில் போடும். இப்போ உமிழ்நீர் 12, தைராய்டு, பித்தரை 3 சேர்ந்து பச்சை கலர் திரவ கபகபன்னு பசிக்குது. இப்போ நாம் உட்காந்து மன்றத்தில் உட்காந்து முக்கியமாக ஸ்பீச் கேட்டுருக்கிறோம். இப்போ பசிக்குது, ஆனால் சாப்பிட முடியல. இப்போ பஸ்ஸில் போயிட்டுருக்கிறோம், பசிக்குது, சாப்பிட முடியல. இன்னும் இறங்கினா தான் பசிக்க முடியும், சாப்பிட முடியும். இப்போ பசி இல்லை, உடனே என்ன நடக்கும்? சாப்பிட முடியலன்னா ஷேப்கெல்லாம் மாறிடும். ஷேப்கெல்லாம் மாறிச்சுன்னா சுத்தம் பண்ணுற ப்ராசஸிங் ஆரம்பிச்சிருங்க. இப்படி சுத்தம் பண்ணிக்கும்போது இப்போ தான் பஸ் விட்டு இறங்குறோம். இப்போ நாம் ஸ்பேச்சை முடிச்சு நம்ம வெளியில் போனால் உடனே உணவு தயாராக இருக்குது. ஆனால் இப்போ பசியே இல்லை, ஆனால் உணவு அங்கே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஏதாவது உணவு சாப்பிட்றோம். இப்போ நம்ம வீட்டில் எல்லாம் பொங்கலுக்கு ஏதோ ஒரு தீபாவளிக்கு எல்லாம் ஊடு சுத்தம் பண்ணிக்கிட்டு இருப்போம். இப்போ சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எல்லாம் வந்து எல்லாம் வெளியே தூக்கி போட்டிருப்போம். நம்ம சேரை போட்டு வெளியில் வந்துருப்போம். உள்ளே வந்து மனைவியெல்லாம் தொடச்சிட்டு இருப்பாங்க. இப்போ தான் ஒரு விசேஷத்தில் ஒரு நண்பர் வரார், பத்திரிக்கை கொடுக்குறக்கு எதுக்கோ வரார். அப்புறம் பழனிசாமி நல்லா இருக்கிறியா அப்படின்னு கேட்டு வராங்க. ஆனால் ஆமாம் வாப்பா ரொம்ப நாளாச்சு பார்த்தா அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ வரவே இருக்கிறோம். அதில் வீடெல்லாம் க்ளீன் பண்ணுற ப்ராசஸிங் நடக்குது, அதனால் இங்கே டீ காஃபியில் வைக்க முடியாது, நம்ம வந்து கடைக்கு போயிடலாம் வா அப்படின்னு சொல்லி இப்போ கடைக்கு கூட்டிகிட்டு போகிறார், டீ கடைக்கு. இப்போ டீ கடைக்கு போனேன், அங்கே மழை ஏறதுக்கு அப்படியே சூடாக வாழைக்காய் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு போண்டதெல்லாம் போட்டு வச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ இவருக்கு பசியே இல்லை. உமிழ்நீர் 12, தைராய்டு, பித்தரை 3 சேர்ந்து பச்சை கலர் திரவம் வந்துச்சு, அரை மணி நேரத்தில் முடிஞ்சு போச்சு. இப்போ ஷேப் கலர் மாதிரி சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்குது. இப்போ பசி இல்லை. ஆனால் இப்போ இவரும் கூட்டிகிட்டு போகிறாரு, நண்பரையும் கூட்டிகிட்டு போய் இந்தாப்பா நீ ஒரு போண்டாவை சாப்பிட, நான் ஒரு போண்டா சாப்பிடணும், வலுக்கட்டாயமாக எடுத்து கொடுக்குறோம். இப்போ இந்த போண்டா தூக்கி நம்ம உள்ள தூக்கி போடுறோம். டீ வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகாத வரைக்கும் 2 போண்டா சாப்பிடணும்னு எடுத்து கொடுக்குறோம். இந்த போண்டா உள்ளே போகும்போது உள்ளே போனோன்னையும் அந்த ஷேப் கலர் ஏசிட் போய் பொத்துன்னு விழுகும். இப்போ உணவு குழாய் அதுக்கப்புறம் இரைப்பை, இந்த 2க்கு நடுவில் ஒரு கதவு இருக்கும். இந்த கதவை லாக் பண்ணிட்டு தான் உள்ளே சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்குது. இப்போ வாஷிங் மிஷின் வச்சுருக்கீங்க வீட்டில், நீங்கள் ஃப்ரண்ட்லோட துணியெல்லாம் போட்டு சோப்பாயில் ஊற்றி எல்லாம் கதவை சாத்திட்டு சுவிட்சு போட்டிங்கன்னா 1 மணி நேரம் ஓடும். ஓடி முடிச்சு கியா முயான்னு கத்துனா தான் அதுக்கப்புறம் போய் நாம் வந்து இது பண்ணி இப்போ இடையில போய் கதவை நீக்க முடியுமா? நீக்க முடியும். இந்த மாதிரி ஒரு கதவை சாத்திட்டு தான் உள்ளே சுத்தம் பண்ணிட்டு இருக்கும், ஏசிட்டு வச்சு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும். இப்படி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ தெரியாதனமாக போண்டாவை தூக்கி உள்ள தூக்கும் அறிவில்லாமல். இந்த போண்டா போய் இந்த இரைப்பையில் சிவப்புல பச்சை கலர் வந்து பொத்துன்னு உழுகுது. எப்படி? இந்த இடத்துல உணவு குழாயில் ஒரு கதவு இருக்குது, இந்த கதவை நீக்கிட்டு அந்த போண்டா போய் உள்ள பொத்துன்னு உழுகுது. அப்படி போண்டா போய் பொத்துன்னு உழுகிற சமயத்தில், இந்த கதவை நீக்கிற சமயத்தில் அந்த உள்ளுக்கிற சிவப்புல ஏசிட் மேலே தெரிச்சிடும். இப்படி யாருக்காவது ஏசிட் மேலே தெரிச்சு உணவு குழாய்க்கு தெரிச்சிச்சு அப்படின்னா அவங்களுக்கு தான் நெஞ்செரிச்சல், நெஞ்சக்கரிப்பு, உணவு குழாய் புண்ணு, அல்சரு, வாயில் புண்ணு, வயிற்றுல புண்ணு, குடலை புண்ணுலாம் சொல்கிறோம்ல, இதுக்கெல்லாம் வர்றதுக்கு காரணம் பசி இல்லாமல் நீங்கள் உள்ளதுக்கு போட்டால் போண்டா. ஆனால் நாம் இங்கே என்ன பண்ணி வச்சுக்கிறோன்னா, பசிக்கு சாப்பிடாம விட்டோம்னா அல்சர் வந்துடும் அப்படின்னு நினச்சிக்கிறோம். அப்படிலாம் வரவே வராது. நீங்கள் எத்தனை நாளைக்கு நீங்கள் விரதம் இருந்தாலும் உள்ள புண்ணு ஆகாது. ஃபாஸ்டிங்லாம் இருக்கிற விரதம்லாம் அவங்களுக்குலாம் புண்ணே ஆகாது. ஆனால் பசி இல்லாதப்போ நீங்கள் எந்த பொருள் நீங்கள் உள்ளே போடுறீங்களோ அதெல்லாம் நம்மளுக்கு அந்த ஏசிட்டை வந்து தெரியும்.
இப்போ இதுதான் வந்து உணவு குழாயில் புண்ணு, அல்சரி இதெல்லாம் வருது. இப்போ இந்த போண்டா போய் பொத்துன்னு இறைப்பையில் போய் விழுகுது. இறைப்பையில் என்ன வந்து விழுந்தாலும் கணையை ஒடியாந்து பார்க்கணும். அதுதான் அதனோட வேலையே. கணையை உடனே ஒடியாந்து பார்க்குது. ஆனால் பைத்தியாரன், நான் இப்போ சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறேன், இப்போ கொண்டாந்து போண்டா போட்டு வச்சுக்கிறேன் பாரு, அறிவு இல்லாதவ அப்படின்னு சொல்லி போட்டு நம்மளை ஒரு திட்டி போட்டு அந்த போண்டாவுக்கு இன்சுலின் கொடுக்காது. கணை எப்போ இன்சுலின் கொடுக்கும்? பச்சை கலர் இருந்தால் தான் இன்சுலின் கொடுக்கும். இங்கே சிவப்பு கலர் இருந்தால் கணை இன்சுலின் கொடுக்காது. இப்போ கணை இன்சுலின் கொடுக்காம ஓடி போயிடுது, வேண்டாம் போ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கணை இன்சுலின் கொடுக்கலைன்னா அதுக்கப்புறம் சிறுகுடல் இருக்கிற கதை ஓப்பன் ஆகுமா? அந்த பூட்டுக்கு சாவியே அதுதான். கணையும் கொடுக்கலைன்னா ஓப்பன் ஆகாது. அப்படி ஓப்பன் ஆகலைன்னா இந்த போண்டா அந்த ஏசிட்டோட அரை மணி நேரம் இறைப்பையில் சுற்றிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் சிறுகுடல் அரை மணி நேரம் சுத்தம் பண்ணி இருக்கும்போது சுற்றிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பெருங்குடலுக்கு அரை மணி நேரம், அதுக்கப்புறம் 1.5 மணி நேரத்தில் மலக்குடல் வந்து பொத்து விழுந்துடும் போண்டா. அப்போ நம்ம பசி இல்லாமல் நீங்கள் என்ன அமிர்தமாக இருந்தாலும் உணவு சரி, அந்த 1.5 மணி நேரத்தில் மலக்குடல் வந்து பொத்துன்னு விழுந்துடும். இப்படி மலக்குடல் வந்து விழுந்துச்சுன்னா உடனே மலக்குடல் இன்டிமேட் பண்ண மூளைக்கு தகவல் போயிடும். வெறும் ஏசிட் மட்டும் விழுந்தால் எந்த தகவல் வராது. அந்த ஏசிட்டோடு சேர்ந்து ஏதாவது பொருள் வந்து விழுந்துச்சுன்னா உடனே மலக்குடல் தகவல் போய் மூளைக்கு தகவல் போயிடும். ஏப்பா இந்த மாதிரி வந்து மலக்குடல் நம்பி போச்சு, உடனே இந்த குப்பையை கொண்டு வெளியே கூட்டிகிட்டு வா அப்படின்னு. உடனே யூரின் போ, மோஷன் போ அப்படின்னு மூளை இன்டிமேட் பண்ணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? உடனே எந்திரிச்சு யூரின் போகணும், மலம் கழிக்கணும். அப்படி நம்ம கழிக்கிறோமா? நாம் என்ன பண்ணுறோம்? ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருக்காரப்பா அப்படின்னு இப்போ உட்காந்துருக்கிறோம். மலம் கழிச்சாலும் அடக்கிட்டு உட்காந்துருக்கோம். இப்போ பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது மழை வந்தால் நிறுத்த முடியுமா? அதில் அப்புறம் போய்க்கலாம், வீட்டுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம அமைதியாக அடக்கிடும். இப்படி யாரெல்லாம் நீங்கள் அரை மணி நேரத்துக்கு நீங்கள் கழுவி வெளியேற்ற அடக்கி வைக்கிறீங்களோ அவங்களுக்கு அந்த ஏசிட்டோட அந்த உணவு அந்த போண்டா உள்ளே கிடக்குது. ஏசிட்டோடு கிடக்கும்போது அங்கே கெட்ட வாயு வரும். அந்த வாயு எப்படி வெளியேற்றும்? ஏப்பமாக புளிச்சு அப்பமாக வெளியேற்றும், இல்லைன்னா கீழே வந்து காற்றா பிடிங்கிடும். இந்த மாதிரி கேஸ் ஸ்டெப்லாம் பாயும். அப்போ அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு, 1 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே குட்டி அந்த ஏசிட்டில் வந்து குட்டி அந்த வந்து உள்ள புண்ணு உருவாகும். இந்த புண்ணு வந்து அப்படியே அந்த சூட்டை குறைக்கிறதுக்காக ஆசன வழியை நரம்பு முடிச்சுன்னு வெளியே கொண்டு வரும். இதுதான் மூலம், இதுதான் பைல்ஸ், இதுதான் பௌத்திரம், ஆசன வெடிப்பு, பிஸ்துலா, பிசர், இதெல்லாம் யாரெல்லாம் அரை மணி நேரத்தில் வெளியேற்றலையோ அவங்களுக்குலாம் மூலம், பௌத்திரம், பைல்ஸ் வரும். இன்றைக்கி ஒரு ஆய்வு சொல்கிறாங்க, பள்ளிக்கூடத்து குழந்தைகள் ஆய்வு எடுத்துக்கிறாங்க. 100 குழந்தையில் 20 குழந்தைகள் தான் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மலம் கழிக்குதான். அந்த ஆய்வில் என்ன சொல்கிறாங்கன்னா 14 வயசுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு தான் பைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு. 14 வயசுக்கு கீழே பைல்ஸ் ஆப்ரேஷன் இல்லையா? அப்போ அந்த 14 வருஷம் வரைக்கும் பைல்ஸ் மார்க்கு என்ன காரணம்னா அந்த குழந்தை 14 வருஷம் வரைக்கும் மலத்தை அடக்கி வருது. அதனால அங்கே பெருங்குடலில் வந்து பைல்ஸாக மாறுது. இந்த மூலம், பௌத்திரமெல்லாம் ஒரே நாள்லாம் மாறாது. தொடர்ச்சியாக நீங்கள் கழிவு வெளியேற்ற தடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா அப்போ தான் அந்த உடம்பை அப்படி மாற்றுது. அவங்க ஆய்வில் சொல்கிறாங்க 100 குழந்தைகளில் 20 குழந்தைங்க ஒரு நாள் டு ஒரு நாள் தான் மலம் கழிக்குது. அதில் 5 குழந்தைங்க வந்து வாரத்துக்கு ஒரு தடவை தான் மலம் கழிக்குது. 3 வேளையும் சாப்பிடுது. ஆனால் வாரத்துக்கு ஒரு முறை தான் போகுதுன்னா என்ன எவ்வளோ பெரிய குப்பை தொட்டி உடம்புல வச்சிருக்குது அந்த குழந்தை. அப்போ 14 வயசுக்கு அப்புறம் குப்பரை படுக்க வச்சு பைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? இந்த மாதிரி தான் விஷயம் நடக்குது. இங்கே எல்லாத்துக்கும் மலச்சிக்கல் இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? கண்ட நேரத்தில் வாய வைக்கிறதா காரணம். உடம்போட மதிக்காமல், உடம்பு சொல்கிறத கேட்காம மன சொல்கிறத கேட்குறோம். அப்புறம் அவங்க நம்மளுக்கும் பைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணணும். என்ன மாத்திரை சாப்பிட்டா மோஷன் போகும். இன்றைக்கி விளம்பரத்துலேயே அதிக விளம்பரம் அதுதான். டப் கோலஸ்ன்னு என்னமோ கொடுத்து போட்டு பிதுக்கிறான். அதில் வர்றதா பார்த்து என்னென்னோ கொடுக்குறான். அதுதான் நீங்கள் மெடிக்கலில் போய் என்ன மாத்திரை அதிகமாக விற்குன்னு கேட்டு பாருங்கள். இதுதான் விற்கும். எனக்கு மோஷன் பிரச்சனை இருக்குங்க, வயிறு கோளாறுங்க, செரிமானம் ஆகலைங்க, போக மாட்டேங்குதுங்க, ஏதாவது வழி பண்ணுங்க, திருவிழா சோரணம் கொடுக்குறோம், கடுக்காய் சோரணம் கூட என்னென்னவோ பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் எதனால் வந்துச்சு? நாமளே தீதும் நன்றும் பிறதரவாரா, சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிட்டோம்ல, அதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போது மலம் போகாது. இப்போ இதே மாதிரி தொடர்ச்சியாக பசி இல்லாமே சாப்பிட்றோம், மலம் போக மாட்டேங்குது. மூலம், பௌத்திரம், பயிற்சி இது மாதிரிலாம் மாறுது. இப்போ பசி இல்லாமல் சாப்பிட்டா கணை இன்சுலின் கொடுக்காது. அதெல்லாம் வந்து உடம்பு உள்வாங்காமல் எல்லாம் கழிவாக வெளியில் போகும். இப்போ ஒருவேளை சாப்பாடு நம்ம உடம்பு உள்வாங்கலினாலும் குளுக்கோஸை மாறாதில்ல. இப்போ குளுக்கோஸ் பற்றாக்குறை வரும்ல. இந்த பற்றாக்குறையை யார் சரி பண்ணுறாங்க அப்படின்னா உள்ளுக்கிற கல்லீரல் ஒரு மிகப்பெரிய ஒரு பேங்க். அங்கே ஏகப்பட்ட குளுக்கோஸை வந்து பேங்க்கில் பணம் போட்டு வச்சுருக்குது, கிளைகோஜனா. இந்த கிளைகோஜன் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நம்ம உணவு சாப்பிட்றோம், இந்த உணவு வந்து ரத்தமாக குளுக்கோஸாக மாறுது. இந்த குளுக்கோஸ் ஒரு நாளைக்கு எவ்வளவு தேவை அப்படின்னா நம்மளுக்கு 100 குளுக்கோஸாக தேவைன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. இப்போ 3 வேளை சாப்பிட்றோம், நல்ல சத்தான ஆகாரமாக சாப்பிட்றோம், எனக்கு 300-400 குளுக்கோஸ் கிடச்சிருச்சு. இப்போ இந்த 100 குளுக்கோஸ் மட்டும் வச்சுக்கிட்டு இந்த எக்ஸ்ட்ரா வந்து 200-300 குளுக்கோஸை அப்படியே கிளைகோஜனை மாற்றி லிவரில் கொண்டே சேமித்து வச்சுக்கும். இந்த கிளைகோஜன் அப்படிங்கிறது 1000 குளுக்கோஸை சுருக்குனா ஒரு கிளைகோஜன். 100 நோட்டையெல்லாம் 1000 நோட்டை மாற்றி கொண்டு பேங்கில் போட்டு பணம் போச்சு. எப்போ நீங்கள் பசிக்கும் போது நீங்கள் சாப்பிடாம விட்டீங்களோ, இல்லை பசி இல்லாமல் நீங்கள் சாப்பிட்டீங்களோ, அப்போல்லாம் அது குளுக்கோஸாக மாறாது. அப்போ நம்மளுக்கு குளுக்கோஸ் தேவை இருந்துச்சு அப்படின்னா இங்கே பேங்க்லேருந்து எடுத்து செலவு பண்ணணும். இந்த பேங்கில் ஒரு ஏடிஎம் இருக்கும், அதில் 1000 நோட்டு மட்டும்தான் வரும். நம்ம பேங்கில் ஒரு ஏடிஎம் இருக்குதுல்ல, அதில் 500 நோட்டு மட்டும்தான் வரும்.
அந்த மாதிரி இந்த பேங்கில் 1000 நோட் மட்டும்தான் வரும். இப்போ நீங்கள் பசி இல்லாமல் நீங்கள் சாப்பிட்டீங்க, இல்லை பசிக்கும் போது சாப்பிடாம விட்டீங்க அப்படின்னா உடனே இந்த பேங்க்லேருந்து ஒரு 1000 ரூபாய் தூக்கி கொடுத்துரும் நம்ம உடம்பு. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ தேவை? 100 ரூபா தான் தேவை. ஆனால் இங்கே 1000 ரூபாய் வந்துருச்சு. அப்போ இந்த 100 ரூபாயை மட்டும் வச்சுக்கிட்டு மீதிக்கிற அந்த 900 மறுபடியும் கொண்டே பேங்க்கில் போடாது. அது என்ன வேலை செய்யும் அப்படின்னா, இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு பிளட்டில் கலந்து யூரினா வெளியேற்றிடும். இப்படி யாருக்கெல்லாம் இந்த 900 குளுக்கோஸ் யூரின் மூலியமா வெளியேற்றதோ அவங்களுக்கு நைட்டு படுத்தா காலையில் வரைக்கும் 5 முறை 6 முறை சிறுநீர் போகும். ஏன்னா அளவுக்கு அதிகமாக இருக்கிற குளுக்கோஸ் எல்லாம் இப்போ யூரினில் போகுது. இப்போ நைட்டு படுத்துனா 5 முறை யூரின் போகுது, காலையில் மலம் போக மாட்டேங்குது, பாத்ரூம் போனால் அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆகுது. இப்போ 3 வேளையுமே பசி இல்லாமல் சாப்பிட்றனால இப்போ பேங்கில் எடுத்து செலவு பண்ணுது. இப்படி பேங்கில் எடுத்துருந்து செலவு பண்ணி பேங்கில் 50% பணம் குறைஞ்சி போச்சு. உடனே மூளைக்கு தகவல் போயிடும், ஏப்பா இந்த மாதிரி பேங்க்கில் வந்து குறிப்பிட்ட அளவுக்கு டெபாசிட் இருக்கணும், நீ எல்லாத்தையும் சுரண்டி எடுத்துட வேண்டாம், நீ இப்போதைக்கு நீ பேங்க்கில் எடுக்க வேண்டாம், அது வரைக்கும் உடம்புல எங்கே சேமித்து வச்சுருந்தா அங்கிருந்து எடு, அது வரைக்கும் இந்த பேங்கில் பணத்தை போடு அப்படின்னு உடம்புக்கு இன்டிமேட் பண்ணும். இப்போ உடம்புலேருந்து எடுனா உடம்புல எங்கே சேமித்து வச்சுக்கிறோம்? அதுதான் தொப்பையில் தொடையில் எல்லா பக்கம் கொழுப்பு கட்டி கிடைக்குது பிராய்லர் கோழி மாதிரி. இப்போ அங்கிருந்து எடுத்து செலவு பண்ணும். அது வரைக்கும் இப்போ என்ன பண்ணணும்? இப்போ பேங்கில் பணத்தை போடணும். எப்படி பேங்கில் பணத்தை போடுறது? சாப்பிட்டு தான் போடணும். இப்போ காலையில் 7 மணிக்கு நான் சாப்பிட்றேன், சாப்பிட்டாச்சுன்னா 2 மணி நேரத்தில் இறைப்பை காலி ஆயிரும். இறைப்பை காலி ஆனாலும் மறுபடியும் பசிக்கு எனக்கு 9 மணிக்கு பசி வந்துடும். 9 மணிக்கு சாப்பிட்டோம்னா மறுபடியும் 11 மணிக்கு 2 முதல் காலியே 11 மணிக்கு பசி பட்டை கிளம்பும். இது வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு 2 வேளை 3 வேளை சாப்பிட்ருந்தேன், இப்போ 5 வேளை 6 வேளை பசிக்குது. பசின்னு பேயாட்ட பசிக்குது. இப்போ வீட்டை தூங்கி எந்திரிச்சுனையுமே ஏதாவது செஞ்சியா, டீ வச்சியா, அது வச்சியான்னு கோவம் வரும். இப்போ வீட்டில் கேட்குறாங்க, என்னங்க நைட்டு 5:30 முறை ஒன்றுக்கு போகிறீங்க, காலையில் தூங்கி வச்சா பாத்ரூமில் 1 மணி நேரம் போய் வந்துக்கிறீங்க, இப்போ தூங்கி வச்சு நீ பசின்னு பேயாட்ட பசிக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆமாம், என்னென்னு தெரியல, பசிக்குது, பேயாட்ட பசிக்குது, எனக்கு ஏதாவது ரெடி பண்ணி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பேங்க்லேருந்து எடுத்து செலவு பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ உடம்புலேருந்து எடுத்து செலவு போது உடம்புல வெயிட் லாஸ் ஆகுது. இப்போ 5 கிலோ 10 கிலோ வெயிட் லாஸ் ஆகி போச்சு. இப்போ பேங்கில் பணத்தை போடணும் பசின்னு பண்ணி இப்போ பேங்கில் பணத்தை போகிறக்கு முயற்சி பண்ணும். இப்படி நடக்கும்போது நம்மளுக்கு என்ன வேலை நடக்குது? இப்போ இந்த வீட்டில் கவனிச்சுட்டே இருக்கிறாங்க. இப்படி கவனிக்கும் போது இப்போ நைட்டு 5 முறை ஒன்றுக்கு போகுது, காலையில் வந்து சரியாக மோசம் போக மாட்டேங்குது, பசின்னு பேயாட்ட பசிக்குது, இப்போ உடம்புல இழைச்சி போச்சு. அந்த பக்கத்து வீட்டுக்கு குமாராட்டம் உங்களுக்கு சக்கரை இது வந்துச்சு என்னமோ, போய் அங்கே போய் பார்க்க வேண்டியது, டாக்டர் போய் பார்த்துட்டு வர வேண்டியதானே, நீங்கள் வந்து எங்ககிட்ட கோவப்படுறீங்க அப்படின்னு இப்போ நாம் சொல்லுவோம். இப்போ நாம் 2 பேரும் புருஷன் முன்னாடி பேசிட்டு இருக்கிறது இங்கே ஒரு செல்ஃபோன் ஒட்டு கேட்டுருக்கு. இது ஒட்டு கேட்குற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? நாம் தான் அலோவ் பண்ணி வச்சுருக்கிறோம். எது இருக்கிறதால அலோன்னு கொடுத்து வச்சுக்கிறோம். இதை அலோவ் பண்ணும்போது நாம் 2 புருஷன் பண்ணி பேசிக்கிறது இது கேட்கும். ஓ இவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு, சக்கரை நோய் இருக்குதாமான்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ உடனே சக்கரை நோய்க்கு உண்டான விளம்பரம் வந்து நம்ம இதில் இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ வந்து விழுகும். இப்போ நாம் என்ன பார்ப்போம்? நம்ம பேசிகிட்டு இருக்கிற கரெக்டாக இந்த டைமில் வந்து விளம்பரம் வந்து விழுகுது. என்ன விளம்பரம் வருது? முழு உடல் பரிசோதனை வெறும் 1000 ரூபா, எல்லாமே செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு விளம்பரம் வந்து விழுகுது. இப்போ வீட்லேயும் மனைவி இப்படியே சொல்கிறாங்க, அதே மாதிரி வேலைக்கு போகிற இடத்துலையுமே என்ன பழனிசாமி இப்படி இருந்து இப்படி இழைச்சி போயிட்டா ஏதாவது சக்கரை கீது இருக்குமான்னு கேட்குறாங்க. சக்கரை கீது இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எல்லோரும் கேட்கும்போது நம்மளுக்கு ஒரு பயம் வந்துடும். சரி எதுக்கு நம்ம போய் செக் பண்ணிக்கலாம், 1000 ரூபா தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே ஆஸ்பத்திரிக்கு போகிறோம். இப்போ போனோடனே இப்போ ரத்த பரிசோதனை சிறுநீர் பரிசோதனை பண்ணி பார்க்குறோம். இப்போ பண்ணி பார்த்தோன்னே அங்கே லேபில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு பழனிசாமி உங்களுக்கு அளவுக்கு அதிகமான குளுக்கோஸ் யூரினில் போகுதுங்க, 200 போகுது, 300 போகுது, 400 போகுது அப்படிமா. அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்ப தெரியாத மாதிரி. அப்படின்னா தான் சக்கரை நோய்ங்க, அதுதான் சக்கரை நோய்ங்க. ஓ சக்கரை நோய் எனக்கு வந்துருச்சா? அப்போவே பொண்டாட்டி சொன்னான், அவள் சொன்ன மாதிரியே எனக்கு சக்கரை நோய் வந்துருச்சு. எனக்கும் தெரியும், நைட்டு 5 முறை ஒன்றுக்கு போகுது, காலையில் சரியாக மலம் போக மாட்டேங்குது, பசின்னு பேயாட சாப்பிட்டு உடம்புல இப்போ 10 கிலோ குறைஞ்சி போச்சு. நானும் சர்க்கரையாக தான் இருக்குன்னு நினச்சேன். சரி சர்க்கரை இல்லாத மனுஷனே கிடையாது, சர்க்கரை இல்லாதவன் மனுஷனே கிடையாது அப்படின்னு சொல்லி போட்டு, உன்னை வாழ்நாள் ஃபுல்லாக நான் மாத்திரை சாப்பிட்ணும், உன்னை ஒரு விசேஷத்துக்கு போனால் ஏதாவது ஒன்றும் சாப்பிட முடியாது, ஒரு டீ கொடுத்தா கூட உன்னை சர்க்கரை போட்டு கொடுக்க மாட்டாங்க, உன்னை வாயை கட்டி வயிற்று கட்டி எப்படி தான் இதை கொண்டாடுறதோ, உன்னை வாழ்நாள் ஃபுல்லாக போக முடியாதுன்னு இப்போ தலையில் கை வச்சுட்டு உட்காந்துக்குவார். எனக்கும் சக்கரை நோய் வந்துருச்சா அப்படின்னு. அப்புறம் லேபில் என்ன சொல்கிறாங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, எங்கள் ஹாஸ்பிட்டலே சக்கரை நோய்க்குன்னு படித்த ஒரு டாக்டர் இருக்கார், எம்டி லண்டன் நோய் படிச்சு வந்திருக்காரு, நீங்கள் அவரோட போங்க, இந்த சர்க்கரையில் அவர் சுஜிபி மாதிரி ஈஸியாக குறைச்சி விட்டுருவார். அப்படியா அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ நம்ம அங்கே போகிறோம். இப்போ அங்கே போனோடனே டாக்டர் போய் காட்டுறோம், இந்த பிளட் டெஸ்ட் சிறுநீர் பரிசோதனை காட்டுறோம். வாப்பா பழனிசாமி அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ என்ன சொல்கிறாருன்னா, பழனிசாமி உனக்கு கணையத்துக்கு அறிவு கெட்டு போச்சுப்பா, உனக்கு சக்கரை நோய் வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்கிறார். இப்போ சர்க்கரைங்கிறது நோயா, கணையத்துக்கு அறிவு கெட்டு போச்சா, அறிவோட செயல்படுதா? யாராவது சர்க்கரை இருக்கிறீங்க சிந்திச்சு பாருங்க.
நீங்கள் தீ எரியும் போது பசிக்கும் போது நீங்கள் ஏதாவது சாப்பிட்றீங்கன்னா அதில் குளுக்கோஸாக மாறி இருக்கும். தேவையான குளுக்கோஸ் வச்சுக்கிட்டு தேவைக்கு அதிகமாக குளுக்கோஸில் உடம்புல டெபாசிட் பண்ணி வச்சுக்கும். நீங்கள் பசியே இல்லாமல் நீங்கள் கண்ட நேரத்துக்கு ஏதோ நீங்கள் போடும்போது அதெல்லாம் குளுக்கோஸாக மாற மாட்டேங்குது, எல்லாம் வெளியில் போகுது. அப்போ உடம்புல இருக்கிற குளுக்கோஸில் எடுத்து செலவு பண்ணுது. உடம்பு வந்து கணையம் வந்து பச்சைக்கல்லாக இருந்தால் மட்டும் தான் இன்சுலின் கொடுக்கும், சிவப்புக்கல்ல இருந்தால் இன்சுலின் கொடுக்காது. அது அறிவோடு செயல்படுது. ஆனால் இங்கே டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, உடம்புக்கு அறிவு கெட்டு போச்சு, கணையத்துக்கு அறிவு கெட்டு போச்சு, உனக்கு சர்க்கரை நோய் வந்துருச்சுங்கிறார். சர்க்கரைங்கிறது நோயே இல்லை, அது சிகிச்சை. இன்னைக்கு இந்தியாவில் மட்டும் 148 கோடி மக்களில் கிட்டத்தட்ட 20% சக்கரை மாத்திரை தூக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ஒரு 6% வந்து அந்த 8% வந்து சுகர் ப்ரெஷர் மாத்திரை, 3% தைராய்டு மாத்திரை. இந்த 3 நோயே கிடையாது. ஆனால் இந்த 3க்கு தான் டாக்டர் வந்து இது வாழ்நாள் ஃபுல்லாக நீ மாத்திரை சாப்பிடணும், மாதம் மாதம் வந்து செக் பண்ணி நீ ஊசி குத்திக்கணும், மாத்திரை போட்டுக்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறார். டிஸ் ஆஃப் லிஸ்ட்னு ஒரு வகைப்பட்டியல் கொடுக்குறாங்க, நோயோட வகைப்பட்டியல். அந்த வகைப்பட்டியல் இந்த 3மே இல்லை. இப்போ டாக்டர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த அளவுக்கு அதிகமாக சக்கரை 300-400 வெளியில் போதில் நான் ஒரு அரிய கண்டுபிடிப்பு மாத்திரையை வச்சுக்கிறேன், இந்த மாத்திரையை போட்டீங்கன்னா உனக்கு நைட்டு 5 முறை ஒன்றுக்கு போகாது. பசின்னு பேயாட்ட சாப்பிட்றீல, அப்படி பேயாட்ட பசிக்காது. உடம்பை இழைச்சு கவலைப்படுறீல, உடம்பு இழைக்காது, உடம்பு கூடிரும். ஐயா மகராசன் வைப்பீங்க, அந்த மாத்திரை முதல் கொடுங்கய்யா அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவதுங்க, பாத்ரூம் போனால் 1 மணி நேரம் ஆகுன்னு வீட்டில் பொண்டாட்டி திட்டுறாளுங்க, அது கொஞ்சம் பூவாட்ட போகிற மாதிரி ஏதாவது டானிக் கிணி கொடுங்க அப்படின்னு. அதுக்கு ஒரு டானிக் கொடுக்குற டஃப் கொலசன். இந்த ரெண்டையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வரும். வீட்டுக்கு வந்தோடனே காலையில் தூங்கி இருந்துச்சுன்னே வந்து சக்கரை மாத்திரை போட்டுக்கிறது, அப்புறம் நைட்டு படுக்கும்போது டானிக் குடிக்கிறது. இப்படி குடிக்கும்போது நம்மளுக்கு இப்போ 1 மாதம் கழிச்சு டாக்டர் வர சொல்லிப்பார். இப்போ டாக்டர் போகிறோம். இப்போ டாக்டர் போகும்போது இப்போது ஆமாங்க, நீங்கள் நான் கொடுத்த டாக்டர் நீங்கள் வந்து சர்க்கரைக்கு மருந்து மாத்திரை கொடுத்தீங்க, அது பாருங்கள் இப்போ வந்து எனக்கு வந்து நைட்டு 5 முறை ஒன்றுக்கெல்லாம் போகிறதில்ல, இப்போ காலையில் மலம் போகிறதுக்கு ஃப்ரீயாக ஒரு டானிக் கொடுத்தீங்க, பூவாட்ட போகுது, இப்போ பசின்னு பேயாட்ட சாப்பிட்றதில்ல, ஆனால் வந்து உடம்புல இலச்சிக்கல போய் வெயிட் கூட 5 கிலோ கூடிட்டேன், ஆனால் இந்த மாத்திரையை போட்டால் எனக்கு லைட்டாக படபடப்பாகுது, வேத்து கொட்டுதுங்க டாக்டர். அவங்க வேத்து கொட்டுதா? அப்படியே பழனிசாமி, சரி உட்கார் பார்த்தாலாம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு பெல்ட் மாதிரி சுற்றுவார். பெல்ட் மாதிரி சுற்றி இப்போ பிசுக்குன்னு அமுத்துவார். அவத்துல எதை செக் பண்ணுறாங்க? ப்ரெஷர் எவ்வளோக்குன்னு செக் பண்ணுறாங்க. ப்ரெஷர் யார் கொடுக்கறது? இதயம் கொடுக்கறது. இதயம் எவ்வளோ துடிக்கணும்? 80லேருந்து 120 துடிக்கணும். இப்போ இவர் செக் பண்ணும்போது இவருக்கு அப்படியே 130, 140, 150 மாதிரி பம்பிங் அதிகரிக்குது. எதுக்கு பம்பிங் அதிகரிக்குது? அந்த ரத்தத்தில் சுற்றிட்டு இருக்கிறத வந்து வெளியேற்றினா அது பம்பிங் அதிகரிச்சாகணும். இப்போ என்ன சொல்கிறாங்க சக்கரை நோய் டாக்டர், ஏப்பா பழனிசாமி உனக்கு கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, அதனால் இதை நான் பார்க்க முடியாது, எங்கள் ஹாஸ்பிட்டலே கார்டியாலஜி ஒருத்தருக்காரு, நீ அவர்கிட்ட போ, அவர் லண்டனில் போய் இதயத்துக்குன்னு தனியாக படிச்சு வந்திருக்காரு, நீ அவர்கிட்ட கூட்டிகிட்டு போவோம். இப்போ அவர்கிட்ட போனோடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் மறுபடியும் இந்த மாதிரி பிசுங்களை அமுத்தி பார்த்து ரிப்போர்ட்டை வச்சுட்டு நம்ம சொல்கிறாரு, ஏப்பா பழனிசாமி உனக்கு இதயத்துக்கு அறிவு கெட்டு போச்சு அப்படின்னு சொல்கிறார். இதயத்துக்கு அறிவு கெட்டு போச்சுங்களா? ஆமாம் பழனிசாமி, உனக்கு 80லேருந்து 120 இதான் துடிக்கணும், உன்னோட இதயம் 150 துடிக்குது. இந்த மாதிரி துடிச்சா சீக்கிரமாக போய் சேர்ந்துடும், அதனால் இதயத்தை கம்மி பண்ணணும், உனக்கு ரத்த அழுத்தம் நோய் வந்துருச்சு அப்படின்னு. இப்போ இதயத்துக்கு அறிவு கெட்டு போச்சா, ரத்த அழுத்தங்கிறது நோயா சிகிச்சையா? சிந்திச்சு பாருங்க. ரத்த அழுத்தம் அப்படிங்கிற ஒரு சிகிச்சை, ஆனால் நோய் நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறோம்? இதுக்கு என்ன பண்ணுறோம்னா, இதுக்கு ஒரு அரிய கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன், பிபி மாத்திரை. இந்த மாத்திரையை போட்டேன்னா இதை 80லேருந்து 120 ஒரு அடி எடுத்து வைக்காது, அதுக்குள்ளேயே துடிச்சுக்கிட்டு இருக்கும். உனக்கு இந்த படபடப்பு இந்த வேத்து கொட்டெல்லாம் இருக்காது. மகராசன் இருப்பீங்க, அந்த மாத்திரையை கொடுங்கன்னு இப்போ மாத்திரையை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோம். இப்போ இந்த மாத்திரையை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ அந்த ப்ரெஷர் மாத்திரையை தூக்கி உள்ளே போட்டுக்கிறோம். இப்போ இந்த உமிழ்நீர் தைராய்டு பிரச்சனை கலந்ததெல்லாம் இந்த கழிவெல்லாம் வந்து இப்போது என்ன ஆகுது, அதை வந்து இதயம் பம்பிங் பண்ணால் தான் வெளியில் போகும். இப்போது உடனே உள்ள வேலை நடக்குது. இது யாராக வந்து இப்போ உமிழ்நீர் தைராய்டு பிரச்சனை 3 சேர்ந்து இறைப்பையில் பச்சை கலர் திரவம் இருக்குது, 1/2 மணி நேரத்தில் சாப்பிடாம விட்டோம். இப்போ அது அப்படியே சிவப்புக்கல்லாம் மாறிடுச்சு. சிவப்புக்கல்லாம் மாறினோனையும் இப்போ நம்ம ஏதாவது இப்போ சுத்தம் பண்ணுற பார்த்தீங்கன்னா இப்போ போண்டா தூக்கி உள்ளே போடுறோம். இப்போ இந்த போண்டா தூக்கி உள்ளே போட்டோம்னா முதல்ல இருந்த கணையம் இந்த போண்டாவை தூக்கி போட்டோம்னா நம்மளை திட்டும், அட பைத்தியார இப்போ சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இப்போ வந்து நீங்கள் போண்டாவை போட்டு வச்சுக்கிறீங்களே அப்படின்னு. ஆனால் இப்போ இருக்கிற கதை என்ன வேலை செய்யும்னா, இப்போ கணையத்தில் கழுத்தில் கத்தி வச்சு மிரட்டிட்டு இருக்கிறோம். அந்த சுகர் மாத்திரை போட்டு கணையத்தில் கத்தி வச்சு மிரட்டுக்கிறோம். இங்கே பாரு கணையுமே, அவர் 5-6 முறை நைட்டில் ஒன்றுக்கு போகிறான், காலையில் வெளியே போகிற சிரமமாக இருக்கிறான், பசின்னு பையாட சாப்பிட்றான், உடம்புல இழைச்சி போச்சு, அதனால் வந்து நீ வந்து இந்த பச்சை கலர் சப்புக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது, மரியாதை இன்சுலின் கொடுன்னு சொல்லி போட்டு இப்போ கணையத்தில் கழுத்து வச்சு கத்தி வச்சு மிரட்டுறது. அதுதான் வந்து அந்த மெட்ஃபார்மின் 500 செய்யும். சக்கரை மாத்திரை சாப்பிட்டுக்கிறீங்க, கேளுங்க டாக்டரை, இந்த மாத்திரை என்ன வேலை செய்யும் அப்படின்னு. கணையத்தில் போய் கழுத்தில் கத்தி வச்சு மிரட்டும். இப்போ மிரட்டும் போது என்ன வேலை பண்ணுது, இந்த சிவப்பு கலர் இருக்கும்போது கணையை இன்சுலின் கொடுத்துருது. இன்சுலின் கொடுத்தாச்சுன்னா இந்த சிவப்புகள் இருக்கிறதுக்கு இன்சுலின் கொடுத்தாச்சுன்னா போது சிறுகுடல் கதவெல்லாம் ஓப்பன் விட்டுரும். அதான் வந்து அதுக்கு பூட்டுக்கு சாவியே.
இப்போ எல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டோன்னே அந்த சிவப்பு கலர் அப்படியே சிறுகுடல் உள்வாங்குது, முடியை விட சின்ன சின்ன ரத்த குழாய் மூலியமாக உள்ளே போகுது. இங்கே செல்லில் ஒரு கதவு இருக்கும். இந்த செல்லு வந்து பச்சை கலர் இருந்தால் மட்டும்தான் உள்வாங்க, சிவப்பு கலர் இருந்தால் உள்வாங்காது. இந்த சிவப்பு கலர் வந்தோடனே உடனே கதவு லாக் பண்ணிக்குது. இப்போ எதுவும் உள்வாங்க மாட்டேங்குது. உடனே மூளைக்கு தகவல் போகுது, ஐயா யாரோ வந்து களத்தில் கத்தி வச்சு மிரட்டி எல்லாம் சிவப்பு கலர் உள்ளே வந்துருச்சு, ஒழுங்காக செரிமான மாதிரி உள்ளே வந்துருச்சு, இதை வந்து வெளியேற்றணும், எனக்கு கொஞ்சம் உதவிக்கு ஆள் அனுப்புங்க அப்படின்னு. உடனே மூளைக்கு வந்து ஆர்டருக்கு வந்து இதயத்துக்கு ஆர்டர் வருது, இதையை நீ போய் பாரு, யாரோ தெரியாதனமாக கதவை திறந்து விட்டாங்களாமா, ஷாப் கல்ல உள்ளே வந்துருச்சாமா, அதெல்லாம் வேண்டாம் வெளியிதில்லை அப்படின்னு. இப்போ இதயம் வந்து ஆர்டர் வாங்கிட்டு வந்து இது வரைக்கும் 80லேருந்து 100 துடிச்சிருந்தது, இப்போது 130, 140, 150 இந்த மாதிரி பம்பிங் அதிகரிக்குது. இப்படி பம்பிங் அதிகரித்தா தான் அதையெல்லாம் வந்து வேர்வை மூலியமாக வெளியே தள்ள முடியும். இப்போ வேர்த்து கொட்டது படபடப்பாகுது. இப்போ படபடப்பானோடனே இப்போ டாக்டர் போனோடனையும் அவர் வந்து பிபி இருக்குன்னு சொல்லி போட்டு அதுக்கு ஒரு மாத்திரை போட்டு கொடுத்துட்டார். இப்போ இந்த மாத்திரையை போட்டோடனையும் இதயம் 80லேருந்து 120 துடிக்குது. 80லேருந்து 170 துடிச்சா இந்த ரத்தத்தில் சுற்றி இருக்கிற சிவப்புகளை வெளியே தள்ள முடியுமா? வேர்வை மூலியமா வெளியே தள்ள முடியாது. அப்போ ரத்தத்திலேயே சுற்றிட்டு இருக்குது. இப்போ பிபி மாத்திரை நீங்கள் போட்டிங்கன்னா ரத்தத்திலே சுற்றிட்டு இருக்கும். இப்போ அடுத்த மாதம் வந்து ரத்தத்திலே சுற்றிட்டு இருக்கும்போது ரத்தத்தில் வந்து அடர்த்தி அதிகமாகும், கொழுப்பு அதிகமாகும். இப்போ கொழுப்பு அதிகமாச்சுன்னா என்ன வேலை நடக்கும்? நீங்கள் எதாவது சாப்பிட்டீங்கன்னா அப்படியே படுத்துக்கலாம்ல ஆகும். எந்த வேலையை விட செய்ய முடியாது, கைகாலெலாம் ஓஞ்சு போயிடும். வேலைக்கு போனால் அங்கே போய் தூங்கிட்டு இருப்போம், சேரில் உட்காந்து தூங்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி வேலை நடந்துட்டு இருக்கும். இப்போ அடுத்த மாதம் டாக்டர் வர சொன்னான்னு இப்போ போகிறோம். ஐயா நீங்கள் கொடுக்குற அந்த பிபி மாத்திரை போடுறனுங்க, இப்போ அந்த படபடப்பை வேர்த்து கொட்டுறதுல இல்லை, ஆனால் இந்த மாத்திரை சாப்பிட்டா அப்படியே படுத்துக்கலாம் போல ரொம்ப சோம்பலாக்குதுங்களே, என்னன்னு பாருங்கள் அப்படிங்கிறோம். உடனே மறுபடியும் ரத்த பரிசோதனை சின்ன பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு, ஆமாம் பழனிசாமி உனக்கு ரத்தத்தில் கொழுப்பு அதிகமாகி போச்சு அப்படிங்க. என்னங்க கொழுப்பு அதிகமாகி போச்சுன்னு? ஆமாம், கொழுப்பு வந்து ஒரு 200 தான் இருக்கணும், உனக்கு 300 கொழுப்பு இருக்குது. அதில் எல்டிஎல் அப்படிங்கிற கெட்ட கொழுப்பே 250 இருக்குதுப்பா, நல்ல கொழுப்பு வெறும் 50 தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். உடனே கொழுப்பை கரைக்கணும். இந்த ட்ரைக்ளைசின் சொல்லி போட்டு ரத்தத்திலையும் மிதக்கும் கொழுப்பு அது வந்து 200 இருக்குது. இந்த மாதிரி எங்கே கொழுப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா எப்போ வேணால் அடைப்பு கொண்டு வந்துடும். அதனால் வந்து உடனே கொழுப்பு கரைக்கிற மாத்திரை போடணும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறார். அப்படிங்களா சாமி அப்படின்னு சொல்லி போட்டு உடனே அந்த மாத்திரையை வாங்கிக்க. இப்போ 3 மாத்திரை, சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை, கொழுப்பு கரைக்கிற மாத்திரை. இந்த 3 மாத்திரை எப்போ சாப்பிட்ணும்? கரெக்டாக 3 வேளை பசிக்குதா இல்லையா சாப்பாடு சாப்பிட்டு இந்த மாத்திரையை போட்டு படுத்துக்கணும். சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ ஒரு 3 மாதம் இந்த வேலையை செய்கிறோம். இப்போ நம்ம வீட்லேயே ஒரு விசேஷம், வீட்டில் மகனுக்கோ மகளுக்கோ ஒரு கல்யாணம். இப்போ எல்லாம் மண்டபத்துக்கு போகணும். எல்லாம் புது துணி நகை நட்டுலாம் மாட்டிக்கிட்டு இப்போ மண்டபத்தில் போய் எல்லா குடும்பத்தோடு போய் இறங்குறோம். இந்த பூய்ப்பில் இந்த மாத்திரை டப்பா வச்சுருந்த 3 மாத்திரை, அந்த 3 மாத்திரை டப்பா விட்டு வந்துட்டோம். இப்போ மனைவி நம்மகிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, ஏனுங்க இது நம்ம கல்யாணம், எல்லாத்து கல்யாணத்துலேயும் சமையலில் தான் குறை சொல்கிறாங்க, சாப்பாட்டில் குறை சொல்கிறாங்க, நம்ம கல்யாணத்தில் சாப்பாட்டில் குறையே வரக்கூடாது, நீங்கள் எல்லா சமையல் செக்ஷன் பார்த்துக்குங்க, நான்லாம் வர்றவங்களை வரவேற்பு பண்ணி எல்லாம் பார்த்துக்கிறேன். அப்போ டாக்டர் சொல்லிட்டு அனுப்பியிருக்காரு, கரெக்டாக 3 வேளையும் நீங்கள் உணவு சாப்பிட்டு மாத்திரையை போட்டுக்குங்க, மாத்திரையை விட்டுறாதீங்க. இங்கே மாத்திரை விட்டு வந்து தெரியாது மனைவி, தெரிஞ்சவனு வீட்டில் போய் இன்னும் எதில் அடி விழுமே தெரியாது, கண்டபடி பேசும் அம்மா அப்படின்னு சொல்லி போட்டு, சரி சரி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ வந்தவங்க போய் பாரு, நான் எல்லாம் சமையல் பக்கம் பார்த்துக்கிறேன். உடனே ஒரு 6 மணிக்கு பஃபே நடக்குது, உடனே சமையல் பக்கம் போகிறார். பஃபேன்னா தெரியுமா? அதான் பிச்சைக்காரனோட தடை தூக்கிட்டு போய் நிற்போமே எல்லா ஃபங்க்ஷன்லையுமே, நிற்கிறோமா இல்லையா? இப்போ முதல் ஆளாக தடை தூக்கிட்டு போய் இவர் நிற்கிறார். முதல் இடத்துல என்ன வைப்பாங்க? ஆமாம், இனிப்பு வைப்பாங்க. இப்போ இவருக்கு சக்கரை நோய் இருக்குது, இவர் இனிப்பு சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? சாப்பிடக்கூடாது. 1 வைப்பாங்களா 2 3 வைப்பாங்களா? எப்படி 2 3 வச்சுருவாங்க. அப்புறம் இவர் திரும்பி பார்ப்பார், அவள் வந்தான்னா அவள் வீட்டில் கூட டீக்கு சக்கரை போட்டு கொடுக்க மாட்டா, இங்கெல்லாம் வந்து இனிப்பு சாப்பிட கொடுவாளா? விட மாட்டா. அவர் வர்றதுக்குள்ளே நான் 2 3 எடுத்து போடலான்னு எடுத்து வாயில் போட்டுக்குவார். அதுக்கப்புறம் எண்ணெயில் பொரிச்சது சில்லி ஏதோ போண்டா கண்டா இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரியாணி, தயிர் பச்சடி, புரோட்டா குருமா, அப்புறம் பூல்கா என்னென்னமோ கண்டதெல்லாம் வைப்பாங்க. எல்லாம் ஜாட் போட்டு இப்போ அங்கே என்னமோ கூட்டமாக வரிசையாக நிற்கிறாங்கன்னு சொல்லி போட்டு அங்கே போய் பார்த்தோம்னா அங்கே ஒரு ஆய்வு போயிட்டுருக்கு. பார்த்தா வரிசையை தோசை போட்டிருப்பான், பொடி தோசை, மசாலா தோசை, என்னென்னமோ தோசை போட்டிருப்பாங்க. இதையெல்லாம் இப்போ தம் கட்டி இது குறவழி வரைக்கும் சாப்பிட்டுக்கிறாரு. போதும் எல்லாமே சூப்பராக இருக்குது, எல்லாம் டேஸ்ட் ஓகே, நீ அடுத்த பையன் கல்யாணத்துக்கு இந்த சமையல் கறியை போட்டலான்னு சொல்லி போட்டு உன்னை போது கைகளான வெளியில் போனால் அங்கே வரிசையை 4 5 பேர் நின்றுருப்பான். என்ன பண்ணி வச்சுக்கிறான் அவன்? ஐஸ்கிரீம் வச்சுருப்பா, பீடா வச்சுருப்பா, ஃப்ரூட் சாலட் வச்சுருப்பா, பாதாம் பால் வச்சுருப்பா, என்னென்னோ வச்சுருப்பா. ஆனால் இங்கே வேறு 5 பேர் நிற்கிறாங்களா, இப்படி தெரிஞ்ச ஒரு 2 தோசை கம்மி பண்ணியிருப்பனே அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ அங்கே போய் எல்லாம் கொடுக்கறதெல்லாம் வாங்கி உள்ளே ஊற்றிக்கிறோம். இப்போ இதெல்லாம் நம்மளுக்காக வச்சுக்கிறாங்க. சொல்லுங்கள், ஒரு பக்கெட் எடுங்க, அங்கே என்னென்னலாம் வச்சுருக்காங்க எல்லாமே ஒவ்வொரு கரண்டி போட்டு எல்லாம் போட்டு ஒன்றா கலக்கி போடலாம் கொடுக்க முடியுமா? அப்படி ஒரு துரோகத்தான் உடம்புக்கு செய்கிறோம். அங்கே பல பேர் வருவாங்க. இப்போ வயசானவங்களாம் வர்றாங்கன்னா அவங்களுக்கு செரிமானமாக இருக்க இட்லி வச்சுருப்பாங்க, அவங்க இட்லி மட்டும் சாப்பிட்டு போகணும். இளைஞர்லாம் வந்தாங்கன்னா அவனுக்கு புரோட்டா பிடிக்கும், புரோட்டா சாப்பிட்லாம், பிரியாணி பிடிக்க சாப்பிட்லாம். இப்போ எங்கே கிராமத்தில் வந்து வந்தாங்கன்னா அவங்க கம்பு தயிர் ரசம் வச்சுருப்பாங்க, இல்லை கொள்ளு ரசம் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் சாப்பிட்லாம்.
இல்லைன்னா ஏதோ ஒன்று வச்சு சாப்பிடலாம். இதில் விரதம் இருக்கிறவங்க வருவாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து பழச்சாறு வச்சுருப்பாங்க, இல்லைனா ஃப்ரூட் சாலட் பழங்கள் வச்சுருப்பாங்க, அது சாப்பிட்லாம். இது எல்லாம் நம்மளுக்காக தான் கொடுத்துக்கான்னு சொல்லி போட்டு எல்லாத்தையும் வாங்கி உள்ள நப்பிக்கிறார். நப்பிட்டு இப்போ போய் சேரில் போய் உட்காந்துக்காரு. இப்போ பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்குது. இப்போ நைட்டு சீர் நடக்குது, 11 மணி 12 மணி ஆயிடுது. இப்போ நைட்டெலாம் சீர் முடிச்சுட்டு இன்னைக்கு காலையில் உடனே மண்டபத்தில் வந்து கோயிலுக்கு போகணும் தாலி கட்டுறக்கு. அப்படியே புது துணி இதெல்லாம் எடுத்து போட்டு நகை நட்டெலாம் எடுத்து சொருவிக்கிட்டு இப்போ கோயிலுக்கு போய் தாலி கட்டிட்டு காலையில் வந்தோடனே காலையில் 6 மணிக்கு டிஃபன் ரெடி. என்ன டிஃபனு? அதுவும் பூரா இட்லி பூரி பொங்கல் அப்புறம் எல்லாம் வடை எல்லாம் எண்ணெய் ஐட்டம். இப்போ காலையில் பசிக்குது இல்லையா, முதல் பந்தியில் போட்டோன்னே போய் இவர் செக் பண்ணி பார்க்கணுமே எல்லாத்துக்கும் எப்படி இருக்குன்னு. அப்போ தானே இவர் சொன்னால் தானே எல்லாம் இது பண்ண முடியும். உடனே போய் எல்லாம் தம் கட்டிட்டு வந்துட்டு இப்போ மறுபடியும் வந்து சேரில் உட்காந்துக்கிறார். இப்போ பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவன் நைட்டு வந்து தூக்கம் கட்டுறதுக்கும் காலையில் பொங்கல் சாப்பிட்றதுக்கும் பூரி சாப்பிட்றதுக்கும் அப்படியே மைன் வருது. இதை மாத்திரை நாள் விட்டாரா மைன் வருது, அப்படியே உட்காந்து அப்படியே தூங்குறாரு. இப்போ தூங்கிட்டு இருக்கும்போது கோட்டை சத்தம் அங்கே மேடை கேட்குது. இந்த அம்மா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு போட போய் முடியாது. இப்போ வந்து கேட்குது, இது என்ன கோட்டை சத்தம் அங்கே கேட்குது, எந்திரிங்க அப்படின்னு சொல்லி போட்டு இப்படி எல்லாம் சனங்களாம் சிரிக்கிறாங்க. இப்படி தான் பண்ணுவீங்களா அப்படின்னு. அவரை எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு எல்லாம் சாப்பிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. வாம நாமளும் போல ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு சொல்கிறோம். இவர் உடனே வந்து என்ன பண்ணுவார், ஆனால் நைட்டு தூக்கம் கட்டுறதுக்கு காலையில் பொங்கல் சாப்பிட்டதுக்கு கொஞ்சம் தூக்கம் வந்துருச்சு, எனக்கு பொங்கல் இது வரைக்கும் இருக்குது சாப்பிட முடியாது, எனக்கு பசி இல்லை, நீங்களாம் போய் சாப்பிட்டுவாங்க, நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் போகலாம் அப்படின்னு. இந்த அம்மா அதுக்கு என்ன சொல்ல அப்படின்னா, நீங்கள் கடவுளை கூட ஏமாற்றிடலாம், மாத்திரை கொடுத்த டாக்டர் கூட ஏமாற்றிடலாம், ஆனால் என்னை ஏமாற்ற முடியாது. டாக்டர் எங்களுக்கு தெளிவாக சொல்லி தான் 3 வேளை கரெக்டாக சாப்பிட வச்சு இவருக்கு மாத்திரை கொடுத்துருங்கன்னு சொல்லிக்கிறாரு. நீங்கள் என்ன சின்ன குழந்தையார் பண்ணிட்டு இருக்கிறீங்க, வாங்க அப்படின்னு கை பிடிச்சி இப்போ கூட்டிகிட்டு போயிரு. இப்போ கூட்டிகிட்டு போய் மத்தியான சாப்பாட்டில் உட்கார வச்சு இப்போ எல்லாம் பருப்பு நெய் எல்லாம் ஸ்வீட்டு எல்லாம் வச்சு பலகாரமெல்லாம் வச்சு இப்போ எல்லாம் பெண்டு நிமித்துவாங்க. இவர் மாத்திரை விட்டு வந்து தெரியாது, இவர் பசி இழிஞ்சது பொண்டாட்டி கூட்டிகிட்டு போயிட்டான்னு சொன்னதுக்காக இப்போ எல்லாம் பிணைஞ்சு இப்போ எல்லாம் ஒதுக்கி போடும். இந்த பொங்கலை இங்கே நிற்கிது. இப்போ இந்த பொங்கல் கீழ் நோக்கி போனால் தான் மரத்து சாப்பாடுற உள்ள அனுப்ப முடியும். இப்போ இந்த பொங்கலை கீழ் நோக்கி அமுத்துறது யார்? நுரையீரலும் இதயம். இப்போ நுரையீரலும் இதயம் அழுத்தம் கொடுக்கும்போது இதயம் இது வரைக்கும் 80லேருந்து 120 முடிச்சிருந்தது. இந்த 3 மாதமாக மாத்திரையை போட்டு நிறுத்தி வச்சிருந்தார். இப்போ 2 நாளாக மாத்திரையை விட்டுனாட்டிக்கும் இதயத்தை அவுத்து விட்டாங்க. இதயத்தை அவுத்து விட்டுனா இதயம் வந்து இப்போ 130 150 ஒரு 200 மதம் பம்பிங் அதிகரிக்குது. இப்போ பம்பிங் அதிகரிச்சு இந்த இடத்துல லைட்டாக வலி வருது. இவர் சாப்பிட பிறகு லைட்டாக நெஞ்சு வலிக்குன்னு நெஞ்சை பிடிச்சி அப்படியே சாஞ்சிடும். இப்போ சாஞ்சனா என்ன வேலை நடக்குது? ஐயோ மச்சான் மயக்கம் போட்டாங்க, நெஞ்சை பிடிச்சி சாஞ்சிட்டாங்க, உடனே ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க, ஆம்புலன்ஸ் வரக்கு லேட்டாக காரை பிடிங்கன்னு காரில் தூக்கி போட்டு இப்போ ஆஸ்பத்திரி கொண்டு வராங்க. பக்கத்தில் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. இப்போ தூக்கிட்டு போனால் இப்போ டாக்டர் கேட்காரு, என்னம்மா ஆச்சு அப்படின்னா, மச்சா சாப்பிட நெஞ்சை பிடிச்சிட்டு சாஞ்சிட்டாருங்க, என்னன்னு பாருங்கய்யா அப்படிங்கிறோம். சரி பார்த்துடலாம், காப்பாற்றிடலாம், ஏதாவது மாத்திரை சாப்பிட்றாருன்னு கேட்பாங்க. ஆமாங்க 3 மாத்திரை சாப்பிட்றாங்க, சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை, அப்புறம் கொழுப்பு கரைக்கிற மாத்திரை, எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு. அப்படின்னா இவருக்கு எங்கே ஒரு பக்கம் அடைப்பு இருக்குமாம்மா, அதனால தான் நெஞ்சை பிடிச்சி சாஞ்சிருக்கிறாரு. இப்போ அடைப்பு இருக்கோம்னா இப்போ இந்த அடைப்பை சரி பண்ணுறதுக்கு உடனே 50,000 ஊசி ஒரு 3 ஊசி போடணும் அப்படிம்பாரு. ஐயா மகராசன் நான் பணத்தை கட்டுற உடனே போட்டு காப்பாற்றுங்க அப்படின்னு. இப்போ 50,000 ஊசி 3 ஊசி போட்டோன்னே ஐயா கொஞ்சம் சுயநலம் வந்துட்டு உடனே எங்கே அடைப்புக்குன்னு செக் பண்ணோன்னா இசிஜி பண்ணி பார்க்கணும். அங்கங்கெல்லாம் எல்லாம் சொருகி இப்போ கம்ப்யூட்டரில் கொண்டே சொருகி இப்போ ட்ரெட்மில் நடக்க விடுவாங்க. அப்படி மெதுவாக நடங்க, வேகமாக நடங்க, கொஞ்சம் ஓடுங்க அப்படின்னு. ஐயா ஓடவெல்லாம் முடியாதுங்க ஐயா, கொஞ்சம் வேகமாக வேணால் நடக்கிற அப்படின்னு. இப்போ நடக்கும்போது கோடு மேலே இங்கே வரும். ஏன் பழனிசாமி கோடு சரியாக வரல, எங்கேயோ ஒரு இடத்துல அடைப்புக்குமா தெரியுது, எங்கே துல்லியமாக அடைப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு சிகிச்சை இருக்குதும்பாங்க. அதுக்கு என்ன சிகிச்சை? ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோ பண்ணி பார்க்கணும். ஏஞ்சியோன்னா தெரியுமா? இந்த மாதிரி குளுக்கோஸ்லாம் இறக்குவாங்கல்ல, ஆமாம் குளுக்கோஸ்லாம் இறக்குவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பெரிய கையிலையோ இல்லை கழுத்துலையோ தொடையில ரத்த குழாயை தேர்ந்தெடுத்து ஒரு 50 ml மருந்து செலுத்துவாங்க. அப்படி செலுத்தினா இந்த பக்கம் கம்ப்யூட்டரில் வந்து இந்த மருந்து எங்கெங்கெல்லாம் போகுதுன்னு தெரியும். இப்போ இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் வரலைன்னா இந்த இடத்துல அடைப்புக்குன்னு அர்த்தம். இப்போ கையால் விட்டுருவார் டாக்டர், அவர் இதயத்தான் பார்ப்பார், இதயத்தில் எங்காவது அடைப்புக்கானு. இப்போ மருந்து செலுத்தி ஆஞ்சி பண்ணும்போது 2 இடத்துல அடைப்புக்குன்னு வந்துடும். உடனே வெளியில் வந்தோடனே கதவை நீக்கிட்டு உங்கள் மச்சான் நெஞ்சு பிடிச்சி சாஞ்சாரில் அவருக்கு 2 இடத்துல அடைப்புக்கு உடனே ஆப்ரேஷன் பண்ணியாகணும். என்ன ஆப்ரேஷன் பண்ணணும்? உடனே அந்த அடைப்பை ஸ்டென்ட் வைக்கணும், ஏஞ்சியோபிளாஸ்டி பண்ணணும், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும், பணத்தை 5 லட்சம் ரூபாய்க்கு கட்டிடுங்க. ஐயோ கட்டிடுற உடனே எங்கள் மச்சானை காப்பாற்றி எப்படியாவது காப்பாற்றிடுங்க, அவருக்கு இந்த குடும்பம் இல்லை, இது போக எங்கே சைடில் 2 குடும்பம் வச்சுக்காரு. ஆமாம் அது வேறு குழந்தை குட்டி 5-6 இருக்குது, சொத்தெல்லாம் எங்கெங்கேயே வாங்கி போட்டுருக்காங்க, எல்லாம் அவர் பேர் இருக்குது, எங்கே இருந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும், எப்படியோ மகராசனை காப்பாற்றிடுங்க அப்படின்னு. சரி அப்படின்னு இப்போ பணத்தை கட்டி இப்போ ஆப்ரேஷன் பண்ணி இப்போ 2 நாளில் வீட்டுக்கு போய்க்கலாம். இன்றைக்கி அப்படி நவீனம் வந்துருச்சு. இன்றைக்கி ஹார்ட்டில் ஆப்ரேஷன் பண்ணிங்கன்னா இன்றைக்கி பண்ணுறாங்கன்னா நாளைக்கு நடந்து பார்க்க சொல்லுவாங்க, அடுத்த நாளே வீட்டுக்கு தட்டிடுவாங்க. ஏன் வீட்டுக்கு தட்டுறாங்க? அப்போ தான் அடுத்தவனை பெட்டில் படுக்க வைக்க முடியும். அங்கே தான் என்ன பெட்டில் படுக்க வைன்னு வரிசையாக பணத்தை கட்டி நின்றுட்டுருக்கிறோமே. அப்போ இவனை வீட்டுக்கு அனுப்பினாதான் அடுத்தவனை படுக்க வச்சு ஆப்ரேஷன் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு 10 ஆப்ரேஷன் 15 ஆப்ரேஷன் நடக்குதுங்க. நீங்கள் ஹார்ட் ஆப்ரேஷன் போய் பாருங்கள், பெரிய பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி இல்லை.
அங்கே வந்து உங்களுக்கு பெட்டு கிடைக்காது. கிடைக்குமா பெட்டே கிடைக்காது. அப்போ உடனே தாட்டி விட்டுருவார். இப்போ தாட்டும் போது இப்போ வீட்டு வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ டாக்டர் வந்து பெட்டில் உட்காந்து சொல்லுவார், ஏப்பா பழனிசாமி, அன்னைக்கு 2 நாளைக்கு மாத்திரை விட்ட, எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு பார்த்தியா, இனிமேல் மாத்திரை எங்கே வேணால் விடக்கூடாது, எங்கே வேணாலும் நீ மாத்திரையும் கையோடு தான் போகணும் அப்படின்னு சொல்லி தாட்டி விட்டுறோம். இப்போ என்னை காப்பாற்றின கடவுளே நீங்கள் தான் சாமி, உன்னை எந்த மாத்திரையும் விட மாட்டேன், நீங்கள் கொடுக்குற மாத்திரை நான் கரெக்டாக சாப்பிட்றேன் சாமி அப்படின்னு சொல்லி போட்டு, இப்போ ஏற்கனவே 3 மாத்திரை சாப்பிட்ருந்தோம். இப்போ ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் 5-6 மாத்திரை சேர்த்து கொடுப்பார், மொத்தம் 10 மாத்திரை. இந்த 10 மாத்திரையை வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு, இது சாப்பாட்டுக்கு முன்னாடி, இது சாப்பாட்டுக்கு பின்னாடி. காலையில் சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு 3 மாத்திரையாமா, சாப்பாட்டுக்கு அப்புறம் 4 மாத்திரையாமா, மத்தியானம் அப்புறம் நைட்டு. அப்படியே கரெக்டாக டேபிளில் எழுதி வச்சு 3 வேளை சாப்பிட்றாரு இல்லையா, இந்த மாத்திரையை போட்டு படுத்துக்குவோம். இப்போ நம்ம கொடுக்குற மாத்திரையில் எங்கே போய் நிற்கும் தெரியுங்களா? எங்கே போய் நிற்கும் நம்ம கொடுக்குற மாத்திரையெல்லாம்? கிட்னி இல்லை, கல்லீரல். நாம் கொடுக்குற எல்லா மருந்து மாத்திரையும் கல்லீரல் தான் போய் நிற்கும். கல்லீரல் தான் வந்து அந்த விஷம் முறிக்கிறது, மருந்து மாத்திரைகளை மேனேஜ் பண்ணுறது, இந்த மாத்திரை யாருக்கு அனுப்பணும் முடிவு பண்ணுறதே கல்லீரல் தான். மருந்து மாத்திரை மட்டும் கிடையாது, உண்ணக்கூடிய உணவில் எத்தனை ரசாயன உரங்கள் போடுறாங்க, எத்தனை பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறாங்க, அந்த விஷம். அதே மாதிரி சுவாசிக்கிற காற்றுல எத்தனை நஞ்சு கலந்துருக்குது, இது போய் பிளட்டில் கலந்து அதுவும் போய் அதுவும் மேனேஜ் பண்ணணும் கல்லீரல். அதுபோக இப்போ அரசாங்கமே வந்து இப்போது சீமனக்கானல் போன வருஷம் ஊற்றுற மாதிரி சாராயத்தை காய்ச்சி விதவிதமாக ஊற்றுது. அந்த சாராயத்தை வேறு அது கல்லீரல் தான் பார்க்கணும். இது எல்லா ரசாயனும் கல்லீரலுக்கு போகுது. கல்லீரல் உடனே ஸ்கேன் பண்ணும், இது நல்லதா இது கெட்டதா, இது நம்மளுக்கு வேணுமா இது வேண்டாமா அப்படின்னு. இப்போ நீங்கள் ஒரு சத்து மாத்திரை போடுறீங்க, அயனோ கால்சியமோ ரத்த உரம் மாதிரி லிவோஜனோ ஏதோ ஒன்று போடுறீங்கன்னு வச்சுங்களேன், அது நேராக கல்லீரலுக்கு போயிடும். உடனே சத்து மாத்திரை வந்துருக்குது, இது யாருக்குப்பா வேணும்னு கேட்கும். உடனே இங்கே உள்ள 2 பேர் கைது போவாங்க, ஐயா இங்கே அனுப்புங்க, இங்கே தான் வேணும் அப்படின்னு. இப்போ இந்த சத்து மாத்திரை கல்லீரலேருந்து அப்படியே பித்தப்பைக்கு போயிடும், பித்தப்பையிலேருந்து அப்படியே உணவு குழாய்க்கு வந்துடும். உணவு குழாயில் உறிஞ்சான் இருக்குது, முடியை விட சின்ன உறிஞ்சான், இதெல்லாம் உறிஞ்சி ஒரு செல்லு கொண்டே கொடுத்துரும். இந்த சத்து மாத்திரை செல்லு அந்த மாத்திரையை வாங்கி எல்லாம் எரிச்சு பயன்படுத்தி அந்த சத்தை வச்சுக்கிட்டு அதில் இருக்கிற கழிவெல்லாம் அப்படியே பிளட்டில் கலந்து யூரின் மூலமாக வெளியே தள்ளும். இதுக்கு பேர் டைரக்ட். இப்போ நீங்கள் பவரான மாத்திரை போடுறீங்க, இல்லைன்னா ஒரு உண்ணக்கூடிய உணவில் ஏதோ விஷம் இருக்குது, பூச்சிக்கொல்லி மருந்து இருக்குது, இல்லை சாராயத்தை உள்ளே ஊற்றிட்டீங்க, இந்த சாராயம் வேண்டாம், இந்த மாத்திரை பவராக இருக்குது, இந்த உணவில் விஷம் இருக்குன்னு கல்லீரல் முடிவு பண்ணிச்சுன்னா அந்த இடத்துலேயே ஒரு ஸ்கேன் பண்ணி ஒரு கேரி பேக் போட்டு கட்டி அதை வந்து இன்டைரக்ட் பெட்டில் கலந்து யூரினா வெளியேற்றும். டைரெக்டாக போனால் தான் ஒரு செல்லுக்குள்ளே போகும், ஆனால் இன்டைரக்டாக போச்சுன்னா செல்லுக்குள்ளே போகாது, பிளட்டில் கலந்து யூரின் மூலிமா வெளியே தள்ளிடும். இப்போ யூரின் மூலிமா அந்த மாத்திரையெல்லாம் வெளியே தள்ளுது. இப்போ யூரின் மஞ்சளாக போகுது, கண்ணு லைட்டாக மஞ்சள் ஆகுது. இப்போ சாப்பிட்டா எதுக்குளிச்சு வருது. இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம மறுபடியும் டாக்டர் தான் போவோம். ஐயா நீங்கள் 10 நாளாக மாத்திரை சாப்பிட்ற, எந்த மாத்திரை நிப்பாட்டில் கரெக்டாக மாத்திரை சாப்பிட்றேன், ஆனால் இந்த 10 நாளைக்கு அப்புறம் பாருங்கள் இப்போ ஒன்றுக்கு மஞ்சளாக போகுது, கண்ணு லைட்டாக மஞ்சள் ஆயிடுச்சு, சாப்பிட்டா எதுக்குளிச்சு வருது, என்னென்னு பாருங்கள் டாக்டர் அப்படிங்கிறோம். உடனே அவர் ரத்த பரிசோதனை சிறுநீர் பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு, ஆமாம் பழனிசாமி உனக்கு இப்போ கல்லீரல் வந்து காமாலை வந்துருச்சு, இது ஹார்ட் டாக்டர் நான் பார்க்க முடியாது, எங்கள் ஹாஸ்பிட்டல்லையே கேஸ்ட்ராலஜி டாக்டர் இருக்கார், கல்லீரல் சம்மந்தப்பட்ட டாக்டர், அவர்கிட்ட போனேன்னே அவர் சரி பண்ணி விட்டுருவார். இப்போ அதை தூக்கிட்டு போனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, பழனிசாமி உனக்கு கல்லீரலுக்கு அறிவு கட்டு போச்சுப்பா, உனக்கு காமால நோய் வந்துருச்சுப்பா அப்படிங்கிறோம். இப்போ கல்லீரலுக்கு அறிவு கட்டு போச்சா, அறிவோடு செயல்படுதா, காமாலைங்கிறது நோயா சிகிச்சையா? சிந்திச்சு பாருங்க. கல்லீரலுக்கு அறிவு கட்டு போச்சாமா, காமாலைங்க, அது கல்லீரல் அறிவோடு செயல்படுது. இதெல்லாம் பவராக இருக்குது, இந்த மாத்திரை இதெல்லாம் வேண்டான்னு இன்டைரக்டாக பெட்டில் கலந்து யூரினா வெளியேதல்லுது. இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு, இங்கே பாருங்க பழனிசாமி, கல்லீரலில் 2 வால்வுக்கு, ஒன்று டைரக்ட் ஒன்று இன்டைரக்ட். இந்த டைரக்ட் வால்வில் போகிற மருந்து மாத்திரை தான் பித்தப்பைக்கு போய் உணவு குழாய்க்கு போய் நம்மளுக்கு வந்து ரத்தத்தில் போய் கலந்து செல்லாக்காரு, அப்புறம் யூரினில் போகும். இப்போ இதுதான் இந்த சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை, இந்த கொழுப்பு கரைக்க மாத்திரைலாம் வேலை செய்யும். இப்போ இந்த கல்லீரல் என்ன பண்ணுதுன்னா, இந்த டைரக்ட் பாதையை அடைச்சிட்டு எல்லாத்தையும் இன்டைரக்ட் பாதையை தூக்கி வெளியுது இல்லைப்பா, அறிவு கட்ட கல்லீரலுக்கு அறிவு கட்டு போச்சு இல்லை. அதனால் நாம் என்ன பண்ணோம்னா, இந்த இன்டைரக்ட் பாதையை அடைச்சிட்டு டைரக்ட் ஓப்பன் பண்ணி விடணும். அதுக்கு 2-3 மாத்திரை. அதே மாதிரி காமாலைக்கு லீஃப் ஓட்டிட்டு டானிக்கு என்னமே கொடுத்து இப்போ 5 டானிக் கொடுக்குறாங்க. இப்போ 5 ஏற்கனவே 10 மாத்திரை போயிட்டு இருக்குது, இப்போ கூட 5 மாத்திரை, மொத்தம் 15 மாத்திரை. இந்த 5 மாத்திரை கொடுத்து இப்போ வீட்டுக்கு போய் 5 மாத்திரை போய் சாப்பிடுங்கிறோம். இப்போ இந்த மாத்திரையெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், எல்லாம் 15 மாத்திரை. ஒன்று கல்லீரல் டாக்டர் கொடுத்தது, ஒன்று சுகர் டாக்டர் கொடுத்தது, ஒன்று ப்ரெஷர் டாக்டர் கொடுத்தது, ஒன்று ஹார்ட் டாக்டர் கொடுத்தது, ஆப்ரேஷன் டாக்டர் கொடுத்தது, எல்லாம் 15 மாத்திரை. இந்த 15 மாத்திரையும் இப்போ டைரெக்டாக ஓப்பன் பண்ணி விட்டாங்க. அந்த 15 ரசாயனம் அது போய் எல்லாம் பித்தப்பையில் போய் சேர்ந்து பித்தனை வேதமை பித்தப்பையில் ஸ்லெஜ்ஜாக மாறிடுது. இப்போ பித்தப்பையில் கல்லாக மாறிடுச்சு. இப்போ கல்லீரலேருந்து பித்தப்பைக்கு போகிற வாழ்வு சுருங்கிக்கும். இப்போ நம்ம டைரெக்டாக போகாது, எல்லாமே இன்டைரக்டாக தான் வழியே போகும். இப்போ இந்த டாக்டர் போய் கல்லீரல் டாக்டர் வாங்கிட்டு வந்தோம், இப்போ ஒரு 10 நாள் 5 நாள் நடந்திருக்கும். இப்போ பார்த்தா மறுபடியும் ஒன்றுக்கு மஞ்சளாக போகும். இப்போ இந்த இடத்துல வலிக்கும். வலி வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், மறுபடியும் டாக்டர் போவோம். டாக்டர் போனோடனே
ஐயா ஒரு 10 நாள் நல்லா இருந்துச்சு, இப்போ மறுபடியும் ஒன்றுக்கு மஞ்சளாக போகுது, இப்போ இந்த இடத்துல வலி வேறு வருது, என்னென்னு பாருங்கன்னு உடனே ஸ்கேன் பண்ணுவார். இப்போ கல்லீரல் வீக்கமாக இருக்குது, பித்தப்பையில் வந்து ஸ்லெட்ஜாக இருக்குது, அடைப்பாக இருக்குது, கல்லீரல் சுகர் பிரச்சனை எல்லாம் பித்தப்பை போகணும், ஆனால் இப்படி கல்லாக மாறிச்சுன்னா ஸ்லெட்ஜாக மாறிச்சுன்னா போக முடியாது, அதனால் பித்தப்பை எடுக்கணும் பழனிசாமின்னு. இப்போ பித்தப்பை எடுக்கிறதுக்கு 5 லட்ச ரூபாய் பணத்தை கட்டி பித்தப்பை எடுத்துட்டு இப்போ கல்லீரல் வந்து ஒரு டியூப்பு, பிளாஸ்டிக் டியூப்பு, அதை சிறுகுடலுக்கு வச்சு தைச்சு விட்ருவாங்க. இப்போ இந்த இயற்கையாக இருக்கிற அந்த குழாய்க்கு பார்த்தீங்கன்னா கதவு இருக்கும், மூடிக்கும் துறத்துக்கும், எப்போ மூடணும் எப்போ திறக்கணும் எல்லா அறிவும் இருக்கும். ஆனால் இந்த பிளாஸ்டிக் குழாய்க்கு எந்த அறிவும் கிடையாது. இப்போ கல்லியில் போகிற எல்லா மருந்து மாத்திரையும் எல்லாம் இந்த பிளாஸ்டிக் குழாயில பிளட்டில் கலந்து நம்மளுக்கு வந்து யூரின் மூலிமா வெளியேற்றும். இப்போ 15 மாத்திரையும் பிளட்டில் கலந்து யூரின் மூலிமா வெளியேற்றுது. இப்போ ரத்தத்தை சுத்தம் பண்ணுறதுக்குன்னு உள்ள 2 பேர் இருப்பான். அது யார்? நான் உடம்புல இந்த இடத்துல வச்சுக்கிறேன் கிட்னி ஆண்டவன், 2 கிட்னி ரத்தத்தை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த கிட்னி மேலேருந்து பார்க்கும், ஏய் இவன் என்ன மனுஷனா, நானும் 6 மாதமாக பார்க்குறேன், ஒரு நாளைக்கு தூங்கி எந்த சொன்னையும் 4 மாத்திரை போட்டுக்கிறான், அப்புறம் சாப்பிட்டு 4 மாத்திரை போடுறான், மத்தியானம் கூட 2 மாத்திரை போட்டான், நைட்டு ஒரு 4 மாத்திரை போட்டு படுத்துக்கிறான். நானும் 6 மாதமாக இந்த மருந்து மாத்திரை சுத்தம் பண்ணி சலிச்சு போச்சு, இதுக்கு மேலே உண்மையில சுத்தம் பண்ண முடியாது, உண்மையில பொறுக்க முடியாது. உடனே மூளை போய் முறையிடுது, என்னங்க இவன் இத்தனை மாத்திரை சாப்பிட்றான், எப்படிங்க சுத்தம் பண்ணுறது? எங்கிட்ட இருக்கிற ஆளுகள்லாம் வந்து எல்லாம் ஓஞ்சு போயிட்டாங்க, மிஷின்லாம் டேமேஜ் ஆகி போச்சுங்க, எனக்கு ஒரு வாரம் லீவு கொடுங்க, அப்போ தான் எல்லாம் சரி பண்ணிக்க முடியும் அப்படின்னு. உடனே மூளை வந்து எல்லாம் சுற்றி பார்த்துட்டு, ஒரு வாரம் லீவு கொடுத்தா இவனை கொண்டே சுடுகாட்டில் கொண்டே படுக்க வச்சுருவாங்க, அதனால் நீ ஒரு நாள் மட்டும் லீவ் எடுத்துக்கோ, அதுக்குள்ளே ரெடி பண்ணிக்கோ அப்படிங்கிறது. இப்போ சிறுநீர் ஆர்டர் வாங்கிட்டு வந்து இப்போ ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்குது. இப்போ சிறுநீருக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தால் நம்ம உடம்புலேருந்து யூரின் வெளியில் வராது. யூரின் வெளியில் வந்தால் அதுக்கு பேர் யூரின், வெளியில் வராமல் நம்ம உடம்புக்குள்ளேயே இருந்தால் அதுக்கு பேர் யூரியா. இப்போ உடம்புல யூரியா அதிகமாகுது, உப்பு அதிகமாகுது, கிரியேட்டின் அதிகமாகுது. இப்போ மூஞ்சி எல்லாம் வீங்கிருச்சு, பத்தடி இருந்தால் மூச்சு வாங்குது, ஒன்றுக்கு வர மாட்டேங்குது. இப்போ என்ன பண்ணுவோம்? மறுபடியும் டாக்டர் தான் போவோம். ஐயா நீங்கள் கொடுக்குற மாத்திரையெல்லாம் கரெக்டாக சாப்பிட்றேன், இப்போ பாருங்கள் ஒன்றுக்கு வர மாட்டேங்குது, எல்லாம் மூஞ்சி எல்லாம் வீங்கி போச்சு, என்னன்னு தெரியல, காப்பாற்றுங்க அப்படிங்கும். உடனே ரத்த பரிசோதனை சிறுநீரெலாம் பண்ணி பார்த்துட்டு, ஆமாம் ரத்தத்தில் வந்து உப்பு அதிகமாகி போச்சு, சிறுநீரும் கொஞ்சம் கம்மியாக வேலை செய்ய மாட்டேருக்குது, இதை கல்லீரல் டாக்டர் நான் பார்க்க முடியாது, கிட்னிக்கு ஒரு டாக்டர் இருக்கார், நீ அவர்கிட்ட போ, அவர் தான் கிட்னி பார்ப்பாரு. இப்போ கிட்னிக்கு போனோடனே இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏன் பழனிசாமி உனக்கு கிட்னி ரெண்டுமே வேலை செய்யலப்பா, உன்னை கிட்னி செய்கிற வேலையை நாம தான் செய்யணும்ப்பா அப்படின்னு. கிட்னி செய்கிற வேலையை நாம் எப்படிங்க செய்கிறது அப்படின்னா, ஒன்றும் நீ சும்மா படுத்துக்கிட்டா மட்டும் போது நான் செஞ்சு விட்டுறேன் அப்படின்னா. ஓ படுத்துக்கிட்டா மட்டும் போதுமா செஞ்சு விட்டுருவீங்களா, எப்படி செய்வீங்க அப்படின்னா, நீ படுக்க வச்சு ரத்தம் பூரா உறிஞ்சி ஒரு மிஷினை செலுத்தி சுத்தம் பண்ணி மறுபடியும் உடம்புல செலுத்துறது, இதுக்கு பேர் டயாலிசிஸ். ஒரு வாரத்துக்கு எத்தனை முறை செய்யணும்? 2 முறை 3 முறை டயாலிசிஸ் பண்ணணும். ஒரு முறை டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும்? குறைஞ்சது 4500 18,000 வரைக்கும் செலவாகும். ஓ அப்படி செலவாகுங்களா? நான் பணம் நிறைய வச்சுக்கிறேன், ஏகப்பட்டதெல்லாம் கொள்ளையடிச்சு வச்சுக்கிறேன், நான் முன்னே அடுத்த நாளையிலேருந்து வந்து டயாலிசிஸ் பண்ணிக்கன்னு சொல்லி போட்டு இப்போ வீட்டிலேருந்து ஹாஸ்பிட்டல் வர்றதுக்கு 2 மணி நேரம் ஆகும். இப்போ ஹாஸ்பிட்டலில் போய் படுக்க வச்சு ரத்தப்புறம் உறிஞ்சதுக்கு 2 மணி நேரம், சுத்தம் பண்ணுறதுக்கு 2 மணி நேரம், மறுபடியும் உடம்புல செலுத்துக்கு 2 மணி நேரம், அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரக்கு 2 மணி நேரம். ஒரு நாளே வீணாக போயிடும். ஒரு நாள் வீணாக போனதும் இல்லாமல் கூட நம்மளை தூக்கி பிடிக்கிற 2 பேர் கூட வரணும். அந்த கார் வாடகை இருந்தால் அதுக்கு 3000 4000 கொடுக்கணும். டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு ஒரு 10,000 செலவாகுதுன்னா கூட ஒரு 10,000 சேர்த்து செலவாகும். இப்போ ஒரு 2 மாதம் பண்ணுவார், பண்ணி பார்த்துட்டு இப்போ டாக்டர் போய் சொல்லுவார், எனக்கு இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, நானும் வீட்டுக்கு ஆஸ்பத்திரிக்கே அலைஞ்சிட்டு இருக்கிறேன், ஒரு நல்லது கிடத்துக்கு போக முடியல, சோத்துல கூட உப்பு போட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாம் நம்மளுக்கு முன்னாடி வகை வகையாக சாப்பிட்றாங்க, நம்மளுக்கு ஒன்றும் கண்ணில் காட்ட மாட்டேங்கிறாங்க, இதுல இருந்து எப்படிங்க வெளியே வருது, இப்படியே வாழ்க்கை போயிருமான்னு கேட்குறேன். இப்போ டாக்டர் அதுக்கு என்ன சொல்லுவார்னா, ஒரே ஒரு வாய்ப்பு இருக்குது பழனிசாமி, நீ யாராவது ஒரு கிட்னி நீ வாங்கினீங்கன்னா உங்களுக்கு டயாலிசிஸ் பண்ணுற வேலை இல்லை, நீங்கள் விருப்பப்பட்டது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறார். அப்படியா, நான் கூட வீட்டுக்கு போய் எல்லாம் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ வந்து மனைவிட்டு வந்து கேட்பார், ஏப்பா ஒரு கிட்னி மாற்றினா இந்த பிரச்சனை சரியாயிருமாம்மா, டயாலிசிஸ் பண்ண வேலை இல்லையாம்மா, ஒரு கிட்னி தரையான்னு கேட்பாங்க. எனக்கே சரியாக ஒன்றுக்கு வர மாட்டேங்குது, உங்களுக்கு எங்கே போய் கிட்னி கொடுக்குறது அப்படின்னு கொடுக்க மாட்டான். இப்போ அண்ணன் தம்பிட்டு கேட்பாங்க, சொந்தக்காரங்களும் ஒருத்தனும் கொடுக்க மாட்டான், நண்பர் எவனும் கொடுக்க மாட்டான், உசுரையே கொடுப்போன்னு பேசியிருப்பானுங்க, ஆனால் கிட்னி கூட கொடுக்க மாட்டான். இப்போ யாரும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி போட்டு இப்போ டாக்டர் வந்து சொல்கிறோம், யாராவது கிட்னி கொடுத்தா வாங்கி வைங்க சாமி அப்படின்னு சொல்லி போட்டு எழுதி வச்சுட்டு வந்துடும். இப்போ ரோட்டில் ஒரு மகராசு கோயிலுக்கு போயிட்டு வர்றான், இங்கே ஆப்போசிட்டில் ஒருத்தர் தண்ணியை போட்டு போகிறான், தண்ணியை போட்டு போய் அவன் போய் உள்ளே விட்டு அந்த எதிர்த்தால வந்தவன் செத்து போயிடறான், ஏதோ ஒரு மகராசு வந்து அடிபட்டு செத்து போயிடும். இப்போ அவனுக்கு வந்து தண்ணி தவிடு பீடி சிகரெட் எதுவும் கிடையாது, மருந்து மாத்திரம் எதுவும் கிடையாது, கிட்னி 2 கிட்னி நல்லா இருக்குது. இப்போ இவனுக்கு உறுப்பு தானம் பண்ணுறாங்க. இப்போ இந்த உறுப்பு தானம் பண்ணுறதுக்கு இப்போ டாக்டர் வருது. உடனே இவர் பழனிசாமி ஃபோன் அடிக்காரு, ஏன் பழனிசாமி உனக்கு 2 கிட்னி வந்திருக்குது, ஒன்று உனக்கு கொடுக்கலாம், இன்னொருத்தவங்க வேறு தண்ணி கொடுக்கணும், கிட்னி வச்சுக்கிறேன்னு கேட்கும். அதுதான் எழுதி வச்சுட்டு வந்துக்கிறேன், பணம் மட்டும் எவ்வளோன்னு சொல்லி நான் எட்டு வரேன், ஒரு 25 ரூபா எடுத்துகிட்டு அப்படிங்க. 25 ரூபாய்னா 25 லட்சம். ஆமாம், ஒரு பொட்டியை தூக்கிட்டு போய் 25 லட்சம் கொண்டு கொடுத்து போட்டு இந்த கிட்னியை மாற்றிட்டு இப்போ வீட்டுக்கு வர்றார். இப்போ டயாலிசிஸ் பண்ணுற வேலை இல்லை. இந்த கிட்னி அடிபட்டு சாகிற வரைக்கும் சொர்க்கத்தில் இருந்துச்சு, இப்போ எங்கே வந்திருக்குது?
நரகத்துக்கு வந்து இருக்குது. ஏன் நரகம்னு சொல்கிறோம்? யாரெல்லாம் நீங்கள் மருந்து மாத்திரை டானிக் உள்ளே போடுறீங்களோ அதெல்லாம் நரகம்தான். வாழும் போதே அது நரகம்தான். இப்போ நரகத்துக்கு வந்து இந்த கிட்னி மேலேருந்து பார்க்குது, அவன் எந்த மருந்து மாத்திரையும் சாப்பிடல, பீடி சிகரெட் எதுவும் கிடையாது, இந்த பைத்தியரை ஒரு நாளைக்கு 20 மாத்திரை போடுறானே, எப்படி இவ்வளோ மாத்திரை நம்ம சரி பண்ணுறது? ஏற்கனவே 2 கிட்னி செத்து போனதுக்கு இதுதான் காரணமா? இப்போ 2 பேர் செய்ய வேண்டி நான் ஒரு ஆள் செய்யணுமே அப்படின்னு சொல்லி போட்டு தம் கட்டி ஒரு 6 மாதத்துக்கு வேலை செய்யுது. 6 மாதத்துக்கு அப்புறம் இந்த கிட்னியும் சுருங்கிருச்சு, படுத்துக்குச்சு. இப்போ மறுபடியும் ஒன்றுக்கு போக மாட்டேங்குது, மூஞ்சி எல்லாம் வீங்கிருச்சு. இப்போ டாக்டர் தூக்கிட்டு போகிறாங்க, ஏனுங்க மச்சான் 6 மாதம் நல்லா இருந்தார், இப்போ மறுபடியும் ஒன்றுக்கு வர மாட்டேங்குது, என்னென்னு பாருங்கள் அப்படின்னு. இப்போ எல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது இந்த கிட்னியும் போயிடுச்சுப்பா, நீ வேறு கிட்னி தான் மாற்றணும், இன்னொரு பணத்தை 20 லட்சம் ரூபாய்க்கு கட்டிடுங்க, நான் ரெடி பண்ணி வச்சிடறேன். உண்மையில எங்கே போய் பணம் கட்டுறது? எல்லாம் பசங்களாம் படிச்செல்லாம் கல்யாணத்துக்கு வந்துட்டாங்கலாம், அங்கே ஏகப்பட்ட செலவு இருக்குது, இவருக்கே செலவு பண்ணியிருந்தால் சரியாக போச்சா, இவருக்கு எத்தனை இது வரைக்கும் கோடிக்கணக்கில் செலவு பண்ணியாச்சு, உண்மையில செலவு பண்ண முடியும்னு சொல்லி போட்டு இப்போ வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து நடுகாலில் போட்டு இப்போ எல்லாம் சொந்த மதுக்கெல்லாம் ஃபோன் அடிப்போம், உங்கள் மச்சானுக்கு ஆய்வு மூச்சு போயிட்டு இருக்குது, எல்லோரும் வந்து பால் ஊற்றுங்க அப்படின்னு. இப்போ எல்லாம் பால் ஊற்றி அந்த பிராணனை அடக்கி இப்போ கொண்டு போய் சுடுகாட்டில் கொண்டு படுக்க வச்சு குழி தோண்டி படுக்க வச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே கறி விருந்து 3ஆவது நாள் 5ஆவது நாள் அப்படின்னு என்னென்னவோ போட்டு திங்கிறது. இப்படி தான் இன்றைக்கி 99% நம்ம வாழ்க்கை நடந்துக்கிட்டு இருக்குது. யாராவது இயற்கை மரணம் எழுதுறாங்களா? ஒன்றா நோய் வந்து சாகிறா, இல்லை ரோட்டில் அடிபட்டு சாகிறா, யாராவது இயற்கை மரணம் எழுதுறாங்களா? இப்போ நம்ம சமயத்தில் பார்த்தேன், 95 வயசு என் மனைவியோட ஒரு தாத்தா, அவர் இயற்கை மரணம் எழுதினார். எந்த மருந்து மாத்திரையும் கிடையாது, கடைசி 1 வாரத்து வரைக்கும் வேலை வெட்டி செஞ்சுட்டு இருந்தார். இல்லைங்க வந்தீங்கள? ஆமாம், எந்த மருந்து மாத்திரை இயற்கையாக. எங்கள் ஊர் பக்கத்தில் சென்னிமலை பக்கத்தில் கொடுமணல்னு ஒன்று இடம் இருக்குது, அங்கே போய் பாருங்கள், முதுமக்கள் தாலி வச்சுக்கிறான். எல்லா வயசு 130 140 பெரிய பெரிய பானையை வச்சு அதுக்குள்ளே உள்ள பாடி வச்சுக்கிறான். வயசு ஆய்வு பண்ணும்போது எல்லாம் 150 160 போக மாட்டேங்குது. அந்த போகாத வந்து அது உள்ளே வச்சு அது மேலே துணியை கட்டி ஒரு 2 நாளைக்கு வந்து உள்ளே வச்சுருப்பாங்க. 3 நாளாவது போய் பார்ப்பாங்க, அந்த பிராணம் போயிருந்ததுன்னா உடனே அவங்க பயன்படுத்தின பொருளை உள்ளே வச்சு மேலே மூடி மண்ணுக்குள்ளே போட்டு போஸ்ட் வந்துடுவாங்க. அப்படி உசுரை வந்து போகாமல் அவங்க வலுக்கட்டாயமாக கொண்டாங்க. இன்றைக்கி நம்மளாம் என்ன பண்ணுறோம்? ஏதாவது ஒரு மருந்து மாத்திரை சாப்பிட்டு போகிற உசுரை இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிறோம். என்னைக்க பார்த்து எங்கே பார்த்தாலும் டோக்கன் போட்டு 50 பேர் 100 பேர் உட்காந்துக்கிறாங்க. எந்த ஆஸ்பத்திரியில் பார்த்தாலும் நம்பி வலியுது, எந்த மெடிக்கலில் போனாலும் கூட்டமாக இருக்குது. என்ன காரணம்? உடம்பை வளர்க்கும் உபாயம் தெரியல. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எப்போ சாப்பிடணும்? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம் தான். ஐயா சொன்ன மாதிரி, தீ அளவின்றி தெரியான் பெரிதினின் நோய் அளவின்றி படும். பசி இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் வாயில் வச்சிங்கன்னா உனக்கு இன்னைக்கு சுகர் வராது, இன்னும் 1 வாரம் கழிச்சோ 1 மாதம் கழிச்சோ 1 வருஷம் கழிச்சோ கண்டிப்பாக வந்துடும். அப்போனா நாம் எப்போ சாப்பிட்ணும்? பசிக்கும் போது மட்டும்தான் சாப்பிட்ணும். அந்த தாரக மந்திரத்தை நீங்கள் முழுமையாக எடுத்துக்கணும். இது போக ஐயா 3 வாழ்வியல் கற்றுக் கொடுத்துக்கார். இப்போ நோயின்னு என்ன சொன்னார்? மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலாக எண்ணிய 3 கழிவு சீரா வெளியேலின் நோய். நோய் வர்றதுக்கு காரணம் என்ன? தீயளவின்றி தெரியான் பெரிதினின் நோய் அளவின்றி படும். இதுதான் நோய் வர்றதுக்கு காரணம். நோயை தீர்க்கும் வழிமுறைக்கு 3 குறள் கொடுத்துக்கார். அற்றதறிந்து கடைபிடித்து மாறல தூய்க்கத்துவர பஸ்து, மாறுபாடு இல்லாத உண்டி மருத்தினின் ஊறுபாடு இல்லை உயிருக்கு, மருந்தன வேண்டாமம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின். 3 குறளை கொடுத்துருக்கார். அது எப்படி நோயை தீர்க்கிறது? நோயை தீர்க்கும் அருமருந்து. அற்றதறிந்து கடைபிடித்து மாறல தூய்க்கத்துவர பஸ்னா இரவு 7 மணிலிருந்து காலையில் 7 மணி வரைக்கும் விரதம் இருக்க சொல்கிறார். அற்றதறிந்து கடைபிடித்தினா காலையிலேருந்து பொழுது வரைக்கும் 2 வேளை 3 வேளை சாப்பிட்ருப்ப, இந்த சாப்பாடெல்லாம் செரிமானமாகி குளுக்கோஸாக மாறி ரத்தமா சக்தியாக மாறி எரிச்சு பயன்படுத்துறதுக்கப்புறம் தூய்க்கத்துவர பசுனா தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் ஒரு பசி வரும், அந்த பசிக்கு சாப்பிடு. அப்போ இரவு 7 மணிலேருந்து காலையில் 7 மணிக்கு நாட்டுக்கோழி மாதிரி இருன்னு சொல்கிறார். நாட்டுக்கோழி என்ன வேலை பண்ணும்? சூரிய அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் போய் மரத்துலையோ இல்லை பில்டிங்லேயோ உட்காந்துக்கும், இல்லை கூண்டு வச்சோம்னா நம்ம அதில் உள்ள பிடிச்சடிச்சோம்னா உள்ளே போய் உட்காந்துக்கும். காலையில் வரைக்கும் எதுவுமே சாப்பிடாது. காலையில் சூரிய வந்ததுக்கப்புறம் கொக்கரக்கான குபி என்னை நீ கொடுப்பான்னு சொல்லிட்டு போய் நீ கொடுப்போம்னா அதுக்கப்புறம் போய் பூச்சி புழுவு கரையா இதெல்லாம் சாப்பிடும். அப்படித்தான் நம்ம முன்னோர்கள் இருந்தாங்க. சூரிய அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னா போதும் சாப்பாட்டை முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நெல்லஞ்சோறு கம்மஞ்சோறு ராய்க்களி எதாக இருந்தாலும் அது தண்ணி ஊற்றி வச்சுருவாங்க. காலை வரைக்கும் எதுவும் சாப்பிட மாட்டாங்க. காலையில் தூங்கி வச்சுன்னு நீராக குடிப்பாங்க. ஒரு வேளை பசிக்குதுன்னா கரசோரை கரைச்சி குடிச்சிட்டு வேலைக்கு போயிடுவாங்க. அப்போ 7-8 விரதம் இருந்தால் அவங்களுக்கு 50% கழிவு வெளியில் போகுது, சீரா வெளியில் போகுது. சீரானா மூச்சு காற்றுல வியர்வையில் யூரின்ல மோஷனில் முடியா நகமாகவே வெளியில் போயிடும். அவங்களுக்கு இந்த சளி காய்ச்சல் வாந்தி வயிற்றுப்போக்கு சளி இந்த சிகிச்சை கூட தேவைப்படாதுங்க. நீங்கள் 7-8 விரதம் இருந்து பாருங்க, 50% கழிவு வெளியில் போயிடும். ரைட், நான் 7-8 விரதம் இருக்கிறேன். காலையில் தூங்கிச்சு நீ பசிக்குமே, அந்த பசிக்கு என்ன சாப்பிட்றது? அதுக்கு தான் என்ன சாப்பிட்றன்னு சொல்லியிருக்காரு. மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துனின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு. அது என்ன மாறுபாடு இல்லாத உண்டி? உயிருள்ள உணவு.
மாறுபட்ட உணவுனா உயிர் இல்லாத உணவு. எதுலாம் உயிர் இருக்காது? காலையில் எந்திரிச்சு டீ காப்பி குடிக்கிறீங்களே, அதில் உயிர் இருக்காது. இட்லி தோசை சாப்பிட்றீங்களே, அதில் உயிர் இருக்காது. சாப்பாடு சாப்பிட்றீங்களே, அதில் உயிர் இருக்காது. பூரி சப்பாத்தியில் உயிர் இருக்காது. அப்போ எதில் தான் உயிர் இருக்கும்? மாறுபாடு இல்லாத உண்டினா பழங்கள், காய்கறிகள், முளைக்கட்டின தானியங்கள், ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், உலர் பழங்கள், கொட்டைகள். பழங்கள்லாம் என்ன பழம் சாப்பிட்லாங்க அப்படின்னா, என்ன பழம் சாப்பிடலாம்? வீட்டில் போனீங்கன்னா கொய்யாப்பழம் தொங்கிட்டு இருக்கும். ஒரு கொய்யாப்பழத்தை வாங்கி காலையில் பசிக்கு ஒரு சாப்பிடும். ஒரு 50லேருந்து 100 கிராம் சாப்பிட்ட போது ரொம்ப கிலோ கணக்கில் வாங்க தேவையில்லை. இன்றைக்கி கொய்யாப்பழம் சாப்பிட்லாம், இல்லைனா ஏதாவது மாதுளம்பழம் சாப்பிட்லாம், பப்பாளி பழம் சாப்பிட்லாம், வாழைப்பழம், என்ன பழம் இங்கே என்ன விளையுது? நம்மால் வரைய சொன்ன மாதிரி நாம் உண்பதையே விளைவிக்க வேண்டும், நாம் விளைவிப்பதையே உண்ண வேண்டும் அப்படின்னு சொன்னார். இங்கே என்ன விளையுது அது சாப்பிடணும். அதெல்லாம் போய் காஷ்மீர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து ஆப்பிளை வாங்கி சாப்பிட்றது, அது என்னென்ன பழம் இம்போர்ட் பண்ணி சாப்பிட்றது தேவையில்லை. ஒரு கொய்யாப்பழம் 50 கிராம் ஒரு கொய்யாப்பழத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா 1 கிலோ ஆப்பிளுக்கு சமம். 1 கிலோ ஆப்பிள் 250 ரூபாய் 300 ரூபாய்க்கு விற்கும். இந்த கொய்யாப்பழம் வெறும் 20 ரூபாய்க்கு கிடைக்கும். எவன் கொய்யாப்பழத்தை மதிக்கிறான்? ரோட்டில் போட்டு வச்சுருப்பான். கொய்யாப்பழம் இல்லாத சத்தே கிடையாது. அதுக்கு எந்த மருந்து மாத்திரையும் அடிக்க தேவையில்லை, பூச்சிக்கொல்லி மருந்து தேவையில்லை, மேலே மெழுகு தடவ வேண்டியதில்லை. ஆனால் அதுக்கு பண்ணாத சீர் பண்ணணும் ஆப்பிளுக்கு. ஆனால் அதைத்தான் நம்புகிற வாட்டு இருக்குது, அது வாங்கிட்டு வந்தால் அப்படியே உள்ளே போகிறதே தெரியல. ஆனால் இந்த கொய்யாப்பழத்தை கடிக்க முடியாது, பல்லு இல்லை, எல்லாம் போய் சிக்கிக்கி, இதெல்லாம் யார் திங்கிறது? இதெல்லாம் மனசு தெரியுமானா அப்படின்னு பண்ணி வச்சுக்கோம். காலையில் சனி ஏதாவது ஒரு பழம், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு அடுத்த நாள் ஒரு காய். என்ன காய்கறியும் சாப்பிட. இன்றைக்கி தேங்காய் இருக்குது, அற்புதமான மருந்து. வருஷம் 360 கிடைக்கிற ஒரு காய்கல்ப மருந்து தேங்காய். தெய்வத்துக்கு அதுதான் படிக்கிறோம், தேங்காய் வாழைப்பழம். தேங்காய் யாரும் இன்றைக்கி சாப்பிட்றதில்ல. அது என்ன பண்ணுறோம்? அதை போய் தோசைக்கு இட்லிக்கு சட்னி யார் சாப்பிட்றோம்? இந்த தோசைக்கு இட்லிக்கு சட்னி அரைச்சின்னா ஒழுங்காக செரிமானமாக கெட்ட கொழுப்பாக மாறும். இதே நீங்கள் தேங்காய் வாயில் சட்னி ஆட்டினீங்க, அது நல்ல கொழுப்பு. தேங்காயில் கொலஸ்ட்ராலே கிடையாதுங்க, நல்ல கொழுப்பு தான் இருக்குது. ஆனால் வாயில் மென்று சாப்பிட்டா தான் நல்ல கொழுப்பு, சட்னி அரைச்சா அது கெட்ட கொழுப்பு. அப்போ தேங்காய், அப்புறம் ஏதாவது காய்கறி, வெண்டைக்காய், அவரைக்காய், பூசணிக்காய், புடலங்காய், எல்லா காயும் இருக்குது. எல்லா காயும் பச்சை சாப்பிட்லாம். இன்றைக்கி காய்கறி மருத்துவனே ஒரு டாக்டர் கோயம்புத்தூரில் கொண்டு வந்துட்டார். இந்த காய் சாப்பிட்டா கிட்னி சரியாகுது, இந்த காய் சாப்பிட்டா கல்லீரல் சரியாகுது, இது சாப்பிட்டா அது சரியாகுன்னு ஒரு மருத்துவம் பண்ணிட்டார். அதே மாதிரி முளைக்கட்டின தானியத்தில் ஏகப்பட்ட உயிராற்றல் இருக்குது. எல்லாத்துலேயுமே முளைக்கட்டலாம், ஆனால் யாரும் முளைக்கட்டதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ், இயற்கையாகவே சமைச்ச உணவு, நிலக்கடலை, பாதாம், முந்திரி, பிஸ்தா, அப்புறம் உலர் திராட்சை, அத்திப்பழம், பேரிச்சம்பழம், இந்த மாதிரி எத்தனையோ உயிராற்றல். இதில் இயற்கையாக சமைச்ச உணவு ஏகப்பட்ட உயிராற்றல் இருக்கும். 50 கிராம் எடுத்தால் போதும், நீங்கள் கிலோ கணக்கில் எடுக்க வேண்டியதில்லை. அதுக்காக பழம் 50, காய் 50, முளைக்கட்டினது 50, எல்லாத்துலேயும் 50 எடுக்கக்கூடாது. இன்றைக்கி பழம் எடுத்தால் நாளைக்கு காய், நாளைக்கு காய் எடுத்தால் நாளைக்கு முளைக்கட்டினது நாளானிக்கு, அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட், இந்த மாதிரி மாற்றி மாற்றி எடுக்கணும். யாரெல்லாம் காலை உணவு 50லேருந்து 100 கிராம் சமைக்காத உணவு எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு 75% கழிவு உடம்புலேருந்து சீராக வெளியில் போயிடும். சரி, காலையில் சமைக்காத உணவு எடுக்கிறேன், 7 மணிக்கு சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் காலையில் 7 மணிலேருந்து நைட் 7 மணி வரைக்கும் நான் என்ன சாப்பிட்றது? என்ன வேணால் சாப்பிட்லாம். எப்போ சாப்பிட்றது? பசிக்கும் போது மட்டும் சாப்பிடும். மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். காலையில் 7 மணிலேருந்து நைட் 7 மணி வரைக்கும் எப்பப்பெல்லாம் பசிக்குதோ வீட்டில் என்ன வச்சுக்கிற? இட்லியா, தோசையா, இல்லை கடையில் போய் தான் வாங்கணுமா? புரோட்டாவா, சப்பாத்தியா, இல்லை அது வெஜ்ஜா, நான்வெஜ்ஜா, உனக்கு என்ன உணவு பிடிக்குதோ அதை சாப்பிடு. பசி இருக்கான்னு பாரு, வயிற்ற கேளு, மனசை கேட்காது. வீட்டில் சட்டியில் சோறு இருக்குது, கடையில் போடுறாங்களா போய் உள்ளே போந்துடக்கூடாது. பசிக்குதா, வயிற்ற கேளு. பசிக்குதா, என்ன வேணால் சாப்பிடு, அரை மணி நேரத்துக்குள்ள சாப்பிடு. அப்போது இரவு 7 விரதம் இருந்தால் 50% கழிவு வெளியில் போகுது. காலை உணவு சமைக்காத உயிர்ச்சித்த உணவு இருந்தால் நம்மளுக்கு மாறுபாடு இல்லாத உணவு எடுக்கும்போது 75% கழிவு வெளியில் போகுது. காலையில் 7 மணி நைட் 7 மணி வரைக்கும் பசிக்கும் போது மட்டும் சாப்பிட்டா 100% கழிவு வெளியில் போகும். 100% கழிவு எனக்கு உடம்புலேருந்து வெளியில் போச்சுன்னா எனக்கு ஏதாவது நோய் வருமா? எனக்கு ஏதாவது மருந்து மாத்திரை தேவைப்படுமா? அதான் ஐயா சொல்கிறார், மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். பார்த்தீங்களா, நான் ஏன் சொன்னீங்கன்னா திருவள்ளுவர் தான் ஆகச்சிறந்த மருத்துவர் அப்படின்னு. இதை உலகத்தில் எங்கே இருந்தாலும் நீ கடைபிடிக்கலாம். நீ எந்த ஐஸ்கட்டியில் இருந்தாலும் சரி, இல்லை ராஜஸ்தானில் பாலைவனத்தில் இருந்தாலும் சரி, இந்த ஃபார்முலா நீ ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா தீராத நோயும் தீரும். இப்போ இரவு 7 விரதம், காலை உணவு சமைக்காத உணவு, பசிக்கும் போது மட்டும் சாப்பாடு, இந்த 3 வாழ்வியல் பண்ணும்போது எந்தெந்த நோய் எவ்வளோ நாள் சரியாக தெரியுங்களா? பிரமிச்சு போயிடுவீங்க. எங்கிட்ட ரிப்போர்ட் இருக்குது, எங்கிட்ட வர்றவங்களுக்குலாம் இந்த வாழ்வியதை கற்றுக் கொடுக்குற 2 மணி நேரம் பேசுகிறேன். ஒரு வாயு வடிவில் ஒரு கழிவு இருக்குதுங்க. எனக்கு கேஸ்டபிள், நெஞ்சுக்கரிப்பு, உணவுக்குழாய் புண்ணு, அல்சரு, இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை இருக்குது. வாயு வடிவில் ஒரு கழிவு இருக்குது அப்படின்னா காற்று பிரி இந்த மாதிரி இருக்கிறதா 3லேருந்து 7 நாளில் 100% சரியாயிடும். 6 மாதம் அல்சர் இருந்தாலும் சரி, 6 வருஷம் உணவுக்குழாயில் புண்ணு இருந்தாலும் சரி, கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருந்தாலும் சரி, 3 நாளில் சரி பண்ணணும் நம்ம உடம்பு. அவ்வளவு அறிவாற்றலோட இந்த உடம்பு கட்டமைக்கப்பட்டிருக்கு. இப்போ காற்றுலேருந்து திரவமாக மாறிடுச்சு, தண்ணி மாதிரி. இப்போ மூக்கில் ஒழுகுது, காரி துப்புனா கோலையிடுது, எனக்கு சளி பிடிச்சிக்கிச்சு, ஏதோ ஒரு கழிவுலாம் சளி பிடிச்சி வெளியே உண்டாருது.
நுரையீரல் சூடாயிருச்சு. இப்போ கல்லீரல் சூடாயிருச்சு, உள்ளே போன மருந்து மாத்திரை சாராயம் உணவு இருக்கிற விஷம் இதெல்லாம் வந்து அப்படியே பித்தநீர் போட்டு கட்டி இப்போ காமால மூலியமாக பித்தநீர் மூலியம் வெளியே கொண்டாடுது. இப்போ மண்ணீரல் சூடாயிருச்சு, எனக்கு ஒயிட் டிசார்ஜ் ஆயிருச்சு, எனக்கு வந்து இப்போ வந்து சிறுநீரல் சூடாயிருச்சு, எனக்கு குளுக்கோஸ் வெளியில் போகுது, சக்கரை நோய் வந்துச்சுன்னு டாக்டர் சொல்கிறாரு. இந்த மாதிரி திரவ வடிவில் இருக்கிற கழிவெல்லாம் 7 to 15 நாளில் 100% சரியாயிடும். 15 வருஷம் உங்களுக்கு நீங்கள் சக்கரை நோயோட போராடிட்டு இருந்தாலும் வெறும் 5 நாளில் சரி பண்ண முடியும். எங்கள் ரெக்கார்ட் இருக்கு. இதே மாதிரி வந்து இப்போ திரவமாக இருந்து திடப்பொருளாக மாறி போச்சுங்க. பித்தப்பையில் வந்து பித்தநீர் வந்து தெவஞ்சு போய் கல்லாக மாறிடுச்சு. பித்தப்பையில் இப்போ கடுகு மாதிரி ஒரு 2 mm கல் வந்துருச்சு. அதே மாதிரி வந்து இப்போ சிறுநீரத்தில் ஒரு 5 mm மிளகு மாதிரி கல் வந்துருச்சு. கர்ப்பப்பையில் கட்டி வந்துருச்சு. இப்போ டாக்டர் வந்து இப்போ ஸ்கேன் பண்ணி இதை கேன்சர் கட்டியாக கூட இருக்குன்னு பயமுறுத்திட்டாரு. என்ன மாதிரி கட்டியாக இருந்தாலும் 15 to 45 நாள் இந்த வாழ்வில் நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா எப்பேற்பட்ட கட்டி அதனால் கரஸ்ட்டுக்கு வெளியில் ஓட்டும். ஆனால் 2 கிலோ 3 கிலோ குழந்தையவே நம்ம உடம்பு வெளியே தள்ளும் போது பித்தப்பையில் இருக்கிற கடுகு மாதிரி இருக்கிற 2 mm கல்லை வெளியே கூட தெரியாதா? அந்த அறிவாற்றலோட தான் உடம்பு கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இப்போ அளவுக்கு அதிகமாக இப்போ ஸ்ரீமன் கடலில் புனலை வச்சு ஊற்றுற மாதிரி சாராயத்தை உள்ளே ஊற்றி கல்லியில் இருக்கிற உயிராட்டில் பாதி அழிச்சிட்டிங்க. கல்லீரல் வந்து இப்போ சூடாயிருச்சு, இப்போ வீங்கி போச்சு, இப்போ கல்லீரல் சுருங்கி போச்சு, அழுகி போச்சு, வேறு கல்லீரல் மாற்ற சொல்கிறாரு. லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு 30-40 லட்சம் கேட்குறாரு. நிறைய சுகருக்கு ப்ரெஷருக்கு மருந்து மாத்திரை கொழுப்பு கரைக்கிற மாத்திரை இதெல்லாம் போட்டு சிறுநீரை சுத்தம் பண்ண முடியல. இப்போ டாக்டர் டயாலிசிஸ் பண்ண சொல்கிறாரு, இல்லை வேறு சிறுநீரை மாற்ற சொல்கிறாரு. 5 லட்சம் 10 லட்சம் கேட்குறாரு. இந்த மாதிரி இருக்கிறவங்களோட 45 to 90 நாள் இந்த வாழ்வில் நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு புத்தம்புது கல்லீரலாக புத்தம்பூசு நீராக மாறிடும். இந்த உலகத்தில் எல்லா ஜீவராசிகளும் தன்னைத்தானே சரி பண்ணிக்குது. அது மருந்து எடுக்கிறதே கிடையாது. உண்ணக்கூடிய உணவையே மருந்தாக்குது. என்ன செய்யுது? எப்போ சாப்பிடணும், எதை சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், அந்த அறிவு அதுக்கெல்லாம் கட்டமைக்க கொடுத்துருக்கு. அந்த அறிவு இங்கே கெட்டு போனதுனால தான் நம்ம வந்து நோயாளியை மாறிக்கிட்டு மருந்து மாதிரியை தூக்கிட்டு எங்கே போனாலும் இப்போ வாரம் ஏதோ ஒரு ஆஸ்பத்திரிக்கு போய்கிட்டே இருக்கிறோம். போகாத ஆள் இருக்கா? சாப்பிடாத மாத்திரை சாப்பிடாம ஆள் இருக்கா? இல்லை, என்ன காரணம்? உடம்பை வளர்க்கும் உபாயம் தெரியல. இப்போ இந்த 2 மணி நேரம் இந்த வாழ்வியலை நம்ம கற்றுக் கொடுத்துக்கிறோம். நாம் செய்ய வேண்டியது என்ன? இரவு 7 to 7 விரதம். 7 மணிக்கு முன்னாடி பசி வந்துருச்சா நீ என்ன வேணால் சாப்பிட்டு. 7 மணிக்கு மேலே பசிச்சாலும் நீ எதுவும் சாப்பிடாது. அந்த கொள்கையை வகுத்துக்கோ. வீட்டில் இருக்கும்போது முடியலப்பா, எங்கோ விசேஷத்துக்கு போகிற, நல்லது இடத்துக்கு போகிற, அங்கெல்லாம் போய் இப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னா அப்போ ஒரு கொள்கையை வகுத்துக்கோ. பசி இருந்தால் மட்டும் சாப்பிடும். வயிற்ற கேளு, பசிக்குதா அப்படின்னு. தூக்கிட்டு போய் நின்றுட்டு எல்லாத்தையும் வாங்கி போடக்கூடாது. 7 மணிக்கு மேலே சாப்பிடலாம். எப்பாவது ஏதாவது விசேஷத்துக்கு போய் எங்கோ ஒரு பக்கம் வேறு விசேஷம் ஒரு வீட்டுக்கு போகிறோமோ சாப்பிட்ற பண்ணிக்கலாம். அப்போ பசி இருக்கான்னு மட்டும் பாரு. பசிச்சுன்னா சாப்பிட்டு. ஆனால் பசி இல்லாமல் 7 மணிக்கு மேலே எந்த உணவும் எடுக்காது. ஆனால் வீட்டில் இருக்கும்போது நீ 7 மணிக்கு மேலே பசிச்சாலும் சாப்பிடாது. காலையில் 7 மணி வரைக்கும் என்ன பண்ணலாம்? நீராகாரம். உனக்கு இருக்கிற நோய் சரியாகணும், உனக்கு நோய் வரக்கூடாதுன்னா நீங்கள் 7 to 7 விரதம் இருக்கணும். காலை உணவு சமைக்காத உணவு, பழங்கள் காய்கறிகள் முளைக்கட்டு எல்லாம் வீட்டிலே கிடைக்குது, விலையே கிடையாது. ஏதாவது ஒரு 50 கிராம் சாப்பிடுங்க. அதே மாதிரி காலையில் 7 மணி நைட் 7 மணிக்கு பசிக்கும் போது மட்டும் 1/2 மணி நேரத்துக்குள்ள சாப்பிடுங்க. தீராத நோயும் தீரும். எங்கள்கிட்ட அத்தனை ரெக்கார்டும் இங்கே வச்சுருக்கிறோம். இதை அப்போ நம்ம வந்து இப்போ வியாழன் ஞாயிறு அங்கே சிகிச்சை அளிச்சுட்டு இருக்கிறோம். இங்கே 2 மணி நேரம் இங்கே கற்பிச்சதுனால தான் இப்போ எல்லா ஊர்லேயும் என்னை கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க. எல்லா மன்றத்துலையும். இங்கே மன்றத்தில் மட்டும் இல்லை, நான் பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் எல்லா பக்கம் பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ இங்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இன்ஜினியரிங் காலேஜ் 1500 ஸ்டூடெண்ட்டுக்கு முன்னாடி உட்கார வச்சு பெரிய ஆடிட்டோரியம், அங்கே உட்கார வச்சு பேசணும். திண்டுக்கல்ல ஒரு ஒரு திரட்டி சீர் எங்கிட்ட ஒரு 7 பாயிண்ட் காமலையோட அவர் கூட்டு வந்தார். ஒரு 11 வயசு பொண்ணை. அது 5 நாள் காமலை சரியாகி போச்சு. அதுக்கப்புறம் இந்த வாழ்வியல் கேட்டு என் சொந்த பந்தம் முறை எல்லாம் நோயாளியோட ஏதோ மாத்திரையோட சுற்றிட்டு இருக்கிறாங்க, அதனால் நீங்கள் அங்கே வந்து பேசுங்கன்னு சொல்லி போட்டு இப்போ பத்திரிக்கையிலே என் பேரை போட்டார். பேரை போட்டு நம்ம அங்கே போய் பேசணும். அங்கே 600 பேர் உட்காந்துக்கிறாங்க, சேரை போட்டு இந்த மாதிரி உட்காந்துக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் இந்த 3 மணி நேரம் அங்கே பேசணும். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ராஜ உணவு. என்ன உணவு தெரியுங்களா? ஒரு தட்டத்தில் ஒரு பேரிச்சம்பழம், ஒரு பலாப்பழம், ஒரு மாம்பழம், ஒரு வாழைப்பழம், அதுக்கப்புறம் முளைக்கட்டின தானியங்கள் 2, கருப்பு உளுந்தில், பச்சைப்பயிரில், தட்டைப்பயிரில் 3 முளைக்கட்டினது, அதுக்கப்புறம் முந்திரி, பாதாம், பிஸ்தா, பேரிச்சம்பழம் 2, அத்திப்பழம் 2, இந்த மாதிரி உலர்திராட்சை. மொத்த செலவு எவ்வளோன்னா வெறும் 60 ரூபா. என்ன பண்ணி வச்சுன்னா மேலே ஒரு பேக்கிங் பண்ணி ஒருத்தருக்கு 1 வேணுமா 2 வேணுமா, பசிச்சா சாப்பிடுங்க, பசி இல்லைன்னா நீங்கள் வீட்டுக்கு கொண்டே சாப்பிடுங்க. அற்புதமான ஒரு வாழ்க்கைங்க. அங்கே வந்தவங்கெல்லாம் அத்தனை பேரும் அந்த பொண்ணை எல்லாரும் வாழ்த்துனாங்க, மகராசியாக இருக்கணும் தம்பி அப்படின்னு. இந்த மாதிரி வாழ்க்கையில் நம்ம கேட்டதே கிடையாது. எங்களுக்கு இப்போ தான் புத்தி வந்துச்சு. இந்த உடம்பை வளர்க்கும் உபாயம் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் குடும்பத்தோடு நல்லா இருக்கணும் அப்படின்னா
இன்றைக்கி நாம் விசேஷத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அதே வெந்து போன புளிச்சு போன தோசை, புளிச்சு போன இட்லி, புரோட்டா, பிரியாணி இதானே போட்டுருக்குறோம். அதுக்கு பசிக்குதா இல்லையான்னு மற்றவங்களை பார்க்குறோமா? சாப்பிடுங்க, சங்கடப்படுறோம். பசிக்காமல் ஒருத்தர் நீங்கள் உணவு கொடுத்தீங்கன்னா நீ அவனுக்கு செய்கிற துரோகம் அதை விட வேறு எதுவுமே கிடையாது. தானத்திலேயே சிறந்ததான அன்னதானம் தான். அது அவன் பசிக்கும்போது கொடுக்கணும். அதுதான் வள்ளல் பெருமான் சொன்னார், பசிப்பினியை போக்கணும் அப்படின்னு. சும்மா உட்கார போட்டு அவனுக்கு போய் சாப்பாடு போட்டு இந்த ஊட்டி விடணுமா? என்ன வேணும்? பசிக்கு மட்டும் சாப்பாடு கொடுங்க. அந்த சாப்பாட்டில் உயிர் இருக்கான்னு பாருங்கள் முதல்ல. நீங்கள் நாளைக்கு ஏதாவது ஒரு விசேஷம் பண்ண தான் போகிறீங்க, அந்த விசேஷத்தில் அதே மாதிரியெல்லாம் பண்ணாமல் இந்த மாதிரி உங்கள் சொந்தம் உங்களை நம்பி அங்கே வர்றவங்களுக்கு, உங்களை வாழ்த்துறவங்களுக்கு துரோகம் பண்ணாமல் உயிர் சித்து மாறுபாடு இல்லாத உணவாக கொடுங்க. ரொம்ப மகிழ்ச்சி இவ்வளோ நேரம் பொறுமையாக உட்காந்து கேட்டதுக்கு. நாம் இங்கே 3 வாழ்வியல் கற்றுருக்குறோம். நோய்னா என்ன, நோய் வர காரணம் என்ன, அது தீர்க்கும் வழிமுறை என்ன. இப்போ நாம் அதே மாதிரி 3 இதை கடைபிடிக்க வர இரவு 7 விரதம், காலை உணவு சமைக்காத உணவு, பசிக்கும் போது மட்டும் சாப்பாடு. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த நோயாக இருந்தாலும் கண்டிப்பாக சரியாயிரும். அப்படி சரியாகலைன்னா நேராக அங்கே கிளம்பி வாங்க, நம்ம நாடி பரிசோதனை பண்ணி அந்த நாடியை சீராக்கலாம். சரி ஆகலினா தான் வரணும். புரியுதா உங்களுக்கு? இந்த வாழ்வியல் உள்ள என்னவங்க தீராத நோயும் தீரும். இதை நம்ம இங்கே காணொலியாக பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த காணொலி உங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. இதை நீங்கள் யாருக்கெல்லாம் உங்கள் சொந்த பந்தங்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக கொடுக்கலாம். அதே மாதிரி ஒரு விசேஷம் பண்ணுறேன் இங்கே வந்து நீங்கள் பேசுங்கன்னா தாராளமாக அங்கே வந்து பேசி, இதுக்காக நம்ம எந்த காசு வாங்குறதில்ல. எல்லா பக்கம் நாம் சுயமாக போய் தான் பேசிட்டு இருக்கிறோம். இது வேதாத்திரி மகரிஷி அரிய ஆணை. எல்லா மண்டலையும் பேசிக்கிறோம். போன வாரம் பவானி 60 பேசணும். இப்போ நம்ம இங்கே முத்தூரில் பேசிகிட்டு இருக்கிறோம். நாளைக்கு திங்கக்கிழமை மணிக்கு கோயம்புத்தூரில் பேச போகிறோம். எல்லா மண்டலையும் கூப்பிட்றாங்க. ஐயா சொன்ன மாதிரி கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. நாம் என்ன இன்றைக்கி இந்த 2 மணி நேரம் கற்றுக்கிட்டோமோ அதை கடைபிடிக்கணும். அதை கடைபிடிச்சி உடம்பெல்லாம் சுத்திவானதுக்கப்புறம் நாம் வந்து அதை கற்பிக்கணும் 4 பேத்துக்கு. இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது. மருந்து மாத்திரை இல்லாமல் வாழ்கிறதுக்கு நம்ம இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது. நம்ம 4 பேத்துக்கு கற்றுப்பிக்கணும். முதல்ல உங்கள் குடும்பத்திலேருந்து ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் வெளியில் போய்க்கலாம். உங்கள் குடும்பத்தை ஒழுங்கு பண்ணுங்க. இல்லைன்னா மருந்து மாத்திரை சாப்பிட்டு தான் நோய் வந்து நம்ம சாக போகிறோம். இந்த வாழ்வியில் நீங்கள் எப்படி தான் நம்ம சாகத்தான் போகிறோம். இந்த வாழ்வியல் இரவு 7 விரதம், காலை உணவு சமைக்காத உணவு, பசிக்கும் போது மட்டும் நீங்கள் இந்த 3 வாழ்வியல் நீங்கள் கடைப்பிடிச்சிங்க ஐயா சொன்ன மாதிரி அப்படின்னா நீங்கள் சாகும்போது நோய் நொடி இல்லாமல் மருந்து மாத்திரை இல்லாமல் இயற்கையாக எய்தலாம். இன்றைக்கி போர்டு தான் வச்சுக்கிறாங்க இயற்கை எழுதிட்டான் அப்படின்னு. ஆனால் அங்கே போய் பார்த்தா அவன் தண்ணியை போட்டு போயிருப்பேன், இல்லை ரோட்டில் அடிபட்டு செத்துருப்பேன், எல்லாம் மருந்து மாத்திரை சாப்பிட்டு ஏதோ ஒரு நோய் வந்து செத்துருப்பான். இன்றைக்கி யாரும் இயற்கையெல்லாம் எழுதுறது கிடையாது. ஸோ இயற்கை எழுதோன்னா திருவள்ளுவர் அருளியாக அந்த திருமருந்தை நாம் உள்வாங்கணும். ரொம்ப நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.